Welcome to Digital members. The formal welcome address by Kadirvel Murugan sir, convener Salem chapter. Please welcome sir. வணக்கம். தமிழ்நாடு தொழில் வர்த்தக சங்கம் கீழ் இயங்கும் டிஜிட்டல் அமைப்பு முன்னாள் குடியரசுத் தலைவர் மேஜர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களால் 18ஆம் தேதி ஜூலை 2015 அன்று துவக்கி வைக்கப்பட்டது. டிஜிட்டல் அமைப்பு ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பு. இன்று 8 ஆண்டுகள் கடந்து வெற்றி நடை போடுகிறது. டிஜிட்டல் ரவணன், திரு ஷாஹித் அலி மற்றும் திரு மாறன் அவர்களையும் வரவேற்கிறேன். மற்றும் இணையவழி பயிற்சி பற்றைக்கு வருகை தந்துள்ள சுதர்ஷன் கணபதி அவர்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் டிஜிட்டல் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த கணத்தில் வருக என வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போகுது. இதை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப கரெக்டான ஒரு பர்சன் சுதர்ஷன கணபதி ப்ரோ தான். அவர் இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிசினஸ் மாடலா கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம நல்ல விஷயம் கத்துக்கிறோம். அந்த நல்ல விஷயத்த அதை சாதிச்ச அதே பர்சன்ட் கத்துக்கிறது ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு. அதை நம்ம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். லிங்க்டின்ல பர்சனல், அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா பர்சனல் பிராண்டிங் ஏன் வேணும், லிங்க்டின் அதுக்கு எப்படி பயன்படுத்தலாம், ஒரு பிசினஸ் ஓனரா அதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், அதை எப்படி இப்ப எப்படி நம்ம ஒரு ப்ராடக்டை உற்பத்தி பண்ணா அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் முக்கியமோ, அதே மாதிரி தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணாலும் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் வரைக்கும் கரெக்டான விதத்துல நம்ம கொண்டு போகணும். ஸோ நம்மள ஒரு ஹேண்ட் ஹோல்டிங்கா அதனுடைய ஆரம்பத்துல இருந்து அதனுடைய டெலிவரி ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போறது இன்னைக்கு செஷனுடைய ஒரு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸ்பீக்கர் இன்ட்ரடக்ஷன் ஃபார்மலா இருக்கு. பட் நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, அது ரொம்ப ஹம்பிள் பர்சன். நம்ம ஈஸியா ரீச் பண்ணி கேட்கலாம். நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா எனக்கு இது தெரியும் அது தெரியும் அப்படின்னு நம்ம ஒரு 20-30 விஷயத்த அட் அ டைம்ல எடுத்து போட்டு அதுல எதை பண்ணலான்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடும். பட் ஒரு நல்ல டைம்ல அதை சரியான விதத்துல முடிவெடுத்து நிறைய பேரை அது மாதிரி அவங்களுக்கு எது ஸ்ட்ரென்த்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி டெசிஷன் எடுத்து அதுல இம்ப்ளிமெண்ட் பண்றதும் ஹெல்ப் பண்றது ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். என்னோட சைட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா, யாரெல்லாம் ஒரு லேப்டாப்லயோ கம்ப்யூட்டர்லயோ இந்த செஷன் அட்டென்ட் பண்ண முடியுமோ அவங்க லேப்டாப்ஸ்ல அட்டென்ட் பண்றது பெஸ்ட். அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஹெட்செட், இயர்போன் அந்த மாதிரி போட்டீங்கன்னா ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்கலாம். இந்த செஷனோட எண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் இமீடியட்டா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அந்த டேக் அவேயோட ஒவ்வொருத்தருமே போகணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஓவர் டு கௌதம். தேங்க்யூ. தேங்க்யூ கதிர்வேல் சார். நெக்ஸ்ட் த ட்ரெய்னர் இன்ட்ரோடக்ஷன். Arjun sir, Executive Committee Member, Tirunelveli Chapter. Please welcome sir. Good evening sir. Am I audible everyone sir? Yes sir. Good evening sir. I am Arjun from Tirunelveli Chapter. So இந்த வாய்ப்பை கொடுத்தது ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு நம்மளோட இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா எலிவேட் யுவர் பர்சனல் பிராண்ட் த்ரூ லிங்க்டின். ஸோ இந்த கதிர்வேல் சார் சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒர்க் ஷாப்புக்கு, இந்த ஒரு செஷனுக்கு ரொம்ப சரியான ஒரு பர்சன் தான் சுதர்ஷன் கணபதி. ஸோ அவங்களை எனக்கு பர்சனலாகவே தெரியும். நான் நம்மளோட டிஜிட்டலில் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போது தான் என்னை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட ஒர்க்ஸை ஃப்ரீலான்சிங்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ லாக்டவுன் டைம் எல்லாருக்குமே தெரியும், இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பயங்கரமா பீக் ஆனது அந்த டைம் தான். அந்த டைம் தான் பண்ணிட்டு இருந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே கஸ்டமர் ரிட்டென்ஷன் இருந்துட்டே இருந்துச்சு. புது கஸ்டமர் நம்மளால கொண்டு வர முடியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸோ நம்ம பண்ற ஒர்க்கை வெளியே எப்படி காட்டணும் அப்படின்னு சொல்லி தெரியும் பொழுது, ஸோ நம்ம அங்க ஒரு பிரச்சனை இருக்கதா அவர் ஐடென்டிஃபை பண்ணாரு. அந்த ப்ராப்ளம் தான் பர்சனல் பிராண்டிங். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம்னு வெளியே இருக்கிற யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணது மட்டும் இல்லாம அதே மாதிரி அதுல சக்சஸும் பண்ணி அதே மாதிரி எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனை இருக்கிற எல்லாருக்குமே சால்வ் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் சுதர்ஷன் கணபதி, த ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் சோசியல் கம்பெனி. ஸோ இவரை பத்தி சொல்லும் பொழுது
ஓவரால் ஒரு 200 ஃபவுண்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிக்கிறாங்க. சிஎக்ஸ்ஓ அண்ட் பொலிட்டீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணி அவங்களோட பர்சனல் பிராண்டுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிக்காங்க. சோஷியல் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்மளோட லிங்க்டின்ல நம்மளோட growth-அ 4x நம்மளோட லீட்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு ஃபாலோவர்ஸா இருக்கட்டும், growth-ஆ இருக்கட்டும், எல்லாமே ஆர்கானிக்கா நம்மளோட ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ல அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஓவராலா ஒரு 50,000 பேரை வந்து இது வரைக்கும் அவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாரு. சோஷியல் மீடியால இது வரைக்கும் ஒரு 5 lakh மேல இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ், லிங்க்டின்ல 70,000 ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 3,60,000 ஃபாலோவர்ஸ். இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே அவர் என்ன புத்தகத்துல கத்துக்கிட்டாரோ அது எல்லாமே மற்றவங்களுக்கும் போய் சேரணும்னு சொல்லி ஒரு பர்சனல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ்க்கு பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஐ வெல்கம் யூ சார் சுதர்சன் கணபதி பிரதர், ஐ வெல்கம் யூ. ஸோ எங்க எல்லாருக்குமே பர்சனல் பிராண்டிங் சொல்லி கொடுக்க வந்ததுக்கு இந்த செஷனுக்கு ஐ வெல்கம் யூ. Thank you, Arjun sir. And over to Sudarshan sir. Thank you so much Start for this பண்ணலாம் sir. beautiful introduction. Thank you. கண்டிப்பாங்க. Thank you so much for this beautiful introduction. ரொம்ப நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு ட்ரைனிங் பண்றது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வந்து இங்கிலீஷ்லயே பண்ணி எனக்கு போர் அடிச்சிருச்சு. முழுசா தமிழ்ல பேச முடியும் அப்படின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த செஷன் பொறுத்த வரைக்கும். அண்ட் அர்ஜுன் ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்ல இன்ட்ரோடக்ஷன். அண்ட் கதிர்வேல் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நல்ல இன்ட்ரோடக்ஷன். நான் என்ன பத்தி ஆக்சுவலா திருப்பியும் நான் லைட்டா டச் பண்ணிட்டு உங்க கூட ரிலேட் ஆயிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என் கதை கூட உங்க கதை மாதிரி தான் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வரேன். நான் போன 10 வருஷமா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கேன். அண்ட் டியூரிங் COVID-19 நம்மள நிறைய பேர் மாதிரி எனக்கும் வந்து சரியா வந்து பிசினஸ் வந்து போகல. ஐ ஹேட் டு பிவட் சம்வேர். ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும், நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஸ்பெஷாலிட்டியை வளர்த்துக்கிட்டு அதை மட்டும் நம்ம ஆஃபர் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சு ஐ ஸ்டார்டட் ஆஃபரிங் பர்சனல் பிராண்டிங் அஸ் அ சர்வீஸ். நான் முதல்ல என்னோட பர்சனல் பிராண்டை வளர்த்துக்கிட்டு லிங்க்டின்ல எனக்கு நல்ல ஒர்க் ஆனதுனால நான் மற்றவங்களுக்கு ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சேன். அது லக்கிலி கொஞ்சம் நல்ல பெரிய பிசினஸா பில்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு 11 நாடுகள்ல இருந்து ஒரு 200 ஃபவுண்டர்ஸ் மேல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்லி ஆன் தேர் பர்சனல் பிராண்ட். நாங்க வி டோன்ட் பிராண்ட் பிசினஸஸ், வி பிராண்ட் ஒன்லி த பீப்புள் ஹூ ரன் பிசினஸஸ். ஸோ அதுதான் எங்க பிசினஸ். இன்னைக்கு ஆக்சுவலா ஸ்பெசிஃபிக்கா பர்சனல் பிராண்டிங் ஆன் லிங்க்டின் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல்ல இருந்து கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமா ஜேகே முத்து அண்ணனுக்கு என்ன நன்றி சொல்லிக்கணும். சவுத்ல இருந்து நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் டிஜிட்டல்ல வந்து பேசியிருந்தேன். நம்ம டிஜிட்டல் சங்கமம்ல பேசியிருந்தேன். அப்போ ஜேகே முத்து அண்ணன் வந்து ரொம்ப நல்லா பழகுனாங்க. எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் ஜேகே முத்து அண்ணன். ஸோ நம்ம நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஐ வாண்ட் டு கீப் திஸ் செஷன் வெரி இன்டராக்டிவ். நம்ம வந்து ஏன்னா நான் பேச போற எல்லாமே வந்து உங்களை பத்தி, உங்க பிசினஸ் பத்தின்றதை விட உங்களை பத்தி. ஏன்னா உங்களுக்கு growth நடந்ததுன்னா நேச்சுரலா அந்த growth பிசினஸ்க்கும் நேச்சுரலா நடக்கும். நம்மள வெளியே தெரிஞ்சதுன்னா, நம்ம என்ன பண்றோம்ன்றது தெரிஞ்சதுன்னா நமக்கு நிறைய பிசினஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு அதை பத்தி தான் பேச போறோம். பர்சனல் பிராண்ட்னு சொன்னப்போ வந்து நான் நாட் டாக்கிங் அபவுட் பிகமிங் எ செலிபிரிட்டி, ஐ எம் டாக்கிங் அபவுட் மேக்கிங் யுவர் பிசினஸ் நோன் ஃபார் எவ்ரி ஒன் த்ரூ யூ. நம்ம மூலியமா நம்ம பிசினஸ் பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம பேச போற கதை சுருக்கம். ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா இங்க என்னன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம இன்டராக்டிவா வச்சுக்கலாம். யூ கேன் யூஸ் த சாட் பாக்ஸ். நம்ம சாட் பண்ணுவோம், நம்ம பேசுவோம். ஸோ தட் நான் இன்னைக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு போறதை விட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதனால லெட்ஸ் கீப் இட் இன்டராக்டிவ். பர்சனல் பிராண்டிங்னா நீங்க என்னன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்ற நேரத்துல நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன். சாட் ஒர்க் ஆகுதா? சூப்பர். ஸோ லெட்டிங் அதர்ஸ் நோ ஹூ வி ஆர். நம்ம யாருன்றது மற்றவங்களுக்கு சொல்றது அப்படின்னு சொல்றாங்க சுரேஷ். நீங்க சொல்லலாம், நீங்க தாராளமா சொல்லலாம். ஸோ தட் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம என்ன பண்றோம்ன்றது சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹூ வி ஆர் இன் அ ப்ரொஃபஷனல் வே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷோகேஸ் மை செல்ஃப், அதாவது நம்ம யாருன்றதை நம்மளே சொல்லணும் அப்படின்றதுக்காங்க. அண்ட் நம்ம பிசினஸ் பத்தி பேசணும்னு மூர்த்தி சொல்லியிருக்காங்க. நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வாட் இஸ் அவர் பிசினஸ் நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க விஜய். ஸோ பேசிக்கலி பர்சனல் பிராண்டிங் அப்படின்னா வாட் வி ஸ்டாண்ட் ஃபார். நம்ம யாரு, நம்ம என்ன பண்றோம், நம்மளால என்ன ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றதுதான். நம்ம பிசினஸை பிராண்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளையும் சேர்த்து பிராண்ட் பண்ணிக்கிட்டா நம்பிக்கை நிறைய பில்ட் ஆகும். அப்படி நம்பிக்கை பில்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளால நிறைய ஆஃபர் பண்ண முடியும்னு இந்த உலகத்துக்கு தெரியும்.
அதனால அந்த ஸ்பெசிபிக் விஷயத்த நம்ம கிட்ட வாங்குவாங்க. தட் இஸ் பர்சனல் பிராண்டிங். ஸோ ஜானபி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிளாட்ஃபார்ம் டு ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்சஸ் அபவுட் பிஸ்னஸஸ், அபவுட் அவர் கம்பெனி அண்ட் இட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச் இஸ் வெரி ரைட். எக்ஸாக்ட்லி. நம்ம பிசினஸ் என்ன ஆஃபர் பண்ண முடியும், நம்ம என்ன ஆஃபர் பண்ண முடியும், நம்ம யாருக்கு ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்றது சரியா சொன்னோம் அப்படின்னா, அதுக்காக மட்டும் இந்த உலகம் நம்மளை தேடி வரும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு நிறைய விஷயத்துக்கு தேடி வராங்க. நம்ம ஆஃபர் பண்றதுக்காக தேடி வருதா, அந்த லீடு வந்து ரியல் லீடா, நமக்கு பிசினஸ் அது உண்மையாவே கன்வெர்ட் ஆகுதா அப்படின்றது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, பர்சனல் பிராண்டிங் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இந்த பர்சனல் பிராண்டிங் ஜேர்னி பொறுத்த வரைக்கும் வந்து நான் எனக்கு என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு, என் கிளைண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத பேசிட்டு, அதாவது நாங்க ஒர்க் பண்ண நான் என்னோட ஜேர்னியில பார்த்த ரிசல்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ள போலாம். நம்ம இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா லிங்க்டின் பத்தி பேச போறோம் அப்படின்றதுனால, நீங்க எத்தனை பேர் B2B பிசினஸ் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? பிசினஸ் டு பிசினஸ், நீங்க இன்னொரு ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ இன்னொரு பிசினஸ்க்காக பண்றீங்க, அப்படி யாரெல்லாம் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? B2B. சூப்பர். ஸோ நிறைய பேர் B2Bல இருக்கீங்க. எக்ஸலண்ட். ஏன் B2B கேட்கறேன் அப்படின்னா, ஏன் பிசினஸ் B2Bன்றதுனால தான் நான் லிங்க்டின் என்னோட பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணேன். அண்ட் இன்கேஸ் நீங்க B2Cல இருக்கீங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இன்னைக்கு உங்களுக்கும் ஆக்சுவலா பர்சனல் பிராண்டிங் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்றேன். ஏன்னா நான் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் பர்சனல் பிராண்டிங் பில்ட் பண்ண ஆரம்பிச்சு, எனக்கு மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேருக்கு பில்ட் பண்ண ஆரம்பிச்சு, அந்த ரிசல்ட்ஸையும் உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு அப்ளை இட் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ B2B, லிங்க்டின் இஸ் B2B பிளாட்ஃபார்ம்ங்க. ஓகேவா? பட் நான் இன்னைக்கு பர்சனல் பிராண்டிங் மொத்தமா டச் பண்ணேன். B2Cயும் நான் கொஞ்சம் பேர் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நான் இன்னும் கொஞ்சம் வைடரா டச் பண்றேன். பட் லிங்க்டின் பத்தி நிறைய பேசுறேன். ஸோ பர்சனல் பிராண்டிங் அப்படின்னு சொல்றப்போ வந்து நம்மள பிராண்ட் பண்ணிக்கிறது அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பேசிக்கா. பட் பர்சனல் பிராண்டிங் நமக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு? வாட் ப்ராப்ளம் கேன் பர்சனல் பிராண்டிங் சால்வ் ஃபார் யூ அப்படின்னா 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். நான் ஐம் டாக்கிங் வித் அன் அசம்ஷன் தட் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் அன் ஆண்டர்பிரனர். கரெக்ட் தானே? நீங்க எல்லாரும் ஆண்டர்பிரனர்ஸ் தானே? ஏன்னா அதை நான் முன்னாடி கேட்கல. நம்ம எல்லாரும் ஆண்டர்பிரனர்ஸா நான் கேட்க போறது இல்லை. ஏன்னா ஐ டேக் இட் அன் அசம்ஷன் தட் வி ஆர் ஆல் ஆண்டர்பிரனர்ஸ், அட்லீஸ்ட் ஆண்டர்பிரனர்ஷிப் எந்தூசியாஸ். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண வாய்ப்பு இருக்கு? 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. முதல் ப்ராப்ளம் லீட்ஸ் ப்ராப்ளம், சேல்ஸ். ஏன்னா பீப்புள் டூ பிசினஸ் வித் பீப்புள் ஹூ தே ட்ரஸ்ட். நம்ம யார்கிட்ட நம்பிக்கை இருக்கோ அவங்க கூட தான் நம்ம பிசினஸ் பண்ணுவோம். அந்த நம்பிக்கையை பர்சனல் பிராண்ட் மூலியமா நல்லா பில்ட் பண்ண முடியும். இது முதல் ரீசன். சேல்ஸ் அதிகப்படுத்த முடியும், முக்கியமா B2B லீட்ஸ் அதிகப்படுத்த முடியும். எனக்கு வந்து நான் பர்சனல் பிராண்ட் லிங்க்டின்ல பில்ட் பண்ண ஆரம்பிச்சு 6வது மாசம் எனக்கு முதல் லீடு வந்தது. 6th month என்னோட முதல் லீடு வந்தது. 7வது மாசம் ஒரு 2 லீடு வந்ததுன்னு நினைக்கிறேன். போன மாசத்தோட எனக்கு 2.25 வருஷம் முடியுது. 1000 நாள் முடிஞ்சிருக்கு பேசிக்கா. ஸோ கடைசி மாசம் வந்து எனக்கு 240 லீட்ஸ் வந்திருக்குங்க. 240 B2B லீட்ஸ், ஆல் ஃபவுண்டர்ஸ். இது எல்லாமே ஆர்கானிக்கா நடந்தது. அதாவது பணம் எதுவும் செலவு பண்ணாம, மார்க்கெட்டிங்காக பணம் ஸ்பெண்ட் பண்ணாம அதுவா நடந்தது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பில்டிங் அ பர்சனல் பிராண்ட். ஸோ லீட்ஸ் அதிகப்படுத்த முடியும் ஓவர் பீரியட் ஆஃப் டைம். இது முதல் ப்ராப்ளம். இது எல்லா பிசினஸ்க்கும் இருக்கிற ப்ராப்ளம். பிசினஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் சேல்ஸ் தான் பிசினஸ். பணம் உள்ள வந்தால் தான் அந்த பிசினஸ் நல்லா இருக்கும். அதை வந்து அந்த ப்ராப்ளம் இது சால்வ் பண்ணும். 2வது ப்ராப்ளம் ஃபண்ட் ரைசிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும். இங்க ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இருக்கீங்களா? எனிஒன் வாஸ் லுக்கிங் டு ரைஸ் ஃபண்ட்ஸ்? நான் ஃபண்ட் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபண்ட் எஃப்னு டைப் பண்ணலாமா? ஃபண்ட் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நான் ஃபண்ட் ரைஸ் பண்ண நினைக்கிறேன், ஸ்டார்ட் அப் இருக்கு, ஒரு ட்ராக்ஷன் இருக்கு, ஆனா ஃபண்ட்ஸ் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியணும் அப்படின்னு சொல்லி எஃப்னு டைப் பண்ணலாமா? இருக்கீங்க, வெரி குட். இது வந்து ஒரு பெரிய இது ஆக்சுவலா ஒரு பெரிய ப்ராப்ளம். இது பர்சனல் பிராண்ட் மூலியமா சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, இது நான் வேடிக்கையா சொல்றது இருக்கு. குதிரை, வண்டி, ஃபவுண்டர், பிசினஸ். பெட் வந்து வண்டி மேல இல்ல, குதிரை மேல. பீப்புள் டோன்ட் ஜஸ்ட் இன்வெஸ்ட் ஆன் த பிசினஸ், பீப்புள் இன்வெஸ்ட் ஆன் த ஃபவுண்டர். இந்த ஃபவுண்டர் மேலதான், அந்த ஃபவுண்டர் மேல இருக்கிற நம்பிக்கையிலையும் அந்த குதிரை அந்த வண்டியை இழுத்துறோன்ற நம்பிக்கையில பெட்டு கட்டுறாங்க. ரைட்? ஆனா அந்த குதிரை அவ்வளவு கேப்பபிளா, அந்த வண்டியை அது உண்மையாவே இழுத்துருமா? அந்த குதிரை கிட்ட அவ்வளவு திறமை இருக்கா அப்படின்றது அந்த இன்வெஸ்டருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபவுண்டரை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரியணும் அப்படின்னா அது நம்ம எங்கேயாவது சொல்லியிருக்கணும். அதுக்கு லிங்க்டின் ரொம்ப நல்ல பிளாட்ஃபார்ம். நம்மளை பத்தியும், நமக்கு இருக்கிற கேப்பபிலிட்டி பத்தியும், நம்ம இதுக்கு முன்னாடி கடந்து வந்த பாதையை பத்தியும், நம்ம ஸ்டோரியை, நம்மளோட வேல்யூ சிஸ்டம் பத்தி எல்லாம் சொன்னோம் அப்படின்னா நம்ம மேல நம்பிக்கை ஈஸியா பில்ட் ஆகும். ஏன்னா நம்ம ரொம்ப நாளா அது பண்ணிட்டு வந்திருக்கோம்னு அர்த்தம். நம்ம ரொம்ப நாளா பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம மேல நம்பிக்கை ஈஸியா பில்ட் ஆகும். ஃபண்ட் ரைஸ் பண்றது ஒரு ஜோக்கா இருக்கும், ஒரு சாதாரணமா பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா ஃபண்ட் ரைஸ் பண்றது பிசினஸ் இல்ல, ஆக்சுவலா பிசினஸ் பில்ட் பண்றதா பிசினஸ், ப்ராப்ளம் சால்வ் பண்றதா பிசினஸ். ஃபண்ட் ரைசிங் ஷுட் ஹேப்பன் அலாங் த வே.
பட் நம்ம நிறைய ஃபவுண்டர்ஸ் வந்து ஃபண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணியே ரொம்ப நாள் வெயிட் பண்ணிடுறாங்க, அவங்களால ஸ்கேல் பண்ண முடியறது இல்லை. ஏன்னா மார்க்கெட்ல நிறைய நம்பிக்கை அதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணல. பட் ஒரு பர்சனல் பிராண்டால ரொம்ப பெரிய நம்பிக்கையை பில்ட் பண்ண முடியும். இது 2வது ப்ராப்ளம். 3வது ப்ராப்ளம் ஹையரிங் ப்ராப்ளம். நான் இப்போ ஒரு பிரச்சனையை சொல்றேன், அந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு டீம் பில்ட் ஆகுது உடையுது, பில்ட் ஆகுது உடையுது, உள்ள வராங்க வெளியே போறாங்க, உள்ள வராங்க வெளியே போறாங்க. ஆனா செகண்ட் லேயர் டீம், தேர்ட் லேயர் டீம் பில்ட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு ப்ராப்பர் லீடர்ஷிப் டீம் என் கம்பெனில இல்ல அப்படின்ற ப்ராப்ளம் எத்தனை பேருக்கு இல்ல? இப்படி இருந்தாலும் புது புது பீப்புளா வந்துட்டு இருக்காங்க அடுத்த வருஷம், ஒரு ப்ராப்பர் டீம் பில்ட் பண்ண முடியல அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்குமா? திஸ் இஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம். ஒரு பிசினஸ்ல டீம் பில்டிங் தான் ஆக்சுவலா மெயின் ப்ராப்ளமே. அதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ரொம்ப பெருசா ஸ்கேல் பண்ண முடியும். ஏன்னா சேம் ஒரு ப்ராப்பர் பேஸ்மெண்ட் இருந்ததுன்னா அதுக்கு மேல எவ்வளவு பெரிய பில்டிங் வேணா கட்டிடலாம், ரைட்? மெயின்லி சேல்ஸ் டீம், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து பர்சனல் பிராண்ட் சால்வ் பண்ணும். ஏன்னா ஒருத்தர் உங்க கம்பெனில வேலை பார்க்கணும்னு நினைச்சு வந்தாருன்னா அவருக்கு இன்னொரு கம்பெனி கூட வேலை கிடைக்கும். ஆனா ஒருத்தர் உங்க கூட வேலை பார்க்கணும்னு நினைச்சு வந்தாருன்னா இன்னொரு நீங்க இல்ல, அதனால உங்க கூட தான் ரொம்ப நாள் வேலை பார்ப்பாங்க. அந்த ரிட்டன்ஷன் ரொம்ப நாள் நடக்கும். உங்க கூட வேலை பார்க்கறோம்ன்றதே அவங்க பெருமையா நினைக்கிறாங்கன்ற பட்சத்துல அவங்க ரொம்ப நாள் நம்ம கம்பெனில தங்குவாங்க. அவங்க ஒரு லீடரா பில்ட் ஆயிடுவாங்க. நம்ம கம்பெனி அவங்களே வழிநடத்துற அளவுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது வந்து 3வது ப்ராப்ளம். இந்த 3 ப்ராப்ளம், இது 3மே மேஜர் ப்ராப்ளம் நான் நம்புறேன். இந்த 3மே பர்சனல் பிராண்டால சால்வ் பண்ண முடியும். நம்ம ரைட், நம்பிக்கை எப்படி பில்ட் ஆகுது, நமக்கு எப்படி வந்து நம்பிக்கை பில்ட் ஆகுது? எத்தனை பேர் வந்து நான் எங்கிட்ட குவாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, குவாலிட்டி சர்வீஸ் இருக்கு நம்புறீங்க? மீன் டைப் பண்ணலாமா? எத்தனை பேர் நான் ஆஃபர் பண்றதுதான் இந்த இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட், நான் ஆஃபர் பண்றதா இந்த இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் குவாலிட்டி சர்வீஸ் அப்படின்ற நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு? நம்ம எல்லாருக்கும் இருக்கா? அப்படி இருந்தா தான் நல்ல ஆண்டர்பிரனர் நான் நம்புறேன். ஏன்னா நம்ம ஆஃபர் பண்றதுல நம்ம கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனாலே நம்ம அந்த கான்ஃபிடன்ஸ் மத்தவங்க கிட்ட கொடுத்துருவோம், அந்த ரிசல்ட்டையும் கொடுத்துருவோம். ஆனா மக்கள் குவாலிட்டியை முதல் தடவை வாங்குறது இல்ல, மக்கள் ஃபெமிலியாரிட்டியை தான் வாங்குறாங்க. 2வது தடவை தான் குவாலிட்டிக்காக வருவாங்க. பீப்புள் டோன்ட் பை குவாலிட்டி, தே ஜஸ்ட் ஸ்டிக் அரவுண்ட் ஃபார் இட். உங்ககிட்ட முதல் தடவை ஒருத்தர் வந்து வாங்க போறாங்கன்னா அவங்க ஒண்ணு உங்களை தெரிஞ்சதுனால வாங்குறாங்க, இல்ல உங்ககிட்ட ஏற்கனவே அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க அதனால வாங்குறாங்க. உண்மைதானே? நம்ம யோசிச்சு பாருங்களேன். இல்லைன்னா நம்ம பிராண்ட் ஏற்கனவே பெரிய பிராண்டா இருக்கும், அதனால வாங்கிட்டு இருப்பாங்க. ஃபெமிலியாரிட்டி அதிகமா பில்ட் ஆயிருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க நாளையில இருந்து சூப்பர் மார்க்கெட் ஏதாவது போறீங்கன்னா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஏன் எடுக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒண்ணு, உங்க வீட்டுல ஏற்கனவே அந்த ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதாவது ரொம்ப வருஷமா உங்க பேரண்ட்ஸ்ல இருந்து உங்க கல்யாணம் ஆனதுல இருந்து அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ரொம்ப வருஷம் ஆயிருக்கும், அதனால அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவீங்க. 2வது, நீங்க அந்த ப்ராடக்ட் பத்தி நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஒன்னு ஆன்லைன்ல பார்த்துருப்பீங்க, டிவியில பார்த்துருப்பீங்க, ரேடியோல கேட்டிருப்பீங்க, எங்கேயாவது பேனர் பார்த்துருப்பீங்க. உங்க மனசுல அந்த ப்ராடக்ட் பதிஞ்சிருக்கும், அதனால அந்த ப்ராடக்ட் பார்த்த உடனே நீங்க பிக்கப் பண்ணணும்னு நினைப்பீங்க. இந்த 2ல ஏதாவது ஒண்ணுதான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் தடவை ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றதுக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒன்னு ஃபெமிலியாரிட்டி, 2மே ஃபெமிலியாரிட்டி தான் பேசிக்கா. ஒன்னு ரொம்ப ஃபெமிலியர், நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம் அதனால வாங்குறோம். இன்னொன்னு, நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம், நல்ல ப்ராடக்ட் தான் இருக்கும் நம்பிக்கையில ஒரு முதல் தடவை வாங்குறோம். 2வது தடவை வாங்க போறோம்னா குவாலிட்டிக்காக வாங்குவோம். கரெக்டா? சோ ப்ராடக்ட்டை முதல் தடவை விற்கிறப்போ யாருமே வந்து குவாலிட்டிக்காக வாங்குறது இல்ல, ஃபெமிலியாரிட்டிக்காக தான் வாங்குறாங்க. அந்த ஃபெமிலியாரிட்டியை பர்சனல் பிராண்ட் மூலியமா கொஞ்சம் ஈஸியா பில்ட் பண்ணலாம், கொஞ்சம் வேகமா பில்ட் பண்ணலாம். ஏன்னா மக்கள் கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கையை விட ஒரு பர்சன் மேல நம்பிக்கையை ஈஸியா வளர்த்துருவாங்க. நீங்க இது பொலிட்டிக்கல் பார்ட்டில இருந்து, ஒரு மூவில இருந்து, ஒரு கம்பெனில இருந்து, எந்த ஆர்கனைசேஷன் வேணா எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் மேல நம்பிக்கை ஈஸியா வளர்த்துற முடியும். ஒரு பிசினஸ் மேல வளர்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நமக்கே கூட. இப்ப நம்மளே எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம இது முன்னாடி ஜாப்ல யாரும் இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உங்க பாஸ் உங்க பாஸ் மேல நிறைய நம்பிக்கை இருக்கும் உங்க கம்பெனியை விட. உங்க பாஸ் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்றோமோ அந்த பர்சன் சொன்னா கரெக்டா தான் சொல்லுவாரு, அவர் நம்ம நல்லதுதான் சொல்லுவாருன்ற நம்பிக்கையிலேயே நம்ம ரொம்ப நாள் ஒர்க் பண்ணிருக்கோம். கரெக்டா? அதே தான் நம்ம கம்பெனிலையும் நடக்குது. நம்ம கம்பெனில இருக்கவங்க கூட, நம்ம டீம்ல இருக்கவங்க நம்ம மேல இருக்க நம்பிக்கையில தான் ஸ்டிக் அரவுண்ட் பண்றாங்க. முக்கியமா இங்க இருக்க நிறைய பேர் ஸ்மால் பிசினஸஸ், எம்எஸ்எம்இஸ்ன்றதுனால நான் சொல்றேன். நமக்கு ஒரு டீம் இருக்குன்னா அந்த டீம் நம்ம கூட ஸ்டிக் அரவுண்ட் பண்றதுக்கு காரணம் நம்ம தானே, நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை தான். சோ நம்பிக்கையினால தான் நிறைய விஷயம் ஒர்க் ஆகுது. 2வது தடவை அந்த ஃபெமிலியாரிட்டிக்காக தான் நிறைய விஷயம் ஒர்க் ஆகுது. 2வது தடவை தான் குவாலிட்டிக்காக. ரொம்ப நாள் நம்ம கூட இருக்காங்கன்னா அது நம்ம குவாலிட்டிக்காக இருக்கலாம். பட் முதல் தடவை ஃபெமிலியாரிட்டிக்காக தான் நடக்குது. அந்த ஃபெமிலியாரிட்டியை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான வழி பர்சனல் பிராண்ட். ரைட், இப்ப நேரா சப்ஜெக்ட்ல போலாம். பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்றதுக்கு 3 வழி, அதுவும் அட் ஸ்கேல் பண்றதுக்கு எவ்வளவு பெருசா பண்ண முடியும் அப்படின்றதுக்கு 3 வழி இருக்கு.
முதல் வழி பிஆர். என்னப்பா பிஆர் தானே, இது காலகாலமா இருக்கே, இது எல்லாருக்கும் தெரியுமே, இது போய் இப்போ ஒரு விஷயமா சொல்ற அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, அதை நான் டிஃபைன் பண்றேன். பிஆர்னா பப்ளிக் ரிலேஷன்ஸ், அதாவது மேகசின்ல வர்றது, டிவில வர்றது, ரேடியோல வர்றது, நியூஸ் பேப்பர்ல வர்றது, இதெல்லாம். பட் நான் சொல்றது ஆஃப்லைன் பிஆர் இல்ல, ஆன்லைன் பிஆர். ஆன்லைன் பிஆர்னா ஆன்லைன் மேகசின்ஸே இருக்காங்க, அந்த மேகசின்ஸ்ல ஃபீச்சர் ஆகுது. எக்ஸாம்பிள் யுவர் ஸ்டோரி, ஹிந்து ஆன்லைன், தினத்தந்தி ஆன்லைன், தினமலர் ஆன்லைன், இந்த ஆன்லைன் மேகசின்ஸ் இருக்காங்க இல்லையா, இதுல ஃபீச்சர் ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட பிசினஸ் பேரும் உங்களோட பேரும் இண்டெக்ஸ் ஆயிடும். ஏன்னா பிஆர் மேகசின்ஸ், பிஆர் அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயத்தெல்லாம் கூகுள்ல இண்டெக்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தே அண்டர்ஸ்டாண்ட் எஸ்இஓ, ஸோ அதனால இண்டெக்ஸ் ஆயிடும். உங்களை பத்தியோ இல்ல உங்க பிசினஸ் பத்தியோ யாராவது கூகுள் பண்ணாங்க அப்படின்னா, இந்த லிங்க் எல்லாம் ஷோ அப் ஆகும். உங்க வெப்சைட் வருதோ இல்லையோ, இந்த லிங்க் எல்லாம் முதல்ல வந்துடும். இதுக்கு என்ன அர்த்தம்? இத்தனை பேர் ஏற்கனவே நம்புறாங்கன்றத அது காட்டும். ஸோ ட்ரஸ்ட் நிறைய பில்ட் ஆயிருக்கும். அந்த ட்ரஸ்டே உங்களுக்கு சேல்ஸ் கொண்டு வந்து சேர்த்துரும், ரைட்? பட் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, பிஆரை ஃப்ரீயா அட்ராக்ட் பண்ண முடியும். யூஸ்வலா பிஆருக்கு பே பண்ணுவாங்க, கரெக்டா? ஒரு பிஆர் ஏஜென்சி கிட்ட போய் எனக்கு இந்த மாதிரி பிஆர் பண்ணணும், நாங்க இந்த பிசினஸ்ல இந்த விஷயம்லாம் சாதிச்சிருக்கோம், இவ்வளவு நல்ல விஷயம் பண்ணியிருக்கோம், இதை நான் வெளியே சொல்லணும்னு நினைக்கிறேன், சொன்னா இன்னும் நிறைய பிசினஸ் வர வாய்ப்பு இருக்கு, எங்க பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பிஆர் ஏஜென்சி கிட்ட சொன்னா, அவங்க கான்டென்ட்டை பில்ட் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனா அதை நம்ம ஃப்ரீயாவே அட்ராக்ட் பண்ண முடியும், ப்ரொவைடட் வி ஹேவ் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் என்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா நான் இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பேச போறேன் இன்னைக்கு இந்த செஷன்ல. டிஸ்ட்ரிபியூஷன்னா நமக்குன்னு இருக்கிற ஆடியன்ஸ், நம்ம ஒரு கான்டென்ட்டை வெளியே கொடுக்குறோம்னா எத்தனை பேருக்கு போய் சேருது அப்படின்றது டிஸ்ட்ரிபியூஷன், ரைட்? இப்போ சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னா நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம்னு சொல்றோம்ல, எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்ன்றோம்ல, அதே மாதிரி கான்டென்ட்டையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அந்த கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா பிஆர் ஃப்ரீயா அட்ராக்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது மாதிரி கம்பெனிஸ் அவங்களே நம்ம கிட்ட வந்துருவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு வந்து ஒரு 25 இருந்து 30 பிஆர் ஆர்டிகல்ஸும் யூடியூப் இன்டர்வியூஸும் இருக்கு. நான் இது வரைக்கும் அதுக்கு ₹1 கூட ஸ்பெண்ட் பண்ணதில்லை, எல்லாமே ஃப்ரீ. இது ஏன்னா எனக்குனே ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறதுனால, ஏன் ஆடியன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க ஆடியன்ஸ் எனக்கு தேவைப்படுது, இது கிவ் அண்ட் டேக்க முடிஞ்சது. வி டோன்ட் நோ, நான் பணம் கொடுத்து அதை வாங்கணும்னு அவசியம் இருக்காது. இது முதல் விஷயம். பிஆர், நமக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கு, நமக்குன்னு ஒரு பர்சனல் பிராண்ட் இருக்குன்னா பிஆரை ஈஸியா அட்ராக்ட் பண்ணிட முடியும். அந்த பிஆர் இன்னும் நம்ம பிசினஸ்க்கு நிறைய வேல்யூ ஆட் பண்ணும், ஏன்னா நிறைய நம்பிக்கை பில்ட் பண்றதுக்கு அது யூஸ் ஆகுது. ரெண்டாவது, ஆத்தர் புக். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நான் இது அத்தாரிட்டி ஆறதுக்கான விஷயம், செலிபிரிட்டி ஆறதுக்கான விஷயம் இல்லை. பர்சனல் பிராண்டிங் இஸ் நாட் அபவுட் பிகமிங் எ செலிபிரிட்டி, இட்ஸ் அபவுட் பிகமிங் அன் அத்தாரிட்டி. ஸோ நம்ம ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு புக்கை ஆத்தர் பண்ணணும். ஆத்தர், அத்தாரிட்டி, அங்கிருந்து தான் அந்த வார்த்தையே வருது. ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ரைட் அ புக், ஐ எம் ஆஸ்கிங் யூ டு ஆத்தர் அ புக். நம்ம எழுத வேண்டாம், ஆனா கதை சொல்ல தெரியணும். இங்க எத்தனை பேர் 10 வருஷத்துக்கு மேல பிசினஸ் இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? 10 இயர்ஸ் ஒரே பிசினஸ்ல, ஒன் பிசினஸ் ஃபார் 10 இயர்ஸ். யாரா இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா 10 டைப் பண்ணலாமா? 10 அப்படின்னு. பெர்ஃபெக்ட். அப்பா 15 வருஷம் இருக்கவங்களா இருக்காங்க, 25 வருஷம், வா. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா 27 வருஷம், வா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இவ்வளவு வருஷம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், 30 வருஷம் பீப்புள் இருக்காங்க, 23 வருஷம். சோ இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கிற எல்லாம் பாசிட்டிவும் பார்த்திருப்போம், எல்லாம் நெகட்டிவும் பார்த்திருப்போம், கரெக்டா? சேத்துலயே அடி வாங்கியிருப்போம், சோத்துலயே அடி வாங்கியிருப்போம்ன்ற மாதிரி எல்லாம் கஷ்டமும் பார்த்திருப்போம், எல்லாம் பாசிட்டிவ்ஸும் பார்த்திருப்போம். நம்ம கிட்ட அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த பிசினஸ்ல நம்ம அந்த பிசினஸ்ல அத்தாரிட்டி, கரெக்டா? அந்த ஒரு பிசினஸ்ல நம்ம அத்தாரிட்டி. ஆனா அந்த அத்தாரிட்டியை எங்கேயாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோமா? இது வரைக்கும் எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? ஒரு புக் எழுதுனா சொல்லிடலாம். அதை நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு புக் எழுதியிருந்தா, அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு புக் எழுதியிருந்தா நம்ம அவங்க கிட்ட கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை வாங்குவோம், கரெக்டா? ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ, அவங்க அதை பத்தி புக் எழுதிட்டாங்கன்னா அவங்க பெரிய ஆள் அந்த இண்டஸ்ட்ரியில. இதே இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நம்ம அத்தனை புக் எழுதிருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்ரி 10 இயர்ஸ் an entrepreneur can write a book. ஸோ 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்க 3 புக் எழுதிருக்கணும் நேரம். உங்க ஃபேமிலி பிசினஸ்க்கு 100 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 10 புக்காவது இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ மீன் பை பில்டிங் அன் அத்தாரிட்டி. ஆனா ஒரு புக்கை வச்சே வந்து ஒரு பெரிய பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணிட முடியும். நான் அந்த ஸ்ட்ராட்டஜியே நான் இப்போ கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இது. உங்க புக் 100 பக்கத்துக்கு மேல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்க இண்டஸ்ட்ரியில அத்தாரிட்டி இருக்குன்னு ப்ரூவ் பண்றதுக்கு உங்ககிட்ட நிறைய எக்ஸாம்பிள்ஸ், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும்.
நீங்க இந்த ஒரு சர்வீஸ் இப்படி ஆஃபர் பண்ணீங்க, ஆனா கிளையண்ட்டுக்கு வந்து அது ஒர்க் ஆகல, அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்றதே ஒரு கேஸ் ஸ்டடி. நீங்க என்ன பண்ணி ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்றது ஒரு கேஸ் ஸ்டடி. இது மாதிரி கேஸ் ஸ்டடிஸே ஒரு 20-30 கேஸ் ஸ்டடிஸே உங்களுக்கு 100 பக்கம் வந்துடும். அந்த 100 பக்கம் புக்கை ஒரு நல்ல ஹார்ட் கவர் புக்கா பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா, நீங்களே கொஞ்சம் உங்க புக்கை நீங்களே வாங்கி உங்க ஊர்ல இருக்கிற டாப் 100 பணக்காரங்களை லிஸ்ட் எடுத்துட முடியுமா? டாப் 100 பணக்காரங்க, ஓகே, இது ஆக்சுவலா ஒரு முக்கியமான கேள்வி. உங்க ஊர்ல இருக்கிற முதல் 100 பெரிய பணக்காரங்களோட பேர் பட்டியல் உங்ககிட்ட இருக்கா? யாராவது வச்சிருக்கீங்களா? அது மாதிரி முதல் 100 பெரிய பிசினஸ் பீப்புளோட பெயர் பட்டியல். ஆக்சுவலா முதல் வேலையை அது பண்ணணும். இது பர்சனல் பிராண்டிங்க்கு வெளியே, பட் இது கண்டிப்பா பண்ணணும்னு நான் நம்புறேன். ஏன்னா நம்மளோட நம்ம பிசினஸ்குள்ள இருக்கோம்னா நம்ம இருக்கிற இண்டஸ்ட்ரியில டாப் 100 பேர் யாருன்னு தெரிஞ்சிடணும். இல்ல நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள இருக்கோம்னா டாப் 100 ஆண்டர்பிரினர் நம்ம ஊர்ல யாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹவு டு கலெக்ட் தட்? ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்டர்பிரினரும் ஏதாவது ஒரு அசோசியேஷன் இருப்பாங்க பிரதர். ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்டர்பிரினரும் அட்லீஸ்ட் 95% ஆஃப் பீப்புள் ஆர் இன் சம் அசோசியேஷன். பாதி பேர் இங்க டிஜிட்டல்லே இருக்க வாய்ப்பு இருக்கு, ஆனா உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம் அது. ஸோ கோ டாக் டு பீப்புள். இது தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, இது யாராவது எஸ் சொல்றாங்கன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா அவங்களை கோத்த விடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. ஸோ அது மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா கோ டாக் டு தெம். என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் மல்டிபிள் பிசினஸ் அசோசியேஷன்ஸ். கோ டாக் டு பீப்புள், பட் டேக் லிஸ்ட் ஆஃப் பீப்புள் who are at the top of their industries. 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த 100 பேருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கன்னா 30 பேர் உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஏன்னா யூ ஆல்சோ ரன் அ பிசினஸ். தே ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் டு ரன் அ பிசினஸ். ஒரு பிசினஸ் பண்றவரோட கஷ்டம் இன்னொரு பிசினஸ் பண்றவங்க ஈஸியா தெரியும். அவங்க அப்பாயின்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. அவங்க கிட்ட உங்களோட புக் ஒரு 10 புக்கை ஒருத்தர்கிட்ட கிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆத்தர் சைன்டு காப்பீஸ்னு சொல்லிட்டு 10 புக்கை கொடுத்துட்டு உங்களை பார்க்க வரவங்களுக்குலாம் நீங்க கிஃப்ட் கொடுங்க சார், நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா அவங்க டேபிள்லயும் அவங்கள சார்ந்த இன்னொரு 9 பேர் டேபிள்லயும் அந்த புக் இருக்கும். இது மாதிரி நீங்க 30 பேர்கிட்ட பண்ணிட்டீங்கன்னா 300 பேருக்கு உங்களோட புக்கு போய் சேர்ந்துடும் ஒரு வருஷத்துக்குள்ள. கரெக்டா? ஆனா இது மாதிரி ஒரு பெரிய நபர் யாருக்கு அந்த புக்கை கிஃப்ட் பண்ணுவாங்க? அது மாதிரி இன்னொரு நபருக்கு தானே. யூஸ்வலா ரொம்ப க்ளோஸா இருக்கணும், உண்மையாவே வேல்யூ ஆட் பண்ணணும்னு அவர் நினைக்கணும். அது மாதிரி பீப்புளுக்கு தான் அந்த புக்கை கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படி கிஃப்ட் பண்றப்போ அந்த ஊர்ல இருக்கிற டாப் 300 பெரிய ஆண்டர்பிரினர்ஸோட டேபிள்ஸ்ல உங்க புக் இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள. அந்த புக்ல உங்க இண்டஸ்ட்ரியோட சம்பந்தப்பட்ட ஒரு பேரும் உங்க போட்டோவும் இருந்ததுன்னா உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அந்த இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பர்ட்டா. அதுக்கப்புறம் அவங்க அந்த புக்கை படிக்கிறாங்களோ இல்லையோ, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆயிடுச்சு, அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடந்துருச்சு. அந்த அத்தாரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வில் பிரிங் யூ மோர் பிசினஸ் நேச்சுரலி. ஆனா அந்த புக்ல என்ன வேணா எழுதலாம்னு சொல்லலைன்னா 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும் அதை ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் அந்த புக்ல அவ்வளோ வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூ இன்னும் நிறைய கிளைண்டல் கொண்டு வரும். லைஃப் டைம் கூட ஒரு புக் போதுமானதா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு ஒன்று எழுதணும் கூட அவசியம் இல்லை. இஃப் யூ கிவ் இனஃப் வேல்யூ இன் ஒன் புக், ஸோ கிவ் சோ மச் வேல்யூ. அந்த புக் எவ்வளவு வேல்யூபிளா இருக்கணும்னா அந்த புக்கை படிச்சுட்டா நீங்க தேவைப்படக்கூடாது, உங்களுக்கு அவங்களே அந்த விஷயத்தை படிக்க முடியணும், அவ்வளோ வேல்யூபிளா இருக்கணும். ஆனா அவ்வளோ வேல்யூ யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பிசினஸே கிடைக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் ஆத்தரிங் எ புக். அண்ட் அதை வச்சே புக்கு மட்டுமே போதும் பெரிய பர்சன் பில்ட் பண்றதுக்கு. ஆனா இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜ்ல இருக்கிறதுனால கிரியேட்டிங் டிஜிட்டல் அசெட்ஸ் இஸ் நான் நெகோஷியபிள். அதனால நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ 3வது டிஜிட்டல் அசெட்ஸ். ரைட், கிரியேட்டிங் டிஜிட்டல் அசெட்ஸ். நான் இப்போ முதல் 4 பிளாட்ஃபார்ம் பத்தி பேசுறேன், அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம லிங்க்டின் மட்டும் பேசலாம், சரியா? முதல்ல யூடியூப். யூடியூப் இஸ் அ வீடியோ பிளாட்ஃபார்ம். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம யார் இங்க யூடியூப்ல தொடர்ந்து கான்டென்ட் கன்சியூம் பண்றது இல்ல? எனிவன் ஹூ டஸ் நாட் கன்சியூம் கான்டென்ட் ஆன் யூடியூப்? இல்லப்பா நான் யூடியூப்லாம் பாக்குறது இல்ல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா இங்க? ஒருத்தர் கூட இல்ல தானே? தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் யூடியூப் இஸ். ஆனா லிங்க்டின்ல இல்லாதவங்க இங்க இருப்பீங்க, ஆனா யூடியூப்ல இல்லாதவங்க இருக்க வாய்ப்பே இல்லை. தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் யூடியூப் இஸ். ஸோ யூடியூப்ல கான்டென்ட் கன்சம்ஷன் இஸ் சோ நேச்சுரல் இப்போ. ஸோ யூடியூப்ல எங்க கான்டென்ட் கன்சம்ஷன் அதிகமா இருக்கோ அங்க நம்ம கான்டென்ட் இருக்கணும். எங்க கான்டென்ட் கன்சம்ஷன் அதிகமா இருக்கோ அங்க நம்ம கான்டென்ட் இருக்கணும். ஸோ யூடியூப் இஸ் ஒன் பிக் பிளாட்ஃபார்ம். யூடியூப் பொறுத்த வரைக்கும் லாங் ஃபார்ம் கான்டென்ட் நல்லா ஒர்க் ஆகும். யூடியூப்ல மேக்ரோ கான்டென்ட் ஒன்று இருக்கு, மைக்ரோ கான்டென்ட் ஒன்று இருக்கு. மேக்ரோ கான்டென்ட்னா லாங் ஃபார்ம் வீடியோஸ், எனி வீடியோ தட் இஸ் ஓவர் 1 minute இதெல்லாம் மேக்ரோ கான்டென்ட். எனி வீடியோ தட் இஸ் லெஸ் தென் 1 minute அது மைக்ரோ கான்டென்ட். ஷார்ட்ஸ் சொல்லுவாங்க மைக்ரோ கான்டென்ட் யூடியூப்ல. மேக்ரோ கான்டென்ட் வந்து லாங் ஃபார்ம் வீடியோ. நீங்க லாங் ஃபார்ம் வீடியோவும் கிரியேட் பண்ணணும், ஷார்ட் ஃபார்ம் வீடியோவும் கிரியேட் பண்ணணும். ஆனா யூடியூப் என்ன கொடுக்கும்னா ஒரு செலிபிரிட்டி இமேஜ் கொடுத்துரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறேன், நான் ரொம்ப ரேண்டமா கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. யூடியூப்ல இருந்து தான் அந்த கேள்வி, ஓகேவா?
உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் தமிழ்நாட்டுல இருக்காருன்னா அவர் பேர் யாருக்கா தெரியுமா? ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். ஒரு நல்ல ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் பா, அது எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவது ஒரு பேர் சொல்லுங்களேன். மணி பேச்சு ஆனந்த் சீனிவாசன். முடிஞ்சுச்சு. கரெக்டா? நாகப்பன், ஆனந்த் சீனிவாசன். அவ்வளவுதாங்க. தட் இஸ் வாட் யூடியூப் கேன் கிவ் யூ. எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம அத்தாரிட்டி பில்ட் பண்ணணுமோ அந்த இண்டஸ்ட்ரியில அத்தாரிட்டி பில்ட் பண்ணிக்க முடியும் வீடியோஸ் மூலியமா. இட்ஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட். நான் வந்து பேரை சொல்லல, ஒரு இண்டஸ்ட்ரி பேர் தான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு ஒரு பர்சன் ஞாபகம் வருது. ஸோ ஆனந்த் சீனிவாசன் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? அவரோட கம்பெனிக்கு அவர் ஃபேஸ் கொடுக்கல, அந்த இண்டஸ்ட்ரிக்கே அவரோட ஃபேஸ கொடுத்துட்டாரு. பர்சனல் பிராண்டிங் டன் ரைட். அது யூடியூப்ங்க. அடுத்தது ஸ்பாட்டிஃபை. ஸ்பாட்டிஃபைன்றது ஆடியோ பிளாட்ஃபார்ம். ஸ்பாட்டிஃபை மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பாட்காஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஒரு 7-8 பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஆப்பிள் பாட்காஸ்ட் இருக்கு, கூகுள் பாட்காஸ்ட், அமேசான் பாட்காஸ்ட் இருக்கு. பட் இந்த எல்லாமே சேர்த்து நான் ஸ்பாட்டிஃபைன்னு சொல்றேன். ஏன்னா ஸ்பாட்டிஃபை கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஸ்பாட்டிஃபை ஃபார் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும் எல்லா பிளாட்ஃபார்முக்கும். ஆடியோ கேட்கறாங்களா? பாட்காஸ்ட் உண்மையாவே மக்கள் கேட்கறாங்களா அப்படின்னா ஆமா கேட்கறாங்க. முக்கியமா பிஸியா இருக்கிறவங்க எல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா மத்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ் இங்க இருக்க 4 பிளாட்ஃபார்ம் நான் கொடுத்துருக்கேன். யூடியூப், ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம் அண்ட் லிங்க்டின் கொடுத்துருக்கேன். இந்த மீதி இருக்கிற 3 பிளாட்ஃபார்மும் பிரைமரி ஆக்டிவிட்டி. பிரைமரி ஆக்டிவிட்டினா என்னால அந்த நேரத்தில் அது மட்டும் தான் பண்ண முடியும். ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோ மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா என் கண்ணும் அதை பார்க்கணும், என் காதும் அதை கேட்கணும். லிங்க்டின்லனா நான் படிக்கணும், என் கண்ணு அங்க பார்க்கணும். இட்ஸ் பிரைமரி ஆக்டிவிட்டி. இன்ஸ்டாகிராம் அப்படிதான், என் கண்ணும் பார்க்கணும், காதும் கேட்கணும். நான் கன்சியூம் பண்றப்போ நான் முழுசா அது உள்ள இருக்கணும். ஆனா ஸ்பாட்டிஃபை நீங்க ஆடியோ இஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி. நீங்க சமைச்சுக்கிட்டே கேட்கலாம், ஒர்க் அவுட் பண்ணிட்டே கேட்கலாம், கார் டிரைவ் பண்ணிட்டே கேட்கலாம், நீங்க வேற ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கப்ப கேட்கலாம். ஸோ இட்ஸ் செகண்டரி ஆக்டிவிட்டி. செகண்டரி ஆக்டிவிட்டின்றதுனால பிஸி பீப்புள் அதை தான் கேட்கறாங்க. எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் என் ஜிம்ல பாதி பேர் அவங்க ஒர்க் அவுட் பண்றப்ப பாட்காஸ்ட் தான் கேட்கறாங்க. நான் கூட நான் கார் ஓட்டுறப்ப பாட்காஸ்ட் தான் கேட்கறேன். இங்கே நிறைய பேர் அது மாதிரி இருப்பீங்க, பாட்காஸ்ட் கேட்கறவங்க நிறைய கேட்கறவங்க. ஏன்னா நம்ம பிஸியா இருக்கோம்னா நம்ம கான்டென்ட் கன்சம்ஷன் எங்கேயாவது எடுக்கணும். அது பாட்காஸ்ட் மூலியமா செகண்டரி ஆக்டிவிட்டியில பண்ணிக்கலாம். டைம் அதுக்கு தனியா ஒதுக்க வேண்டாம். ஸோ உங்க ஆடியன்ஸ் வந்து பிசினஸ் B2B ஆடியன்ஸ்னா நீங்க ஸ்பாட்டிஃபைல இருந்தே ஆகணும். ஏன்னா அவங்க தான் பிஸியா இருக்காங்க, பிசினஸ் பீப்புள் தான் பிஸியா இருப்பாங்க. அங்க போய் சேர்றதுக்கு நம்ம ஸ்பாட்டிஃபை வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். அடுத்தது இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம் இஸ் a younger பிளாட்ஃபார்ம். 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் நீங்க டார்கெட் பண்றீங்க. நீங்க ஒரு யங்கர் க்ரௌட வந்து நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இஸ் a பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம் டு டூ தட். நீங்க உங்களுக்கு அந்த யங்கர் ஆடியன்ஸ் வந்து பில்ட் ஆவாங்க. ஆனா அந்த நீங்க B2Cல இருக்கீங்கன்னா இன்ஸ்டாகிராம் இஸ் a boon. செம்ம பிளாட்ஃபார்ம் அது. அங்க மக்களை வாங்க வைக்க முடியும். அதுதான் அங்க பெரிய அட்வான்டேஜ். இந்த மத்த எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ற பழக்கம்ன்றது இருக்காது. ஆனா இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். லிங்க் ஆன் பயோன்னு சொல்லிட்டு லிங்கை கிளிக் பண்ணி வாங்குறது, ஸ்டோரியில இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ற ஹேபிட் இருக்கு இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும். அந்த ஹேபிட்டை நம்ம அட்வான்டேஜ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் தான் நிறைய பில்ட் பண்ணணும். ஸோ இன்ஸ்டாகிராம் இஸ் மோர் ஆஃப் அ வீடியோ பிளாட்ஃபார்ம் தேன் அ போட்டோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம். ஆரம்பத்தில் போட்டோ ஷேரிங் பிளாட்ஃபார்மா ஆரம்பிச்சாலும் இன்னைக்கு ரீல் போட்டா மட்டும்தான் வளர முடியும். இன்ஸ்டாகிராம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணப்போ சொன்னாங்க எனக்கு 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இன்ஸ்டாகிராம்லன்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 17,000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் லெஸ் தென் 80 நாள்ல கொண்டு வந்தாச்சு. ஜஸ்ட் பை போஸ்டிங் 1 ரீல் எவ்ரி சிங்கிள் டே. அது 1 ரீல்ன்றது 1 வேல்யூபிள் ரீல்னு எடுத்துக்கலாம். அது எல்லாத்துலயும் நம்ம வேல்யூ கொடுக்கணும். அந்த வேல்யூபிள் ரீல் நம்ம தொடர்ந்து ஒரு 3 மாசம் பில்ட் பண்ணா ஒரு நல்ல சிக்னிபிகன்ட் ஃபாலோவிங்க பில்ட் பண்ணிட முடியும். குறைஞ்சது 10,000 ஃபாலோவர்ஸ்ல இருந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ்ன்றது ஒரு வருஷத்துக்குள்ள எல்லாருக்கும் பாசிபிள், யாரா இருந்தாலும் பாசிபிள். அடுத்தது லிங்க்டின். லிங்க்டின்னா இட்ஸ் அ டிடிஎஸ் பிளாட்ஃபார்ம், இட்ஸ் அ சீரியஸ் பிளாட்ஃபார்ம் பேசிக்லி. அண்ட் டெசிஷன் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்கிற பிளாட்ஃபார்ம். லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா பிளாட்ஃபார்மை விடவும் இன்னும் அதிகமா வேல்யூ கொடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவ்வளவு இன்டெலிஜென்ஸ் அதிகமா இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல நம்ம விளையாடுறோம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் லிங்க்டினுக்கு முன்னாடி, லிங்க்டின்ல எப்படி வளருதுன்னு போறதுக்கு முன்னாடி, எப்படி வளருதுன்னு நான் எல்லா பிளாட்ஃபார்மும் பேசுறேன். பட் லிங்க்டின் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பேசுறேன். பட் லிங்க்டினோட ஃபன் ஃபேக்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் லிங்க்டின், எதுக்கு லிங்க்டின்ல கண்டிப்பா இருக்கணுமா அப்படின்னு யாருக்கா கேள்வி இருக்கு அப்படின்னா இதுதான் என் பதில். முதல் பதில், நீங்க ஸ்பெசிஃபிக்கா டெசிஷன் மேக்கர்ஸ் கூட கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியும் லிங்க்டின்ல. நாங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும்னு முடிவெடுத்த உடனே, லிங்க்டின்குள்ள வரணும்னு முடிவெடுத்த உடனே we did a small study in our company. குட்டி ஸ்டடி. என்ன ஸ்டடி அப்படின்னா, நம்ம 4 பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ரொம்ப பெரிய ஆண்டர்பிரனர்ஸ் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி ஒரு 200 பேரை சூஸ் பண்ணணும். அது மாதிரி ஒரு 200 ஆண்டர்பிரனர்ஸ் who are in 4 different platforms. லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். இந்த 4 பிளாட்ஃபார்ம்லயும் அவங்க இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்பானிக்கு மெசேஜ் பண்ண முடியாது, ஏன்னா அம்பானி இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல இல்ல. அது மாதிரி இருக்கிற டாப் 200 பேரை நாங்க சூஸ் பண்ணோம்.
அந்த 200 பேருக்கும் ஒரே மெசேஜ எல்லாருக்கும் டிராப் பண்ணுவோம். ஆனா ரிப்ளை வர மாதிரி மெசேஜ். எப்படி மெசேஜ்னா, நாங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல உங்களோட இந்த ஆர்டிகல் பார்த்தோம், திஸ் ஓப்பன் அவர் ஐஸ், தேங்க்யூ ஃபார் ஷேரிங் சச் வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு ஸ்பெசிஃபிக்கா கான்டென்ட் எடுத்து நாங்க கியூரேட் பண்ணி 4 பிளாட்ஃபார்ம்ல ஒரே டைம்ல டிராப் பண்ணுவோம். அது மாதிரி 200 பேருக்கும் டிராப் பண்ணோம் ஒரு வாரத்துக்குள்ளேயே. அப்படி பண்ணதுல எங்களுக்கு 62 பேர் ஆக்சுவலா முதல் வருஷம் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 62 பேருமே முதல்ல ரிப்ளை பண்ணது லிங்க்டின்ல தான். அடுத்த வருஷத்துல எண்ட்ல 120 பேரும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 120 பேருமே முதல்ல ரிப்ளை பண்ணது லிங்க்டின்ல தான். தோ அவங்க ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்கலாம், சிலர்லாம் எல்லாத்துலயும் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஆனா முதல்ல எதுல ரிப்ளை பண்ணாங்கன்னா லிங்க்டின் தான் ரிப்ளை பண்ணாங்க. சோ நீங்க டெசிஷன் மேக்கர்ஸ் கிட்ட நீங்க போகணும் அப்படின்னா, அதுவும் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணணும், அவங்க ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா, லிங்க்டின் இஸ் ஒன் குட் வே டு பில்ட் அ கான்வர்சேஷன் வித் டெசிஷன் மேக்கர்ஸ். அது இதுங்க டைரக்ட் லைன் டு டெசிஷன் மேக்கர்ஸ். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இட்ஸ் a richer platform in terms of content and wealth. கான்டென்ட்னு சொல்றப்போ லிங்க்டின் நீங்க ஸ்க்ரால் பண்ணாலே நீங்க வந்து யூ ஆர் கெட்டிங் ஸ்மார்ட்டர் எவ்ரி சிங்கிள் டைம் யூ ஸ்க்ரால் லிங்க்டின். நீங்க கான்டென்ட் ஸ்க்ரால் பண்ணாலே போதும். நீங்க ஸ்க்ரால் பண்ணிட்டு படிச்சுட்டே வரீங்கனாலே நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்மார்ட்டர் பர்சனா இருப்பீங்க, கேரண்டி. ஏன்னா அவ்வளவு நல்ல கான்டென்ட் லிங்க்டின்ல இருக்கு மத்த பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பேர் பண்றப்போ. மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல நல்ல கான்டென்ட் இல்லைன்னு சொல்லல, ஆனா நடுவுல கொஞ்சம் டொங்கியா இருக்க கான்டென்ட் வந்துருது. நம்மளால கண்டினியூஸா லேர்ன் பண்ண முடியாது மத்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல. ஆனா லிங்க்டின் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் லேர்னிங் பாசிபிள். எல்லாம் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் கான்டென்ட் இஸ் குட் கான்டென்ட் ஆன் லிங்க்டின். தட் இஸ் அபவுட் லிங்க்டின் கான்டென்ட். ரெண்டாவது வெல்த். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்றேன். ஃபேஸ்புக்கோட ஆவரேஜ் யூசரோட ஆவரேஜ் ஆனுவல் இன்கம் இஸ் $10. $10 $10 தான் அப்படின்னா நிறைய வேலைக்கு போகாதவங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய சின்ன வயசு பசங்க எல்லாம் அதுல நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதனாலதான் ஆவரேஜ் இன்கம் அவ்வளவு கம்மியா இருக்கு, $10. ஆனா லிங்க்டினோட ஆவரேஜ் யூசரோட ஆவரேஜ் இன்கம் இஸ் $45,000, $45,000. அதாவது ஒரு 38 லட்சம் 40 லட்சம் ரூபாய் ஆவரேஜ் இன்கமே. இஃப் யூ வாண்ட் டு கெட் ரிச், பி அமங் ரிச் பீப்புள். லிங்க்டின் இஸ் a platform of rich people. அட்லீஸ்ட் when we talk about இந்தியா கம்பேர் பண்றப்ப 40 லட்சம் ஆனுவல் இன்கம் நல்ல பெரிய இன்கம். அது மாதிரி பீப்புள் நிறைய பேர் லிங்க்டின்ல இருக்கிறப்ப நம்ம அங்க இருந்தா நம்ம அவங்கள ஒருத்தங்க இவென்ச்சுவலா மாறிடுவோம். ரைட்? ஸோ தட்ஸ் அபவுட் லிங்க்டின். இது ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அடுத்தது எப்படி வளருது இந்த எல்லா பிளாட்ஃபார்ம்லயும். நான் சிம்பிள் ஹேக்ஸ் மீதி 3 பிளாட்ஃபார்ம் சொல்லிடுறேன். லிங்க்டின் நம்ம இன்டெப்த் பார்க்கலாம். லிங்க்டின்க்கு என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைலையே ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு அதை டீச் பண்றேன். யூடியூப் பொறுத்த வரைக்கும் 52 வாரம் 52 லாங் ஃபார்ம் கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். 52 வீக்ஸ் 52 லாங் ஃபார்ம் கான்டென்ட். எவ்ரி சிங்கிள் டே 365 நாள் 365 ஷார்ட்ஸ் குட்டி ஃபார்ம் கான்டென்ட். அதாவது வாரம் ஒரு பெரிய கான்டென்ட், அது உள்ள இருந்தே முடிஞ்சதுன்னா கூட ஷார்ட்ஸ் கட் பண்ணி நீங்க டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்? அப்படி பண்ணா குறைஞ்சபட்சம் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருந்து 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. குறைஞ்சபட்சம். நான் சொல்றது வந்து நீங்க வந்து அந்த கான்டென்ட்ல பெருசா வேல்யூலாம் இல்லை, நீங்க அங்கதான் வேல்யூ கொடுக்குறீங்கன்னா கூட இது நடந்தாகணும். ஏன்னா அந்த அல்காரிதம் அப்படிதான் ஒர்க் ஆகுது. நீங்க நிறைய கான்டென்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களை ப்ரொமோட் பண்ணி விட்டுரும், உங்களை கான்டென்ட் கிரியேட்டர்னு அது எடுத்துக்கும். ஸோ வால்யூம் அண்ட் வேல்யூ இது ரெண்டுலையுமே விளையாடலாம். நாங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல அப்படிதான் விளையாண்டோம். வால்யூம் அண்ட் வேல்யூ ரெண்டுமே கொடுத்ததுனால ரொம்ப வேகமா ரொம்ப பெரிய நம்பர் கொண்டு வந்துட்டோம். ஸோ அது வந்து இங்க எல்லாருக்கும் பாசிபிள். நீங்க வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா அதே வால்யூம்ல கொடுத்தீங்கன்னா நீங்க ரொம்ப சீக்கிரமா வளர்ந்துருவீங்க. ஏன்னா பீப்புள் லைக் வேல்யூ, த பிளாட்ஃபார்ம் லைக்ஸ் வால்யூம். இது ரெண்டையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பிளாட்ஃபார்மையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பீப்புளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அடுத்தது ஸ்பாட்டிஃபை லாங் ஃபார்ம் பாட்காஸ்ட் சூப்பரா ஒர்க் ஆகும். யூடியூப்க்கு பண்ற அதே லாங் ஃபார்ம் வீடியோவை ஆடியோவா மாத்தி ஸ்பாட்டிஃபைல நீங்க அப்லோட் பண்ணிடலாம். இப்போ ஸ்பாட்டிஃபைல வீடியோவும் அப்லோட் பண்ண முடியும். ரைட்? அது வந்து ரெண்டாவது. ஸ்பாட்டிஃபை பொறுத்த வரைக்கும் டவுன்லோட்ஸ் தான் கணக்கு. நீங்க நிறைய கான்டென்ட் கொடுத்துட்டே இருங்க, நிறைய டவுன்லோட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நீங்க உங்களுக்கு ஆளுங்க கேட்கறாங்களா அப்படின்னு டவுட் இருக்குன்னா நீங்க செய்ய ஆரம்பிங்க, நீங்க அப்லோட் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் கேட்கறாங்க. அடுத்தது இன்ஸ்டாகிராம். அதேதான், 365 நாள் 365 ரீல்ஸ். யூடியூப்க்கு கிரியேட் பண்ற அதே ஷார்ட்ஸையே இன்ஸ்டாகிராமுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனா இன்ஸ்டாகிராம்ல இந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங்னு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது மக்களை ரீடைன் பண்றதுக்கு நீங்க எடிட்டிங் கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், நல்ல எடிட்ல கொடுக்கணும். அதை பத்தி நம்ம இன்னும் பேசுவோம். பட் எடிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஸோ விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்ற கதையை விஷுவலா சைட்ல வந்து எடிட்ஸ்ல ஓடிச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கும் பிளாட்ஃபார்ம். ஸோ நிறைய பேர் அதில் எங்கேஜ் பண்ணுவாங்க. அடுத்தது லிங்க்டின் வளர்றதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அல்காரிதமை ட்ரெயின் பண்ணணுங்க. யூ ஹேவ் டு ட்ரெயின் த அல்காரிதம் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ டூ அண்ட் ஹூ யூ ஆர். நான் யாரு, நான் என்ன பண்றேன், நான் யாரை தேடுறேன், இது மூணையுமே வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும். இப்ப நம்ம யாருன்றத எப்படி டீச் பண்ணலாம்?
நான் இப்போ காட்டுறேன் எப்படி டீச் பண்ணலாம்னு சொல்லிட்டு. I'm sharing another screen now. ரைட், இது என்னோட லிங்க்டின் ஸ்கிரீன். ரைட், நான் யாரு அப்படின்றத நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, பட் நான் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்டே கேள்வி கேட்டிருந்தேன். இந்த ஸ்கிரீன் இந்த இந்த என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல பாக்குறப்போ உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? உங்களுக்கு என்ன ஐடியாஸ் வருதுன்னு சொல்லுங்களேன். வாட் டு யூ பேசிக்கலி see here? வாட் டு யூ பேசிக்கலி see here? உங்களுக்கு என்ன தோணுது இதுல இருந்து? கோச்னு தோணுது. ஓகே. டேக்லைன் வந்து உங்களுக்கு தோணுது. வெரி குட். வேற சர்வீஸ் ஓரியன்டட் பர்சன் தெரியுது, கன்சல்டன்ட் தெரியுது, ட்ரெயினர்னு தெரியுது. வேறங்க என்ன பிராண்ட் பண்றது தெரியுது. ஓகே. வேற நான் வரிசையா சொல்றேனே என்னெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு. முதல்ல இந்த டிஸ்பிளே பிக்சர். ரைட், இந்த டிஸ்பிளே பிக்சர் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் கிளீன் ஹெட்ஷாட். முக்கியமா சிரிச்ச மாதிரி. ஏன்னா நம்ம சிரிச்சோம் அப்படின்னா மக்களுக்கு பிடிக்கும். நம்ம ரொம்ப அப்ரோச்சபிள் பர்சன் எடுத்துப்பாங்க. நம்ம அப்ரோச் பண்றது பயப்பட மாட்டாங்க. மோரோவர் இங்க இருக்க நிறைய பேர் ஃபவுண்டர்ஸ். அதனால நீங்க உண்மையாவே அப்ரோச்சபிளான்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதை காட்டணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்மைலிங் பிக்சர் ஒன்று வச்சா நம்ம அப்ரோச்சபிள்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம பாஸ்போர்ட் போட்டோல வைக்கிற மாதிரி உம்முன்னு நின்று நம்ம ஒரு போட்டோ எடுக்க வேண்டாம். கொஞ்சம் சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுத்ததுன்னா பெட்டர். லுக்ஸ் ப்ரொஃபஷனல் நீங்க சொல்லியிருக்கீங்க. வெரி குட். ஸோ முதல்ல வந்து ஒரு பிக்சர், ஒரு நல்ல டீசென்ட் ஹெட்ஷாட். இது ரொம்ப ப்ரொஃபஷனலா சூட்லாம் போட்டுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்க வந்து ஏன்னா நம்ம இப்ப யாரும் ஆஃபீஸ்க்கு சூட் போட்டு போறது இல்லை, நார்மலா தான் போறோம். கரெக்டா? எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி, பட் டீசெண்டா இருக்கட்டும். அது ரவுண்ட் நெக் டிஷர்ட்ல எல்லாம் பண்ண வேண்டாம். பட் டீசென்ட் ஹெட்ஷாட் வில் டூ. ரெண்டாவது, இந்த இடம் பேரு பேனர்னு சொல்லுவாங்க லிங்க்டின் பொறுத்த வரைக்கும். இதுல இந்த பிக்சருக்கு தான் இடம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுல எழுதணும். ஏன் எழுதணும்? நீங்க ஏதாவது பிக்சர் எடுத்து போட்டீங்கன்னா அந்த பிக்சர் இருக்கும். ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, மத்தவங்களுக்கு தெரியாதே. ஏன்னா people don't have time to scroll through your profile and understand what you do. அவங்க ஸ்க்ரால் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளவு டைம் உங்களுக்கு இல்ல. ஸோ அவங்க உள்ள வந்த உடனே நீங்க என்ன பண்றீங்கன்னு காட்டணும்ல. ஸோ திஸ் இஸ் ஒன் குட் வே டு டூ இட். நீங்க பாருங்களேன், ஹெல்பிங் பீப்புள் பிகம் பிராண்ட்ஸ்னு சொல்லியிருக்கேன். அதாவது நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டேன். இன்னும் புரியலன்னா ஹேஷ்டாக் பர்சனல் பிராண்டிங் கொடுத்துட்டேன். அதை தவிர கால் டு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன். கீழே வெப்சைட் கொடுத்துருக்கேன், லெஃப்ட்ல என் கம்பெனி லோகோ கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா இந்த கம்பெனி இந்த வெப்சைட்டுக்கு போங்க, நான் இந்த கம்பெனி ரன் பண்றேன் அப்படின்றத நான் காட்டிட்டேன். ஸோ இவ்வளவு விஷயமும் நான் இந்த ஹெடர்லேயே கொடுத்தாச்சு. ஸோ நம்ம என்ன பண்றோன்றத நான் வந்து அவங்க என் ப்ரொஃபைலை தாண்டி என் ப்ரொஃபைலை ஸ்க்ரால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உள்ள வந்த உடனே தெரிஞ்சிடும். அவங்களுக்கு தேவைன்னா உடனே வாங்கிடுவாங்க என்கிட்ட. இது வந்து ரெண்டாவது விஷயங்க, பேனர். மூணாவது, பயோ செக்ஷன் அண்ட் அபவுட் செக்ஷன். இது வந்து பயோ செக்ஷன் நான் ஹைலைட் பண்றேன் இல்லையா? இந்த இடம் பேர் பயோ செக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பயோ செக்ஷன் பொறுத்த வரைக்கும் இது SEO ஆப்டிமைஸ்ட் ஏரியா. எக்ஸாம்பிள் சொல்றேன். SEO ஆப்டிமைஸ்னு சொல்றப்போ ஒரு சூப்பர் விஷயம் ஞாபகம் வருது. நீங்க யாரா வேணா இருங்க, நீங்க லிங்க்டின்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க கூகுள்ல போய் உங்க பேரை டைப் பண்ணா, இப்போ உடனே பண்ணாதீங்க, இப்போ நீங்க கவனிங்க, பட் அப்புறமா நீங்க ட்ரை பண்ணுங்க. போய் கூகுள்ல போய் உடனே நீங்க ட்ரை பண்ணீங்க, நீங்க வந்து உங்க பேர் உங்க ஃபுல் நேம் கொடுத்து ட்ரை பண்ணீங்கன்னா முதல் லிங்க் உங்க லிங்க்டின் லிங்க் தான் இருக்கும். நீங்க ஓன் வெப்சைட் வச்சிருந்தா கூட. நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஐ வில் ஷோ யூ an எக்ஸாம்பிள். இது கூகுள். இங்க வந்து நான் என் பேரை டைப் பண்றேன், என்டர் கொடுத்துட்டேன். முதல் லிங்க் பாருங்க, லிங்க்டின். ரெண்டாவது லிங்க் தான் இன்ஸ்டாகிராம். மூணாவது தான் என் ஓன் வெப்சைட்டே. அந்த அளவுக்கு லிங்க்டின் இஸ் பவர்ஃபுல். சரியா? ஸோ தட்ஸ் ஹவு பவர்ஃபுல் லிங்க்டின் SEO ஆப்டிமைசேஷன் கேன் பி. இந்த இடமும் SEO ஆப்டிமைஸ்ட் இடம். இதே மாதிரி அபவுட் செக்ஷன் ஒன்று இருக்கும் கீழே. இந்த இடமும் SEO ஆப்டிமைஸ். இது எந்த அளவுக்கு SEO ஆப்டிமைஸ்னு பாருங்க. பர்சனல் பிராண்டிங் எக்ஸ்பர்ட்ன்றது ஒரு டேர்ம். இது எல்லாமே கீவேர்ட்ஸ்ங்க. ஓகேவா? யூ கேன் ஃபில் இட் வித் கீவேர்ட்ஸ். உங்க இண்டஸ்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. உங்க இண்டஸ்ட்ரியில உங்களை எப்படி தேடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் இது உள்ள இருக்கணும். அப்படி தெரியல அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட் யாரு பில்ட் பண்ணாங்களோ அந்த பர்சன் கிட்ட கேளுங்க. அந்த SEO கன்சல்டன்ட் இருப்பாங்க, அந்த கான்டென்ட் எழுதுனவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு புரியும் இது என்னன்னு சொல்லிட்டு. அந்த சிமிலர் கான்டென்ட்டே இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
அதுவும் புரியலன்னா வேர்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு வெப்சைட் இருக்கு, நான் அதுவும் காட்டுறேன். வேர்ட் ஸ்ட்ரீம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. வேர்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு. இது மாதிரி நிறைய டூல் இருக்கு. பட் வேர்ட் ஸ்ட்ரீம் இஸ் ஈஸி டூல் ஃபார் எஸ்சிஓ. இங்க பாருங்க, நீங்க வந்து இதுல எஸ்சிஓ கான்டென்ட்லாம் வந்து நீங்க தேடிக்கலாம். யூ கேன் சர்ச் ஃபார் டூல்ஸ் ஹியர். ஃப்ரீ கீவேர்ட் டூல். இங்க கீவேர்ட் தேடினீங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரிக்கான கீவேர்ட்ஸ் வந்துடும். ஒரு நாளைக்கு 5 கீவேர்ட் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட் பிகம்ஸ் சோ ஈஸி ஃபார் யூ. ஸோ கீவேர்ட்ஸ் வந்து ஈஸியா சூஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ தட்ஸ் த செகண்ட் ஒன், கீவேர்ட்ஸ். அடுத்தது இங்க பாருங்க, இதுல எவ்வளவு கீவேர்ட்ஸ் இருக்குன்னு பாருங்க. நான் ஐவ் லோடட் இது கீவேர்ட்ஸ். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கீவேர்ட், பர்சனல் பிராண்டிங் திருப்பியும் கீவேர்ட், பர்சனல் பிராண்டிங் ஏஜென்சி கீவேர்ட், ஸ்பெஷலைஸ்ட் இன் லிங்க்டின் கீவேர்ட், இன் சென்னை கீவேர்ட். அது தவிர ஃபவுண்டர்ஸ், எம்டி, சிஇஓஸ், ஸ்டார்ட் அப்ஸ், எம்எஸ்எம்இஸ், லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ், இதெல்லாம் கீவேர்ட். திருப்பியும் பர்சனல் பிராண்டிங், கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, ஆர்கானிக் growth மார்க்கெட்டிங், growth hacking எல்லாம் கீவேர்ட்ஸ். ஸோ யூ கேன் லோட் இட் வித் கீவேர்ட்ஸ் ஸோ தட் பீப்புள் கேன் நாட் மிஸ் யூ. அவங்க எது தேடினாலும் நம்ம வரணும். அந்த அளவுக்கு நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள அவங்க எது தேடினாலும் நம்ம வரணும். அந்த அளவுக்கு நம்ம கீவேர்ட்ஸ் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா யூ பிகம் டிஸ்கவரபிள் ஆன் லிங்க்டின். ஸோ பீப்புள் ஈஸியா உங்களை கண்டுபிடிச்சிடலாம். நீங்க என்ன ஆஃபர் பண்றீங்களோ அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ இது வந்து ஆப்டிமைசேஷன், ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன் சொல்லுவோம். ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன்ல டிபி சேருது, உங்களோட பேனர் சேருது, பயோ செக்ஷன் சேருது, இந்த பயோ செக்ஷன், அப்புறம் இந்த அபவுட் செக்ஷன், இதெல்லாம் சேருது. இது தவிர இந்த எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷனும் நீங்க நல்லா பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் செக்ஷன் இஸ் ஒன்லி அ பார்ட் ஆஃப் யுவர் அபவுட் செக்ஷன். நான் அபவுட் செக்ஷன்ல என்ன கொடுத்துருக்கணும் அதோட பார்ட், அதோட கொஞ்சம் எலாபரேட்டான விஷயம் தான் எக்ஸ்பீரியன்ஸ்ல கொடுத்துருப்பேன். நான் ரொம்ப அதிகமாக கூட கொடுக்கல. நான் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ல எஜுகேஷன்லேயே ரொம்ப பெருசா ஆட் பண்ணல. பட் நீங்க வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இஃப் யூ கம் ஃப்ரம் வெரி பிக் காலேஜ், நீங்க ஐஐஎம்ல தான் வரீங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில வரீங்க. இப்போ நான் வந்து மாஸ்டர்ஸ் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ். இப்போ நான் வந்து வேணா வச்சுக்கலாம், எனக்கு என் அலுமினைசனை ஈஸியா கண்டுபிடிக்கிறது பாசிபிளா இருக்கும். பட் சின்ஸ் ஏற்கனவே ஒரு அளவுக்கு growth இருக்குன்றதுனால நான் வச்சுக்கல. நான் ஐ வாண்ட் டு பி ஸ்பெசிபிக் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லைன்னா பர்சனல் பிராண்டிங்காக ஸ்பெசிஃபிக்கா இருக்கணுன்றதுனால நான் வைக்கல. அதை நான் என்ஜினியரிங்ல இருக்கணும், என்ஜினியரிங் பத்தி நான் என்ஜினியரிங் பண்ணேன்றது மற்றவங்களுக்கு தெரியணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா வச்சுக்கலாம். ஸோ நீங்க படிச்சதுக்கும் நீங்க செய்யற தொழிலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கு அப்படின்னா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா வந்து மக்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தட்ஸ் அபவுட் ஆப்டிமைசேஷன். அடுத்தது கான்டென்ட். கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கான்டென்ட் ஒர்க் ஆகும், இப்போ நம்ம இது இல்லாம பேசுவோம். எது மாதிரி கான்டென்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு பேசுவோம். 3 கைண்ட் ஆஃப் கான்டென்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் லிங்க்டின் பொறுத்த வரைக்கும். முதல் கைண்ட் ஆஃப் கான்டென்ட் டு த பாயிண்ட் பிசினஸ் கான்டென்ட். நம்ம என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றோம், யாருக்கு சால்வ் பண்றோம், எப்படி சால்வ் பண்றோம், இதை பத்தி பேசுறது. என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க அப்படின்னா வி பில்ட் சாஃப்ட்வேர், வி பில்ட் வெப் ஆப்ஸ், வி பில்ட் ஆப்ஸ் அப்படிலாம் பேசுறது. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்றது சொல்றீங்க. We build apps for startups, we build apps for established companies, MSMEs. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு புரியும். சிலர் இருப்பாங்க, அவங்க வந்து ஃபின்டெக் மட்டும் தான் டூல்ஸ் பில்ட் பண்ணுவாங்க. We build products for fintech companies, finance companies. இது மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றப்போ நீங்க எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருது, என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னு தெரியும், யாருக்கு சால்வ் பண்றீங்கன்றது சொல்லிடுறீங்க. ஸோ இது மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கான்டென்ட் பிசினஸ்க்கு பில்ட் பண்றது முதல்ல. ரெண்டாவது கைண்ட் ஆஃப் கான்டென்ட் ஜென்ரிக் பாசிட்டிவ் கான்டென்ட். Anything that's positive about your life and your business. Don't go away from your life. ரொம்ப வெளியே போய் உலகத்துல நடக்கிற பாசிட்டிவ் விஷயத்தெல்லாம் பேசணும்னு அவசியம் இல்லை. பட் உங்க லைஃப்ல நடக்கிறது, நீங்க ஒரு விஷயம் உங்க பிசினஸ் நல்லா நடந்திருக்கும், அந்த விஷயத்த ஷேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் போன மாசம் வந்து நாங்க 3 புது கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணோம் அப்படின்றது நல்ல விஷயம். அதை நீங்க கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு அதில் எழுதிடுங்க. நீங்க போன மாசம் 3 புது கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணீங்கன்றத அந்த கிராட்டிடியூட செலுத்திடுங்க. அப்படி சொன்னா நிறைய பேருக்கு நீங்க வளர்றீங்கன்றது தெரியும். வளர்ற கம்பெனிஸ் கூட தான் நிறைய பேர் வந்து வளரவங்க கூட தான் அவங்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டா? இஃப் யூ க்ரோ, பீப்புள் லைக் டு பி வித் யூ. ஏன்னா அவங்களும் வளரணும்னு நினைப்பாங்க. ஸோ வளரவங்க கூடயே இருப்பாங்க. நீங்க வளர்றது எங்கேயாவது காட்டணும்ல, இது மாதிரி கொஞ்சம் பாசிட்டிவ் விஷயத்தெல்லாம் பேச ஆரம்பிக்கலாம். பட் ட்விட்டர் மாதிரி லிங்க்டின்ல நிறைய புலம்புறவங்க, நெகட்டிவ்ஸ் பேசுறவங்க நிறைய பேர் இல்லை. அது ஒரு நல்ல அது பெரிய அட்வான்டேஜ். அந்த அட்வான்டேஜை நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம், பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கலாம். பிளாட்ஃபார்ம் பாசிட்டிவ். இது ரெண்டாவது கைண்ட் ஆஃப் கான்டென்ட். மூணாவது கைண்ட் ஆஃப் கான்டென்ட், ஆக்சுவலா இந்த பாசிட்டிவ் கான்டென்ட் பத்தி இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது சொல்றப்போ. COVID-19 டைம்ல வந்து நிறைய பேருக்கு பாசிட்டிவ் கான்டென்ட் தேவைப்பட்டது. ஆனா அந்த டைம்ல வந்து நிறைய
நெகட்டிவ் கான்டென்ட் தான் இருந்தது. நியூஸ் எல்லாமே நெகட்டிவா இருந்ததுல, இந்த இடத்துல இத்தனை பேர் இறந்துட்டாங்க, இந்த நாட்டுல இத்தனை பேர் கோவிட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெகட்டிவ் டைம் அது. நம்ம வேற வீட்டிலேயே இருந்தோம், நிறைய பேர் டிப்ரெஸ் ஆகிருந்தோம், நிறைய பேர் பிசினஸ் சரியா போகல. ஸோ நிறைய ஒரு ஒரு ரட்டுக்குள்ள இருந்த டைம்ல ஒரு 3 கிரியேட்டர்ஸ் சேர்ந்து ஒரு 2 கம்பெனியோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்டடி பண்ணாங்க. கூகுள் இவங்க 2 பேரோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டு யூடியூப் ஸ்டடி என்னன்னா பாசிட்டிவ் கான்டென்ட் அதிகமான people கன்சியூம் பண்றாங்களா, நெகட்டிவ் கான்டென்ட் நிறைய பரவுதா, நிறைய பேர் கன்சியூம் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தாங்க. அது அந்த ஸ்டடியோட முடிவுல வந்து ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாங்க. நெகட்டிவ் கான்டென்ட் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுவாங்க, ஆனா சீக்கிரமா நெகட்டிவ் கான்டென்ட் இறந்துரும். அதாவது நெகட்டிவ் கான்டென்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஃபாஸ்ட், டைஸ் ஃபாஸ்ட். பாசிட்டிவ் கான்டென்ட் ஸ்ப்ரெட்ஸ் ஸ்லோ பட் நெவர் டைஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இது வந்து டேட்டாவோட எடுத்ததுனால இது வந்து உண்மையை எடுத்துக்கலாம். அதாவது மெட்டா அண்ட் கூகுளோட டேட்டா அது. விச் மீன்ஸ் ஒரு போன மாசம் என்ன நெகட்டிவ் கான்டென்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு, என்ன நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நமக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இப்ப நடக்கிற பாசிட்டிவ் விஷயங்கள் நம்ம லைஃப்ல இருந்து நமக்கு ஞாபகம் இருக்கும். ஹியூமன் மைண்ட் கேனாட் ப்ராசஸ் நெகட்டிவ் ஃபார் அ லாங் டைம்ங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேனே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டோன்ட் திங்க் ஆஃப் அ பிங்க் எலிஃபென்ட். வாட் டிட் யூ திங்க் ஆஃப்? பிங்க் எலிஃபென்ட். ஏன்னா டோன்ட் அப்படின்ற வார்த்தையை நம்ம மைண்டால ப்ராசஸே பண்ண முடியாது. டோன்ட், நோ, நெவர், இது மாதிரி வார்த்தையெல்லாம் நம்மளால ப்ராசஸ் பண்றதுக்கு நமக்கு டைம் எடுக்கும், நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் பை அண்ட் லார்ஜ் ஆர் பாசிட்டிவ் பீயிங்ஸ். ஸோ பாசிட்டிவ் கான்டென்ட் நம்ம கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. அதுக்கு ரொம்ப நேரம் யோசிக்க வேண்டாம், ரொம்ப மனக்கட வேண்டாம், நேச்சுரலா நமக்கு அது வரும். அதனால அது பண்ணிடுவோம். பீயிங் ஆண்டர்பிரனர்ஸ், ஐ அசியூம் தட் வி ஆர் ஆல் பாசிட்டிவ் பீயிங்ஸ். ஏன்னா பாசிட்டிவா இல்லைன்னா பிசினஸ் எல்லாம் பண்ண முடியாது நம்ம ரொம்ப நாளைக்குலாம். இத்தனை 20 வருஷம் 30 வருஷம் பிசினஸ் பண்றதெல்லாம் நம்ம இங்க இருக்கோம். ஸோ நேச்சுரலா வந்து நம்ம பாசிட்டிவா யோசிக்கிறதோ பாசிட்டிவா எழுதுறதும் கஷ்டம் இல்லை. அது 2வது கைண்ட் ஆஃப் கான்டென்ட்ங்க. 3வது கைண்ட் ஆஃப் கான்டென்ட் நம்ம வேல்யூ சிஸ்டம் பேஸ்ட் கான்டென்ட். நான் ஆரம்பத்தில் இந்த ஃபண்ட் ரைசிங் பத்தி பேசினப்போ ஒரு விஷயம் சொன்னேன். நம்ம வேல்யூ சிஸ்டம்ஸ் பத்தி யாருக்கும் தெரியலன்னா அவங்க நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கு நம்ம எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்காக வேல்யூ சிஸ்டம் பேஸ்ட் கான்டென்ட். நம்ம பர்சனலா எதெல்லாம் பிலீவ் பண்றோமோ அதெல்லாம் எழுதலாம். அதுல 2 பிலீஃப் பத்தி எழுத வேண்டாம். ஒன்னு ரிலிஜன், இன்னொன்னு பாலிடிக்ஸ். இது 2ம் வேண்டாம். மற்றபடி மற்ற எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபேமிலி வேல்யூஸ், பிசினஸ் வேல்யூஸ், நம்ம கம்பெனி கல்ச்சர், நம்ம பர்சனல் வேல்யூஸ், நம்ம யாரை ஹையர் பண்ணோம், நம்ம டீம்ல யாரெல்லாம் வளர்ந்துட்டு இருக்காங்க, ரொம்ப வருஷம் நம்ம டீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரெக்கக்னிஷன் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய நம்ம கிடைச்ச மென்டர்ஷிப், நம்ம ஆஃபர் பண்ண மென்டர்ஷிப், இதை பத்தி எல்லாம் பேசலாம். இதுல பிசினஸ் வரல, இதுல பெருசா பிசினஸ் பத்தி பேசியிருக்க மாட்டோம். ஆனா நான் சொல்றேன், நம்புங்க, இந்த இடத்துலதான் உங்களுக்கு நிறைய லீட்ஸே வரும். ஏன்னா when people resonate with your value systems, they want to work with you, right? So that's the third one. So இந்த 3 கைண்ட் ஆஃப் கான்டென்ட் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். நான் இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். அண்ட் இந்த 3 கைண்ட் ஆஃப் கான்டென்ட்டை வந்து நீங்க டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல கொடுக்க முடியும். LinkedIn allows you to play around with content basically. எந்த அளவுக்குன்னா you can play around with text, carousels, images, videos, இது எல்லாமே போடலாம். இப்போ இன்ஸ்டாகிராம்னா நீங்க இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் மட்டும் தான் போட முடியும். நீங்க யூடியூப் எடுத்தா வீடியோஸ் மட்டும் தான் போட முடியும். நீங்க மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ் ஸ்பாட்டிஃபைனா ஆடியோ மட்டும் தான் போட முடியும். ஆனா LinkedIn வந்து it allows you to do everything. நீங்க எல்லாமே பண்ணலாம் அதுல. ஸோ யூ கேன் பிளே அரௌண்ட் வித் கான்டென்ட். நீங்க நிறைய ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ட்ரையல் அண்ட் எரர் எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா LinkedIn இஸ் ஒன் பியூட்டிஃபுல் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு உங்க ஆடியன்ஸ்க்கு எது ஒர்க் ஆகுதுன்றதை நீங்களே கண்டுபிடிச்சிக்கலாம். இது எக்ஸாம்பிள் சொல்றேன். இது வந்து வெறும் பாசிட்டிவ் கான்டென்ட். இன்னைக்கு வந்து நான் என்ன பேசிக் பாசிட்டிவ் கான்டென்ட், நத்திங் மோர் நத்திங் லெஸ், நான் போட்டு வந்து 1 மணி நேரம் ஆகுது. 2900 பேர் பார்த்துருக்காங்க. இந்த 2900 பேர்ல வந்து என் ஆடியன்ஸ் எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்றது மட்டும் தான் எனக்கு முக்கியம். ஃபவுண்டர்ஸ் ஒரு 5.9% பார்த்துருக்காங்க, கோ ஃபவுண்டர்ஸ் 2.2%, சிஇஓஸ் ஒரு 1.7%. ஏன்னா என் ஆடியன்ஸ் பார்த்துருக்காங்கன்றது மட்டும் எனக்கு சந்தோஷம். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ மெஷர் மை growth ஆன் LinkedIn. இது வந்து பேசிக் பாசிட்டிவ் கான்டென்ட். இதை தவிர வந்து எஜுகேஷனல் கான்டென்ட் நான் சொன்னேன் இல்லையா, பிசினஸ் கான்டென்ட் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு காலையில் அது மாதிரி கான்டென்ட் போட்டிருந்தோம். அதாவது பிசினஸ் கான்டென்ட்னா செல் பண்ணணும்னு சொல்லல, நெவர் செல் டைரக்ட்லி, ஒன்லி ஆட் வேல்யூ. நீங்க நிறைய வேல்யூ கொடுத்தீங்கன்னா பீப்புள் வில் ஃபீல் கில்ட்டி அண்ட் பை ஃப்ரம் யூ. என்ன இவர் இவ்வளவு வேல்யூ கொடுக்குறாரு, அது நம்ம வாங்கவே இல்லையேன்ற அளவுக்கு நம்ம வேல்யூ கொடுக்கணும். ஸோ இது வந்து எப்படி கான்டென்ட் வந்து காமர்ஸா மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட் எழுதியிருந்தேன். இந்த கான்டென்ட்டும் நல்லா போயிருந்தது. ஸோ தட்ஸ் ஹவ் யூ கிரியேட் வேல்யூ. நீங்க நிறைய வேல்யூ கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, புக் எழுதுறதை பத்தி சொல்றப்போ ஒரு விஷயம் சொன்னேன். அந்த புக்கை படிச்சுட்டாங்கன்னா நீங்க தேவைப்படக்கூடாது.
ஒருத்தர் என்னோட கான்டென்ட்டை 2 வருஷம் ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு நான் தேவைப்பட மாட்டேன், நான் தேவை இல்லை, அது எனக்கே தெரியும். ஏன்னா நான் அவ்வளவு வேல்யூ கொடுத்துருக்கேன் கான்டென்ட் சம்பந்தமா. ஆனா 2 வருஷம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க அதை அப்ளை பண்ணல அப்படின்னா அவங்க என்கிட்ட தான் வருவாங்க. ஏன்னா நான் 2 வருஷமா நம்பிக்கை பில்ட் பண்ணிருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் வில் ஹேப்பன் வித் யுவர் பிசினஸ் ஆல்சோ. ஸோ தட்ஸ் அபவுட் லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் அண்ட் லிங்க்டின் கான்டென்ட்ங்க. இதுல நீங்க 2 விஷயம் பண்றீங்க. ஒண்ணு, நீங்க யாருன்றதை சொல்லிட்டீங்க. 2வது, நீங்க என்னெல்லாம் பண்றீங்க, நீங்க யாருக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும்ன்றதும் சொல்றீங்க. யாரை தேடுறீங்கன்றதை கண்டுபிடிக்கணும். இது வந்து 3வது விஷயம். யூஸ்வலா நம்ம வந்து ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? இருக்கிறவங்க எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நம்ம லிங்க் அனுப்பி எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்றது. நம்ம மாமா, மச்சான், ஃப்ரெண்டு, 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட படிச்சவன், அவங்களுக்குலாம் நம்ம வந்து அனுப்புறது. நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ்ல எங்கேயாவது மீட் பண்ணிருப்போம், அவருக்கு அமுச்சு விட்டு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதெல்லாம் நம்ம பண்ற பெரிய தப்பு. ஏன்னா யூ ஆர் கன்ஃபியூசிங் தி அல்காரிதம். ஆல் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் ஒர்க் ஆன் நீஷ் பேஸ்ட் அல்காரிதம். இந்த நீஷ்காக உங்களை ஃபாலோ பண்ணா அவங்க அந்த நீஷ்காக மட்டும் தான் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, மற்ற எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு நியூஸ் சேனல்ல ஃபாலோ பண்ற ஒருத்தர் நியூஸ் சேனலுக்காக மட்டும் தான் ஃபாலோ பண்றாரு. அதுல திடீர்னு பாட்டு போட்டா அவர் பார்க்க மாட்டாரு, அவர் அன்ஃபாலோ பண்ணிட்டு போயிடுவார். இல்ல எங்கேஜ் பண்ண மாட்டார், இருந்தா எங்கேஜ் பண்ண மாட்டார் அவர். ஏன்னா அவர் ஃபாலோ பண்றது நியூஸ்க்காக மட்டும்தான். இப்போ உங்களை வந்து ஐடி பிசினஸ்க்காக ஃபாலோ பண்றாங்க, ஐடி பிசினஸ் எப்படி வளரணும்னு தெரிஞ்சுக்காக ஃபாலோ பண்றாங்க, இல்ல டெக்னாலஜிக்காக ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா, நீங்க திடீர்னு வேற ஏதோ பத்தி பேசுனீங்கன்னா, நீங்க திடீர்னு வந்து லெட்ஸே நீங்க பிராண்டிங் பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்க டெக்னாலஜி பிசினஸ் பண்றீங்க, ஆனா சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ இண்டஸ்ட்ரி பத்தி பேசுறீங்கன்னு அப்படி எடுத்துக்கிட்டா உங்களை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அவங்க எங்கேஜ் பண்ண மாட்டாங்க. விச் வில் டேமேஜ் யுவர் என்கேஜ்மெண்ட் லைக் எனிதிங். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நீஷ்னு செட் பண்ணிட்டு அந்த நீஷ்ல இருக்கவங்க கூட மட்டும் நம்ம ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். அதுக்கு முதல் வழி நம்ம கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறது. நம்ம கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பத்துல ஈஸியா விடாது லிங்க்டின் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. ஐ வுட் சஜஸ்ட் தட் யூ பை பிரீமியம். லிங்க்டின் பிரீமியம்ல சேல்ஸ் நேவிகேட்டர் கோர்னு ஒன்று இருக்கு. இதோ இந்த கோல்டு கலர் சிம்பிள் இருக்கா, கோல்டு கலர் இன்னும் எழுதியிருக்கா, இது வந்து லிங்க்டின் பிரீமியம். இது இந்த பிரீமியம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க முடியும், நிறைய பேரோட கனெக்ட் பண்ண முடியும். பேசிக்கா அப்படி ரிக்வெஸ்ட் கொடுக்குறப்ப கொஞ்சம் பர்சனலைஸ் ரிக்வெஸ்டா நீங்க உங்க ப்ரொஃபைல்லாம் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் கான்டென்ட்லாம் நீங்க போட்டதுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிங்க. ஸோ தட் தே நோ தட் யூ ஆர் ஆக்டிவ் ஆன் லிங்க்டின் அண்ட் யூ ஆர் ஆக்சுவலி ப்ரொவைடிங் வேல்யூ ஆன் லிங்க்டின். ஏன்னா பீப்புள் வாண்ட் டு கனெக்ட் வித் பீப்புள் ஹூ ப்ரொவைட் வேல்யூ. சரியா? தட்ஸ் அபவுட் கனெக்டிங் வித் லிங்க்டின். அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா உங்க ஆடியன்ஸ் கூட மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணணும். எல்லாருக்கும் ரிக்வெஸ்ட் கொடுக்க கூடாது, எல்லா ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா நம்ம நம்பர்ஸ் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு பாயிண்ட்க்கு அப்புறமா நம்பர்ஸ் சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு எல்லா கனெக்ஷன் ரிக்வெஸ்டையும் அக்செப்ட் பண்றது. எத்தனை கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் தான் நம்பர் தானே, நமக்கு சீக்கிரமா நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துருவாங்களா அப்படின்னு நினைக்கிறது. அது ஆக்சுவலா பெரிய தவறு. ஏன்னா யூர் அகைன் கன்ஃபியூசிங் அல்காரிதம். எல்லா இண்டஸ்ட்ரியில இருந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன இண்டஸ்ட்ரின்றதை நீங்க லிங்க்டின் புரிய வைக்கிறது இல்லை. லிங்க்டின் புரியணும் நீங்க யாருன்றது. நீங்க இந்த இண்டஸ்ட்ரி தான் இருக்கீங்க, இது மாதிரி பீப்புள் கூட மட்டும் தான் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்க புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வளர்றது ரொம்ப ஈஸியாயிடும். ஏன்னா லிங்க்டின் ஒன்ஸ் லிங்க்டின் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஹூ யூ ஆர் அண்ட் ஹூ யூ ஆர் லுக்கிங் ஃபார், லிங்க்டின் அவங்களோட சஜஷன்ல உங்களை போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்க கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் தான் கொடுக்க வேண்டாம், அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. நான் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் கொடுக்கறத நிப்பாட்டி 1 வருஷம் இருக்கும், 1.5 வருஷம் கூட இருக்கும். ஐ ஸ்டாப்ட் கிவிங் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட். ஆனா எனக்கு ஐ க்ரோ பை அரௌண்ட், நான் ஆவரேஜா போன 1000 நாள்ல ஒரு நாளும் 68 ஃபாலோவர்ஸ் வளர்ந்துருக்கேன். ஒரு நாளும் ஆவரேஜா. நான் முதல் நாள்ல இருந்து கணக்கு போடுறேன் ஆக்சுவலா. பட் நான் ரீசெண்டா பார்த்ததுல இருந்து நான் டெய்லி 100 ஃபாலோவர்ஸ் எனக்கு வருது. புதுசா நியூ 100 ஃபாலோவர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வளர்றாங்க, எந்த எஃபர்ட்டும் இல்லாம. பிகாஸ் லிங்க்டின் ஹஸ் அண்டர்ஸ்டுட் who am I and who I am looking for. ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து நம்ம உருவாக்கலாம். இங்க பாருங்க, நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றப்போ ஐ எம் நாட் ஈவன் கிடிங், ஐ எம் பீங் வெரி சீரியஸ் ஹியர். ஜஸ்ட் a minute. Yeah, see 3943 ரிக்வெஸ்ட் இருக்கு நான் அக்செப்ட் பண்ணாம. I haven't accepted 343 ரிக்வெஸ்ட். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், எனக்கு 70,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இங்க சாரி, இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா கனெக்ஷன்ஸ் இருக்கா, 12,000 கனெக்ஷன்ஸ் தான் இருக்காங்க. ஆனா 70,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் மீதி இருக்கிற 58,000 பேரும் என்ன ஃபாலோ தான் பண்றாங்களே தவிர என் கூட கனெக்டடா இல்லை. நான் அவங்க என் கண்டென்ட் பார்த்துக்கலாம், நான் அவங்க கண்டென்ட் பார்க்க தேவையில்லை. இந்த 12,000 பேரோட கண்டென்ட் நான் பார்க்க முடியும். அதாவது ஏன் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க நான் யார் கூட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேனோ அவங்க மட்டும் தான் அங்க இருப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஸ்பெசிபிக். we've trained LinkedIn that way. So that's about LinkedIn. இப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அந்த ஸ்லைடே திருப்பி ஷேர் பண்றேன் உங்களுக்கு. இது வரைக்கும்
இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போகுதான் சொல்லலாமா? இது வரைக்கும் ஏதாவது நான் ரொம்ப வேகமா போறேனா இல்ல ரொம்ப ஸ்லோ டவுன் பண்ணணுமா? ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? சூப்பர் பீப்புள், சூப்பர் சூப்பர், பெர்ஃபெக்ட். இதே ஸ்பீட்ல போலாம்ல? பெர்ஃபெக்ட் சூப்பர். அடுத்தது கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் டிஸ்ட்ரிபியூஷன்ற வார்த்தையை ஆரம்பத்தில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். அந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கும். கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஒன் குரூஷியல் ஏரியா ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். நமக்கு மட்டும்தான் இது எல்லாருக்கும் நான் சொல்லலை. இப்போ கான்டென்ட் கிரியேட்டர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு இது வந்து இதை வச்சு மட்டுமே அவங்க வளர முடியாது. ஸோ கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும் வி டிஸ்ட்ரிபியூட் கான்டென்ட் அக்ராஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். நாங்கள் இந்த பிசினஸ்க்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒரு விஷயம் வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா, ஃபவுண்டர்ஸ் எங்ககிட்ட வர்றது வந்து கான்டென்ட்டுக்காக இல்லை. ஏன்னா எவ்ரிபடி இஸ் an expert in their industry. இப்போ உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க ஈஸியா கான்டென்ட் கிரியேட் பண்ணிடலாம். அதுக்கு இன்னொருத்தர் ஏதோ 20 வருஷம் 10 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குன்னா கான்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. அவ்வளவு கான்டென்ட் இருக்கும் நம்ம கிட்ட. நம்ம சும்மா லேப்டாப் எடுத்து உட்கார்ந்தாலே கொட்டும் வார்த்தையா. அவ்வளவு கான்டென்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா டைம் இல்லை எழுதுறதுக்கு. அப்படி ஒரு நாள் டைம் எடுத்தாலும் டெய்லி டைம் எடுக்க முடியாது, அப்பப்போ டைம் எடுக்க முடியாது. அதுதான் பிரச்சனை. அந்த இடத்துல தான் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹெல்ப் பண்ண போகுது. நான் இப்போ உங்களுக்கு வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்றேன். அந்த எக்ஸாம்பிள் வச்சே நான் இதை வந்து சொல்றேன். ஓகேவா? எத்தனை பேரு ஒரு மாசத்துக்கு சரி ஒரு வாரத்துக்கு 2ல இருந்து 3 மணி நேரம் கான்டென்ட் கிரியேஷனுக்காக ஒதுக்க முடியும்? வெறும் 2ல இருந்து 3 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு. அது வீக்கெண்டா இருக்கலாம், நைட்டா இருக்கலாம், எப்போ டைம் இருக்கோ அப்போ இருக்கலாம். 2 மணி நேரம் எடுக்க முடியுமா? 2 hours ஃபார் கான்டென்ட் கிரியேஷன் அலோன். கான்டென்ட் கிரியேஷன் அபவுட் யுவர் பிசினஸ். நீங்க வந்து ஜென்ரிக்கா பிசினஸ்லாம் பண்ண வேண்டாம், ஜென்ரிக்கா பேச வேண்டாம். உங்க பிசினஸ் பத்தி, நீங்க இத்தனை நாள் பண்ண வேலையை பத்தி எல்லாம் பேசலாமா? பேசலாம்ல. ஆக்சுவலா அந்த வேலையை பத்தி பேசலாம்னு சொல்றப்ப எனக்கு ஆக்சுவலா ஒரு சூப்பர் விஷயம் தோணுது. பீப்புள் ஆன் சோஷியல் மீடியா டோன்ட் ஃபாலோ யூ, தே ஃபாலோ யுவர் ஒர்க். இது நான் செலிபிரிட்டிஸ் தேர் ஆர் 2 பொசிஷனிங். நான் ஆரம்பத்தில் பேசுற செலிபிரிட்டி அத்தாரிட்டி சொல்றேன். செலிபிரிட்டியை விட்டுலாம், செலிபிரிட்டி பத்தி நான் பேசல. செலிபிரிட்டி அவங்களுக்காக தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அத்தாரிட்டிஸ் இருக்காங்கல்ல, அத்தாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஃபாலோ த ஒர்க் தட் வி டூ தான். இப்போ நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் அத்தாரிட்டினா நான் என்ன வேலை பண்ணணும் அதுக்காக தான் ஃபாலோ பண்ணுவாங்க. மற்ற விஷயத்துக்காக நான் ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் செலிபிரிட்டி கிடையாது, ஐ அத்தாரிட்டி. ஏன் இண்டஸ்ட்ரியில அது உங்க இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு அத்தாரிட்டி. அதனால அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களை. அதனால யூ கேன் ஆக்சுவலி கிரியேட் கான்டென்ட் அரௌண்ட் இட்ல. 2-3 மணி நேரத்துல கான்டென்ட் கிரியேட் பண்ண முடியும்ல. அப்படி பண்ண முடியும்னா ஒரு மேக்ரோ கான்டென்ட் உங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சதுன்னா யூ கேன் பி ஆன் அரௌண்ட் 11 to 12 பிளாட்ஃபார்ம்ஸ் அட் த சேம் டைம். ஒரே நேரத்துல 11ல இருந்து 12 பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு உங்களால வந்துட முடியும். ப்ரொவைடட் யூ கேன் டேக் 2 to 3 hours எவ்ரி சிங்கிள் வீக். நான் எப்படின்னு சொல்றேன். நீங்க யூடியூப்ல ஒரு லாங் ஃபார்ம் கான்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த லாங் ஃபார்ம் கான்டென்ட்டோட சைஸ் வந்து 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம். நான் ஏன் 2ல இருந்து 3 மணி நேரம் சொன்னேன்னா, முதல் தடவை கேமராக்கு பேசுறப்போ அந்த 1/2 மணி நேரம் கான்டென்ட் நீங்க 2ல இருந்து 3 மணி நேரம் தான் பேசியிருப்பீங்க. எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்க இருந்து தான் வரேன், அதனால எனக்கு தெரியும். நான் அதான் பண்ணியிருக்கேன். ஐ பீன் தேர் டன் தட். எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சொல்றேன். 2ல இருந்து 3 மணி நேரம் நீங்க எடுத்தீங்கன்னா 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரத்துக்கான கான்டென்ட் கிடைக்கும். உருப்படியான கான்டென்ட், ரைட்? அந்த கான்டென்ட் நீங்க யூடியூப்ல போடலாம். ஒரு மேக்ரோ கான்டென்ட் ஆச்சு. நீங்க ஸ்கிரிப்ட் பண்றப்பவே, நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க பேசுறப்பவே யோசிச்சு ஒரு 10 பாயிண்டாவது கொடுத்துடணும். அது உள்ள 10 வேல்யூபிள் கான்டென்ட் அது உள்ள இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பேசுனீங்க அப்படின்னா 10 ரீல் வந்துச்சு. அதுல இருந்து 10 ஷார்ட்ஸ் 10 ரீல்ஸ் வந்துருச்சு. ஸோ 10 ஷார்ட்ஸ் 10 ரீல்ஸ். ஸோ மூணு பிளாட்ஃபார்ம் ஆச்சு. 3 டிஃப்ரெண்ட் இடத்துல கான்டென்ட் இருக்கு, 3 டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ். ஏன்னா யூடியூப்லேயே நீங்க 2 இடத்துல இருந்தீங்கன்னா கூட, யூடியூப்ல லாங் ஃபார்ம் கான்டென்ட் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் வேற ஆடியன்ஸ் ஆக்சுவலா. அதே ஆடியன்ஸ் லாங் ஃபார்ம் கான்டென்ட் கன்சியூம் பண்றது இல்ல மேக்ஸிமம். நான் கவனிச்சிருந்து சொல்றேன். நான் அனாலிட்டிக்ஸ் பார்த்ததுல இருந்து தோணுது எனக்கு. ஏஜ் குரூப்பே வேற. இது பாக்குற ஏஜ் குரூப் வேற, இது பாக்குற ஏஜ் குரூப்பே வேற. சோ நீங்க 3 டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ்க்கு கேட்டர் பண்ணிருக்கீங்க ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் வச்சு. அடுத்தது இந்த லாங் ஃபார்ம் கான்டென்ட்டே ஸ்பாட்டிஃபைல போட்டீங்க, ஆடியோவா போட்டீங்கன்னா 4வது பிளாட்ஃபார்ம் ஆச்சு. இதையே நீங்க டெக்ஸ்டா, இந்த ரீல்ஸ் இருக்குல்ல, இந்த குட்டி குட்டி ரீல்ஸ் ஷார்ட்ஸ் போகுதுல்ல, இதே நீங்க டெக்ஸ்டா மாத்தி யூடியூப்லயும் ட்விட்டர்லயும் யூஸ் பண்ணீங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம் ஆச்சு. சாரி, லிங்க்டின்லயும் ட்விட்டர்லயும் யூஸ் பண்ணீங்கன்னா 6 பிளாட்ஃபார்ம். ஃபேஸ்புக்ல யூஸ் பண்ணா 7 பிளாட்ஃபார்ம். த்ரெட்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா 8 பிளாட்ஃபார்ம். இதுலயே ட்விட்டருக்கு தனியா ஆடியன்ஸ், ட்விட்டர் த்ரெட்ஸ்னு இன்னொன்னு இருக்கு, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அது மட்டுமே படிக்கிற ஆடியன்ஸ் தான் இருக்காங்க. த்ரெட்ஸ் மட்டும் படிக்கிற ஆடியன்ஸ். அது 9 பிளாட்ஃபார்ம் ஆச்சு. நீங்க ஃபுல் வீடியோவை த்ரெட்ஸா போட்டு, நீங்க வீக்லி ஒன்ஸ் வீக்கெண்ட் மட்டும் வந்து ஃபுல் வீக் நீங்க என்னென்ன பேசுறீங்களோ அதெல்லாம் த்ரெட்ஸா போட்டீங்கன்னா அதுக்கு மட்டும் தனியா ஒரு ஆடியன்ஸ் இருக்கு. அது 9th பிளாட்ஃபார்ம். அடுத்தது நியூஸ் லெட்டருங்க. நீங்க இவ்வளவு இடத்துல கான்டென்ட் பில்ட் பண்றீங்கல்ல,
இது எல்லாத்தையும் எடுத்து நீங்க கான்டென்ட்டா எழுதுனீங்க, நீங்க வந்து ரிட்டன் கான்டென்ட்டா ஆக்கி ஃபர்ஸ்ட் பர்சன் இதுல கொடுத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டா த்ரெட்ஸும் சேர்த்துறேன் சார். ஜேகே முத்து சார் கேட்கிறாரு, இன்ஸ்டா த்ரெட்ஸையும் சேர்த்துட்டேன். நான் கான்டென்ட் செஷன் திருப்பி ரிப்பீட் பண்றேன், பட் ஸ்டில் நான் சொல்லிட்டு ரிப்பீட் பண்றேன் திருப்பியும். 10வது பிளாட்ஃபார்ம் வந்து நியூஸ் லெட்டர். நியூஸ் லெட்டர் வந்து இமெயில் நியூஸ் லெட்டர்னு சொல்லுவாங்க. இமெயில் நியூஸ் லெட்டர்னு சொல்றப்போ ஒரு சூப்பர் விஷயம் ஞாபகம் வருது. கான்டென்ட்டை காமர்ஸா மாற்ற முடியாது. அதாவது நீங்க கான்டென்ட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க காமர்ஸ் தான் மாற்ற முடியாது. நீங்க கான்டென்ட் மூலியமா செல் பண்ணக்கூடாது. செல் பண்ணா உங்களை பிடிக்காம போயிடும் உங்க ஆடியன்ஸுக்கு. பீப்புள் வாண்ட் டு பை பட் தே டோன்ட் வாண்ட் டு பி சோல்ட் டு. நீங்க வித்தா வாங்க மாட்டாங்க, நீங்க வேல்யூ கொடுத்தா வாங்கிடுவாங்க. சோ நீங்க நேரா விற்க முடியாது. அப்புறம் எப்படி விற்கலாம் அப்படின்னா ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணணும். அந்த கம்யூனிட்டி யாருன்னா உங்ககிட்ட போன் நம்பர் கொடுக்க, இமெயில் ஐடி கொடுக்க தைரியம் இருக்கிறவங்க. இவங்க கிட்ட கொடுக்கலாம்ப்பா, இவங்க கொடுத்தா நல்லா தான் கொடுப்பாங்க, இவங்க ஏதாவது வித்தா கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க. கரெக்டா? அவங்க தான் கம்யூனிட்டி. நீங்க நேரம் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட 3 லட்சம் பேர் எனக்கு அக்ராஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு 5 லட்சம் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஓகேவா? எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் சேர்த்து. ஆனா என்னோட கம்யூனிட்டியில 5800 பேர் தான் இருக்காங்க. என்கிட்ட இமெயில் ஐடி 5800 பேரோட இமெயில் ஐடி தான் இருக்கு. அப்ப நான் ஏதாவது விற்கிறேன்னா இந்த 5800 பேர்கிட்ட மட்டும் தான் விற்க முடியும். நான் அத்தனை பேர்கிட்ட விற்க கூடாது. வித்தா வாங்க மாட்டாங்க, வித்தா என்ன வெறுத்துருவாங்க. ஏன்னா இவர் எப்படி ஓப்பனா விற்கலாம் அப்படின்னு தான் நம்ம ஊர்ல பாக்குறாங்க. We come from a country that's more socialistic in nature. We are not capitalist in nature இல்ல. சோ நம்ம வித்தா வாங்க மாட்டாங்க, வித்தா நம்ம கெட்டவங்க எடுத்துப்பாங்க. ஆன்லைன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் வேர்ல்டு அப்படிதான் ஒர்க் ஆகுது. ஸோ நீங்க வேல்யூ ஆட் பண்ணலாம், ஃப்ரீயா வேல்யூ கொடுக்கணும். இன்னும் நிறைய வேல்யூ வேணும்னு கேட்டு அவங்க ஒரு கம்யூனிட்டியா வருவாங்கல்ல, அவங்க கிட்ட தாராளமா செல் பண்ணா தே அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ், தே ஆல்சோ வாண்ட் டு பை. பேசிக்கலி அவங்க நீங்க ஏன் பிரிச்சு கொடுக்குறீங்க, நான் மொத்தமா வாங்கிக்கிறேன், நான் பணம் கொடுக்குறேன், நீங்க கொடுங்கன்ற அளவுக்கு கேட்பாங்க. அதுதான் உங்களோட ஆக்சுவல் ஆடியன்ஸ். நீங்க ஒரு நியூஸ் லெட்டர் பில்ட் பண்ணா ரொம்ப நல்லது. அந்த நியூஸ் லெட்டர் பில்ட் பண்றதுக்கு உங்க கால் டு ஆக்ஷன் ரொம்ப முக்கியம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்சனல் வெப்சைட் வச்சிருக்கேன். நான் அது கடைசியா கூட சொல்றேன். sudarshanganapathy.comனு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். அதுல ஒரு நியூஸ் லெட்டர் இருக்கு. நீங்க இமெயில் ஐடி கொடுத்துட்டீங்கன்னா வாரம் நியூஸ் லெட்டர் வந்துடும். அதுவா அந்த நியூஸ் லெட்டருக்குள்ள நான் இவென்ச்சுவலா நான் வித்தா விற்கலாம். நான் இன்னும் எதுவுமே விற்க ஆரம்பிக்கல. அது மாதிரி நான் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எதுவுமே விற்கல. பட் இவென்ச்சுவலா வித்தா வாங்குவாங்க. ஏன்னா அவ்வளவு வேல்யூ ஆட் பண்ணிட்டு இருக்கேன் பல வருஷமா, 3 வருஷத்துக்கிட்ட ஐம் ஆடிங் வேல்யூ ஆன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ இது மாதிரி நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் 10 பிளாட்ஃபார்ம் வச்சு இதுல இன்னொன்னு 11 அந்த நியூஸ் லெட்டரையே நீங்க ஜென்ரிக்கா எழுதினீங்கன்னா உங்க பிசினஸோட பிளாகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்க பிசினஸ் பேஜ்லயே போட்டுடலாம், உங்க வெப்சைட்ல போட்டுடலாம். அது எஸ்இஓக்கும் சப்போர்ட் பண்ணும் அகேன். ஸோ 11 பிளாட்ஃபார்ம்ல உங்களால வந்து ஒரே பீஸ் ஆஃப் கான்டென்ட், ஒரு யூடியூப் கான்டென்ட்டை நீங்க பண்றது மூலியமா இத்தனை பிளாட்ஃபார்முக்கு வந்துட முடியும். இதுக்கு உங்களுக்கு தேவை ஒரு சோசியல் மீடியா மேனேஜரும் ஒரு டீசென்ட் எடிட்டரும் தான். அது யூஸ்வலா ஒரே பர்சனா இருந்தா கூட பெட்டர் தான். அவரே எடிட் பண்ணி அவரே ஹேண்டில் பண்ணிப்பாங்க அப்படின்னா பெட்டர். அது மாதிரி நிறைய பசங்க இப்போ வந்துட்டாங்க, நிறைய பேர் நல்லா எடிட் பண்றாங்க. அவங்களே சோசியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அவங்களால. அது மாதிரி ஒரு ரிசோர்ஸ் இருந்தாலே உங்களால இதெல்லாம் பண்ணிட முடியும். என்னோட எல்லா சோசியல் மீடியாவும் என்னோட எல்லா நியூஸ் லெட்டரும் ஒரே ஒரு பையன் தான் ஹேண்டில் பண்றான், என்னோட எடிட்டிங்ல இருந்து எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால அவ்வளவு ரிசோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நல்லா எடிட் பண்ண தெரிஞ்சவங்க. இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா எடிட் பண்ண தெரிஞ்சவங்க ஏதாவது கண்டுபிடிச்சலாம் நீங்க. ஏன்னா எல்லாரும் நல்லா எடிட் பண்றாங்க. அதுல யாராவது 4 பேர்கிட்ட பேசினீங்கன்னா உங்க பேஸ் ஸ்கேலுக்கு யார் செட் ஆகிறாங்களோ அவங்களை ஃபுல் டைம் எடுத்துடலாம் நீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா ஆயிடுச்சு இன்னைக்கு ரிசோர்ஸ் கண்டுபிடிக்கிறது கூட. ஸோ தட்ஸ் அபவுட் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நீங்க கேட்டதுனால திருப்பி ரிப்பீட் பண்றேன் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷனை. லாங் ஃபார்ம் கான்டென்ட் ஆன் யூடியூப். லாங் ஃபார்ம் கான்டென்ட் மேக்ரோ கான்டென்ட் சொல்றேன், ஸோ தட் கொஞ்சம் ஈஸியா புரியும். மேக்ரோ கான்டென்ட் ஆன் யூடியூப், மைக்ரோ கான்டென்ட் ஆன் யூடியூப், மைக்ரோ கான்டென்ட் ஆன் இன்ஸ்டாகிராம், macro content on LinkedIn, micro content on LinkedIn, macro content on Spotify, micro content on Twitter, macro content on Twitter, macro content is Twitter threads, micro content on Instagram threads, அப்புறம் macro content on newsletter, macro content on blog. 11 பிளாட்ஃபார்ம். இந்த 11ஐயும் நீங்க வந்து லெவரேஜ் பண்ண முடியும் வெறும் 2 மணி நேரம் கான்டென்ட் யூஸ் பண்ணி. நீங்க 2 மணி நேரம் டைம் எடுக்கிறது மூலியமா அந்த கான்டென்ட் வந்து 3/4 மணி நேரத்துக்கு கூட இருக்காது பேசிக்கலி. போக போக நீங்க கேமராக்கு அக்கஸ்டமாக நீங்க 10 நிமிஷம் பேசினா 10 நிமிஷத்துக்கு கான்டென்ட் வந்துடும். யூ வில் கெட் யூஸ் டு இட். ஒரு 10-15 வீடியோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்க பெட்டர் ஆயிட்டு இருக்குது உங்களுக்கே தோணும். நீங்க எல்லாருமே நம்ம பண்ற பிசினஸ்லயே அப்படிதான் பெட்டரா இருக்கும். திருப்பி ஒரு விஷயத்தையே பண்ணி பெட்டரா இருக்கும். அதே இது வீடியோக்கும் பொருந்தும். திருப்பி பண்ணா நம்ம பெட்டர் ஆயிடுவோம். தட்ஸ் கான்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ தட்ஸ் அபவுட் இட்ங்க. நான் இதுல இருந்து சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நோ மேட்டர் வாட் பிசினஸ் யூ ஆர் இன், யூ ஆர் ஆல்சோ இன் கான்டென்ட் கிரியேஷன் பிசினஸ்.
இப்போ ஒரு பிசினஸ்னா அது 7 விஷயம் சொல்லுவாங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், அட்மின், ஹெச்ஆர், ஆப்ரேஷன்ஸ், வேற என்ன இருக்கு, வேற என்னலாம் இருக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், அட்மின், ஆப்ரேஷன்ஸ், டெக். ஓகேவா? 6 விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 7வது விஷயம் ஃபினான்ஸ். ஸோ 7 விஷயம் இருக்கு நான் சொன்ன மாதிரி. இப்போ வந்து 8வது விஷயம் ஒன்று இருக்கு, கான்டென்ட். ஓகேவா? கான்டென்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கான்டென்ட் ஏன் பில்ட் பண்ணல தெரியுமா? கான்டென்ட் பில்ட் பண்ணா நம்ம பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பார்ப்போம். கரெக்டா? இல்லைன்னா கான்டென்ட்டை வந்து பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங்கா பார்ப்போம். ஆக்சுவலா கான்டென்ட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். கான்டென்ட் இஸ் செப்பரேட் டிபார்ட்மெண்ட். நீங்க மார்க்கெட்டிங்கும் கான்டென்ட்டையும் மிக்ஸ் பண்றது இடத்துல தான் இந்த பிரச்சனையே வருது. நம்ம என்ன நினைப்போம்னா, மார்க்கெட்டிங்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு கான்டென்ட் வேணும்னு நினைக்கிறோம். மார்க்கெட்டிங் நடந்துட்டே இருக்கட்டும், பட் கான்டென்ட்டை சைட்ல பில்ட் பண்ணுங்க. முக்கியமா ஃபவுண்டர் பில்ட் பண்ணணும். ஃபவுண்டர் பில்ட் பண்ணா, ஏன்னா நம்ம குழந்தைய பத்தி நம்ம தானே பெருமையா பேச முடியும். நம்ம பிசினஸ் நம்ம குழந்தை தானே. அதை விட பெருமையா நம்மளை விட பெட்டரா யார் நம்ம பிசினஸ் பத்தி பேச முடியும்? ஸோ அந்த ஃபவுண்டர் கீழே வர டிபார்ட்மெண்ட், அது மார்க்கெட்டிங்க்கு கீழே வர டிபார்ட்மெண்ட் இல்லை. இது ஃபவுண்டரோட நேரடி பார்வையில நேரடியா ஒர்க் ஆகணும். அது மாதிரி ஒரு கான்டென்ட் டீம் ஒன்று பில்ட் பண்ணி ஒரு கான்டென்ட் ஸ்கேல் பண்ண முடிஞ்சது, டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுன்னா வெறும் 2 வருஷம் தான் நம்ம இண்டஸ்ட்ரியோட அத்தாரிட்டியா நம்ம ஃபார்ம் ஆயிடும். வெறும் 2 வருஷம் தான் உங்களுக்கு. பட் இஃப் வி டோன்ட் டூ இட் நவ், யூ வில் டூ இட் லேட்டர். திருப்பி பண்ணுவோம். பட் இப்ப பண்ணா சாய்ஸ்ல பண்ணலாம், அப்புறம் பண்ணா ஃபோர்ஸ்ல பண்ணுவீங்க. we will all be content creators. இந்த மீட்டிங்ல ஆக்சுவலா எத்தனை பேர் இருக்கும் இன்னைக்கு? நான் இதை ஸ்டாப் பண்றேன். ஸோ 73 பேர் உட்காந்துக்குவீங்க. இந்த 73 பேருமே நான் எழுதி தரேன், அடுத்த 3-4 வருஷத்துக்குள்ள we will all be content creators, either by choice or by force. சாய்ஸ்ல பண்ணா நமக்கு நல்லது, ஃபோர்ஸ்ல பண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு. தாகம் எடுத்ததுக்கு அப்புறமா கிணறு வெட்டினா ரொம்ப கஷ்டமா இருக்கும் தெரியுமா? தாகம் எடுக்க முன்னாடியே கிணறு வெட்டிடணும். தாகம் எடுத்ததுக்கு அப்புறம் கிணறு வெட்ட முடியாது நம்ம. அது இட் will be too late. நம்ம we are already too late நான் நினைக்கிறேன். we should create content from today. இன்னைக்கு ஆக்சுவலா வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நான் you're listening from another ஒரு ஆர்டினரி பர்சன். ஓகேவா? ஐ டோன்ட் ஹேவ் எனி பிசினஸ் பேக்ரவுண்ட். ஐ டோன்ட் ஹேவ், என் வீட்டுல யாரும் பிசினஸ் பண்ணல. நான் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். வேலைக்கு போகல, பிசினஸ் எப்படி பண்ணணும், சிஸ்டம்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும்னு தெரியாது எனக்கு. ஃப்ரீலான்சரா இருந்து அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஸ்லோவா வளர்ந்து எனக்குன்னு ஒரு கான்டென்ட் பில்ட் பண்ணி எனக்குன்னு ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ என்னால பண்ண முடியும்னா யார் வேணா பண்ணலாம்ல இதை. இது வந்து நம்மள இங்க இருந்து எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இடத்துல இருந்து தானே வரும். சிமிலர் பேக்ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். தமிழ்நாட்டுல இருந்து வரும். ஒரு இன்ஹிபிஷன் எனக்கும் இருக்கும். நானும் வந்து கான்டென்ட் பண்றதுக்கு ரொம்ப தயங்கி இருப்பேன். இப்ப கூட கேமரா பார்த்து பேசுறதுக்கு எனக்கு பயம் தான். என் இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் பாத்தீங்கன்னா நான் சைட்ல இன்னொருத்தர்கிட்ட பேசிட்டு இருப்பேன், அது கேமரா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். நீங்க இப்ப என்ன இன்ஸ்டாகிராம் யாரும் ஃபாலோ பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது ஏற்கனவே. எனக்கு கேமரா பார்த்து பேச வராது. ஐம் அ வெரி கேமரா ஷை பர்சன். என்னாலேயே பண்ண முடியும்னா இது யாரால வேணா பண்ண முடியும். கான்டென்ட் இஸ் நாட் அ பிக் கேம் அட் ஆல். இட்ஸ் சோ சிம்பிள். யார் வேணா பண்ண முடியும். நம்ம அது ரொம்ப பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கிறதால தான் அது நம்ம பண்ணாம தள்ளி போட்டுட்டே போறோம். அது சிம்பிள்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல ஒரு தடவை பண்ணி பார்க்கலாம். அது நம்ம there is something called art of figuring it out. We are all capable of figuring it out. We all are not experts, but we are all capable of figuring it out. We will figure it out eventually. நம்ம நீச்சல் எப்படி கத்துக்கிட்டோம், சைக்கிள் எப்படி கத்துக்கிட்டோம், நம்ம பிசினஸ் எப்படி கத்துக்கிட்டோம், அது மாதிரி தான் கான்டென்ட்டும் அதையும் கத்துப்போம். நம்ம மக்களிடம் பழகிறதே நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம்ல ஆரம்பத்துல. முதல் நெட்வொர்க்கிங் மீட்டிங்லாம் எல்லாரும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க போன முதல் நெட்வொர்க்கிங் மீட்டிங் நம்ம எவ்வளவு திணறி இருப்போம், எப்படி தைரியமா பேசியிருப்போம். பேசவே வந்திருக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். போயிட்டு வந்து நான் ஏன் எல்லாம் சொல்றேன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணதான் சொல்றேன். போயிட்டு வந்து நம்ம இவ்வளவு நல்ல மீட்டிங் போயிட்டு நம்ம யார்கிட்டயும் பேசாமே வந்துட்டோமே ஃபீல் பண்ணியிருக்கேன். இது மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம எல்லாரும் கோத்ரூ பண்ணியிருக்கோம். கான்டென்ட்லயும் இதே சைக்கிள் கோத்ரூ பண்ணுவோம். முதல் தடவை கான்டென்ட் பண்ணுவோம், நமக்கே ரொம்ப மொக்கையா ஃபீல் பண்ணுவோம். ஆனாலும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்க யாராவது வந்து யூடியூப் ஃபவுண்டரோட முதல் வீடியோ பார்த்துருக்கீங்களா? நீங்க அந்த ஜூ வீடியோ, டே அட் த ஜூன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் வீடியோ பை யூடியூபர். அந்த யூடியூப் ஃபவுண்டர் போஸ்ட் பண்ண முதல் வீடியோ. அந்த வீடியோ எவ்வளவு மொக்கையா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு? இப்போ இருக்கிறதுலயே பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் கான்டென்ட் இருக்கிற பல ட்ரில்லியன் ஹவர்ஸ்க்கான கான்டென்ட் இருக்கு யூடியூப்ல. அதோட ஓனர் போஸ்ட் பண்ண முதல் வீடியோ அவ்வளவு மொக்கையா இருக்கும். அவரே அப்படிதான் பண்றாரு. அவரே தைரியம் வந்து போட்டார்ல, நம்மளாம் போடலாம்ல தாராளமா. ஸோ ஐ ஜஸ்ட் சி தட்
நமக்கும் நம்ம இப்போ இருக்கிற இந்த கான்டென்ட் ஆக்ஷனுக்கும் நடுவுல இருக்கிறது வந்து ஒரு குட்டி அளவு கட்ஸ் தான். முதல் தடவை சைக்கிள் ஏறி உட்கார்ந்த மாதிரி, முதல் தடவை தண்ணியில் இறங்கி நீச்சல் கத்துக்கிட்ட மாதிரி. கான்டென்ட் தண்ணியில யாராவது தவிச்சிருந்தாங்கன்னா அவங்களே காப்பாத்திடலாம் போக போக. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம சீக்கிரமா வந்துருவோம். ஏன்னா நம்ம அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவோம். Just like we learned anything. So no matter what business you are in, you are also in content creation business. And we have come to the end of this program. நான் இதுக்கப்புறம் Q&A ஓப்பன் பண்ணிடுறேன். The reason I'm opening it to Q&A is because நீங்க உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். நான் இப்பவும் அதான் சொல்றேன், நான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அதுக்கு முன்னாடி வெக்கமே இல்லாம வித்துக்கிறேன், ஃப்ரீ நியூஸ் லெட்டர் ஒன்று இருக்கு. இதான் என் வெப்சைட், நீங்க வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். And I'm opening it to Q&A. இதை உங்களை யாராவது ஆக்சுவலா நம்ம டிஜிட்டல் டீம்ல இருந்து யாராவது இதை கோஆர்டினேட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் மீ டு. வணக்கம் அண்ணா. வணக்கம். ஆமா, ரொம்ப மிக அருமையா இருந்துச்சு. நான் ஆரம்பத்துல இருந்தே கவனிச்சுட்டே வர்றேன். மிக சிறப்பா இருந்துச்சு. எல்லாருக்குமே இது பெனிஃபிட்டா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அவங்களோட கேள்விகளுக்கு போறதுக்கு முன்னால நான் சில கருத்துக்கள் நான் இங்க லேர்ன் பண்ண விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த ஆத்தரிய புக் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு கனவா இருக்கு. இன்னைக்கு அது ரொம்ப அழுத்தம் திருத்தமா நீங்க பதிய வச்சிருக்கீங்க. அதை உடனே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எடுத்துக்க டேக்கவே. இன்னொன்னு லிங்க்டின் ப்ரொஃபைல இன்னும் கூட நான் பெட்டர்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் உங்க கூட அதை ஷேர் பண்ணேன், இன்னும் அதை பெட்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க அழகா முடிக்கும் போது ஒன்று சொன்னீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ், இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் கண்டென்ட் அப்படின்னு ஒவ்வொரு நிறுவனமும் எடுத்துக்கணும்ன்றது. இது ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட், எல்லாருமே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டென்ட்ன்றது முக்கியமா எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த பர்பஸ் எதுக்கு அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. நான் நிறைய கூட்டங்கள்ல இப்ப பேசும்போது, எஸ்பெஷலி டெட்கோ அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஸ்டார்ட் அப் டீனோட இணைந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு ஸ்டார்ட் அப் கொண்டு வரல. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த பர்சனல் பிராண்டிங் ஒவ்வொரு ஆண்டர்பிரினருக்கும் அத்தியாவசியமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இதற்கு முன்னால வந்து ஒரு பிராண்ட்ல பல ப்ராடக்ட் இருந்துச்சு. ஆனா இனி வந்து ஒரு பிராண்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு பல பிராண்ட் இருக்க போகுது. ஏன்னா அவ்வளவு ஸ்டார்ட் அப்ஸ், அவ்வளவு ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்காக பல பிராண்ட் வரக்கூடிய சூழல் வருது. அப்படி பிராண்டை ஞாபகம் வச்சுக்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி ஒரு பர்சனை ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. அப்போ ஒரு பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணி இது என்னோட சர்வீஸ், என்னோட பிசினஸ், என்னோட ப்ராடக்ட் அப்படின்னு கொண்டு போறது ரொம்ப பெட்டரா இருக்கு. இது அத்தியாவசியமாகவும் இருக்கு அப்படின்றது அழுத்தம் திருத்தமா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம். நீங்க முடிக்கும் போது அந்த கண்டென்ட்டை எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கு எப்படி டைம் ஒதுக்கணும், ஒரு 2 hour அதுக்கெல்லாம் நீங்க ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டை எப்படி பண்ற பிளாட்ஃபார்ம் எல்லாத்துலயுமே நீங்க போட முடியும்னு ரொம்ப ஹேண்ட் ஹோல்டிங்கா நீங்க இன்புட் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புறேன். அந்த வகையில கண்டிப்பா இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நான் ஒரு 2-3 சீக்கள் எடுத்து அது விஷயம் சொல்றது வழக்கம் வந்து. அந்த வகையில கண்டென்ட்ல வந்து கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியும், அதே சமயம் கான்ஃபிடென்ட்டும், கிளாரிட்டியும், கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் நீங்க சொன்னீங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் தொடர்ந்து அந்த ஒரு 100 நாள் நான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 80,000 ஆணுச்சு அப்படின்றத கூட நீங்க மென்ஷன் பண்ணீங்க. கன்சிஸ்டன்சி தான். ஒரு வேகத்துல இன்னைக்கு நீங்க சொன்ன உடனே நாங்க எல்லாரும் போய் படப்படப்பட நாளைக்கு நடக்குவோம். ஆனா அடுத்து ஒரு வாரம், அடுத்த மாதம் என்ன ஆகுது அப்படின்றதுதான் முக்கியம். அப்ப கன்சிஸ்டன்சியா செய்யணும் அப்படின்றது. கண்டென்ட், கிரியேட்டிவிட்டி, கான்ஃபிடென்ட், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். மெம்பர்கள் எல்லாருமே இதுல இன்புட் எடுத்து இன்னைக்கு கண்டிப்பான முறையில எல்லாருக்குமே இது வராம போனாங்களா பெரிய மிஸ் பண்ணியிருப்பாங்க. எனவே எங்களோட கோர்ஸ் மெட்டீரியல்ல பார்த்து பயனடைவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி, மிக அருமையா இருந்துச்சு. மற்ற கேள்விக்கு வழிவிடுவோம். நன்றி. நன்றிண்ணா, நன்றிண்ணா. ஆக்சுவலா நீங்க கன்சிஸ்டன்சின்னு ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் அதுல இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா நான் லிங்க்டின்குள்ள வந்தப்போ நிறைய பேர் லிங்க்டின்ல இருந்தாங்க. நிறைய பேர் 25,000 ஃபாலோவர்ஸ், 30,000 ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துட்டு தான் நானே ஆரம்பிச்சேன். எனக்கு வந்து இது லிங்க்டின்றது ரொம்ப வருஷமா இருக்க பிளாட்ஃபார்ம் இல்ல, நான் பெரிய அத்தாரிட்டின்னு நான் வர்றப்பெல்லாம் இல்ல, நம்ம தான் கத்துக்க வேண்டியது இருந்தது. ஆனா ஒரு விஷயம் நான் பண்ணிருக்கேன் அப்படின்னா, 1000 நாள் தொடர்ந்து போஸ்ட் போட்டிருக்கேன். அது வந்து யார் வேணா பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். 1000 days தொடர்ந்து போஸ்ட் போட்டா, தொடர்ந்து நல்ல கான்டென்ட், வேல்யூபிள் கான்டென்ட் இப்போ 1000 days கொடுத்தா யார் வேணாலும் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்கலாம், நிறைய அத்தாரிட்டி பில்ட் பண்ணிடலாம் அவங்க இண்டஸ்ட்ரியில. ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியிலேயே அவங்க திருப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்ப கூகுள் பண்ணா கூட, பர்சனல் பிராண்டிங் கூகுள் பண்ணா கூட சில நேரங்களில் ஏன் போஸ்ட்லாம் வருது, ஏன்னா நான் அத்தனை வருஷமா கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளவு இண்டெக்ஸ் ஆயிடுச்சு அந்த கூகுள்ல. ஸோ இட் பிகம்ஸ் யூ நேச்சுரலி பிகம் an authority by creating consistent content on LinkedIn. ஸோ சூப்பர்ண்ணா.
So yeah, so let's go for Q&A. சார் எனக்கு ஒரு டவுட் உண்டு. சொல்லுங்க மேம். சார் ப்ரொஃபைல் லிங்க்டின் பேனர்ல என்னோட பர்சனல் பிராண்டிங்காக என்னோட இமேஜ் வைக்கிறத விட என் கம்பெனியோட லோகோ வச்சேன்னா எனக்கு என்னோட லோகோ பிராண்டிங் ஆகும்ல, அது ஒர்க் அவுட் ஆகுமா? லோகோ மட்டும் வச்சா பத்தாது இல்லைங்க. நீங்க என்ன பண்றீங்கன்றத சொல்லணும். ஆக்சுவலா லோகோ இஸ் ஒன்லி a ஐடென்டிட்டி, இல்ல இட்ஸ் ஓகே, நாட் என்ன பிராண்டிங். பண்றீங்க? ஓகே, நான் என்ன சொல்றேன்னா எனக்கு என்னோட கனெக்டா இருக்கவங்களுக்கு என்னோட ஃபேஸ் பதியறதை விட எங்க லோகோ முன்னாடி போகணும் அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டெட் ஆஃப் மை ப்ரொஃபைல் போட்டோ மே ஐ பிளேஸ் த லோகோ ஹியர். ஓ, நீங்க ப்ரொஃபைல் பிக்சர்க்கே லோகோ வைக்கலாமான்னு கேக்குறீங்களா? நோங்க. ஆக்சுவலா பீப்புள் டோன்ட் பில்ட் ட்ரஸ்ட் ஆன் லோகோஸ்ங்க. பீப்புள் பில்ட் மோர் ட்ரஸ்ட் ஆன் பீப்புள் தேன் ஆன் கம்பெனிஸ். சோ அது ஒரு ரியல் ப்ரொஃபைல், ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சாதான் கனெக்ட் ஆவாங்க. ஓகே ஓகே. சோ இப்போ என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா நான் பிசினஸ் டெவலப்பர், வேறஸ் எங்க கம்பெனில பாத்தீங்கன்னா வெப்சைட்டும் பில்ட் பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் மொபைல் ஆப் எல்லாமே பண்ணுவாங்க, வெப் அப்ளிகேஷனா. சோ நான் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்? நான் மொபைல் ஆப் வெப்சைட் பத்தின கண்டென்ட் கொடுக்கணுமா இல்ல எப்படி எனக்கு அது கொண்டு போறது? இது எல்லாத்தையும் பத்தியும் கண்டென்ட் கொடுக்கணும், ஆனா வேற வேற நாள்ல கொடுக்கணுங்க. இது எல்லாத்தையும் பத்தியுமே நீங்க கான்டெக்ட் கிரியேட் பண்ணணும், ஆனா வேற வேற டைம்ல கான்டெக்ட் கிரியேட் பண்ணணும். அதாவது இன்னைக்கு நீங்க வந்து வெப்சைட் கான்டென்ட் பண்றீங்கன்னா ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நீங்க ஆப் கான்டென்ட் பண்ணுங்க. சோ அது மாதிரி கான்டென்ட் கொடுக்க ஆரம்பிங்க நீங்க. பட் என்ன, நீங்க நிறைய சர்வீஸ் இருக்குன்னா நீங்க எல்லாத்தையும் பத்தியும் பேசிதான் ஆகணும். முக்கியமா நீங்க பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இருக்கீங்கன்றதுனால எது உங்களுக்கு ரொம்ப பெரிய ரெவன்யூ கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை பத்தி நிறைய பேசுங்க. ஸோ தட் உங்களுக்கு மினிமல் லீட்ஸ்லயே மேக்ஸிமம் கன்வர்ஷன் வர மாதிரி, மேக்ஸிமம் ரெவன்யூ கன்வர்ஷன் வர மாதிரி நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகே ஓகே சார், எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. சாரி, நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன், இப்ப நான் முடிச்சுக்கிறேன். எனக்கு என்ன இன்னொரு டவுட் அப்படின்னு சொன்னா, எங்களோட ஃபீல்டுக்கு எனக்கு பிசினஸ் யார் தருவாங்க அப்படின்னா எல்லா ஆண்டர்பிரினர்ஸ், எல்லா பிசினஸ் ஃபவுண்டருமே தருவாங்க. அப்போ நான் ஸ்பெசிபிக்கா என்னோட ஃபீல்டு லெவன்ட்டா மட்டுமே கனெக்ட் பண்ண முடியாது, எல்லா ஃபீல்ட்ல இருக்கவங்களும் கனெக்ட் பண்ணணும் அப்படிதாங்க? நீங்க கனெக்ட் பண்றது வந்து டெசிஷன் மேக்கர்ஸ் கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன்னா நீங்க மத்த ஃபீல்ட்ல கனெக்ட் பண்ணலாம், ஆனா மத்த ஃபீல்ட்ல கனெக்ட் பண்றப்போ டெசிஷன் மேக்கர்ஸா இருந்தாங்கன்னா பெட்டர். உங்ககிட்ட வாங்குற மாதிரி இருக்கணும் அவங்க. வெப்சைட் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லா ஃபீல்டுக்கும் தேவைப்படுது இல்லையா? அது நீங்க தாராளமா எல்லாமே கனெக்ட் பண்ணலாம். பண்ணிக்கலாம். தாராளம். அதான் நீங்க உங்க இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மார்க்கெட்டர்ஸ் கூட மட்டும் கனெக்ட் பண்ண மாட்டேன். நான் மார்க்கெட்டிங்ல இருக்க எல்லா கூட கனெக்ட் பண்ணுவேன், பிளஸ் எல்லா ஆண்டர்பிரனர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுவேன். ஆண்டர்பிரனர்ஸ் தான் என்னோட மெயின் டார்கெட் ஆடியன்ஸ். ஆனா வேற வேற இண்டஸ்ட்ரியா இருப்பாங்க, ஆனா பரவாயில்ல, அது மாதிரி கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் மேம். அடுத்துங்க சார், நான் பேசலாமா? சொல்லுங்க. சுதர்சன் சார், இன்னைக்கு ரியலி உங்க செஷன் ரொம்ப சூப்பர். என்னோட கேள்வி சார், நான் வந்து ஒரு நைட்டிஸ் கார்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறேன். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஃபுல்லாவே ஃபேஸ்புக், இன்ஸ்டால இருக்கிறாங்க. எனக்கு எப்படி, என்னோட பிசினஸ்க்கு எப்படி இந்த லிங்க்டின் வந்து யூஸ் ஆகும்? ஓகேங்க, ஆக்சுவலா வந்து நீங்க B2B மட்டும் தாங்க லிங்க்டின் யூஸ் ஆகும், டு பி வெரி ஃப்ராங்க். உங்களுக்கு B2C இருந்தா மட்டுமே உங்களுக்கு வந்து உங்களுக்கு B2C மட்டும் தான் நீங்க இருக்கீங்க, மற்றதெல்லாம் நீங்க இருக்க போறது இல்லை அப்படின்னா உங்களுக்கு லிங்க்டின் ரொம்ப பெருசா யூஸ்ஃபுல்லா இருக்காது. இல்ல நீங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க, நீங்க உங்களோட பிரசன்ஸ் நீங்க வச்சுக்கணும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்ல அப்படின்னு நினைக்கிறப்போ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே தவிர உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குமா அப்படின்னா அது சேல்ஸ் கொடுக்காது. கண்டிப்பா சேல்ஸ் ரிசல்ட்ஸ் கொடுக்காது. அதுல இருந்து வணக்கம் மிஸ்டர் ஜெகதீஷ். வந்து அவங்க நைட்டி மேனுஃபேக்சரிங்ல இருக்கனால லவ்லி நைட்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிடைப்பாங்க. அதான் அவங்க கிடைப்பாங்க கண்டிப்பா. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஹோல்சேலர்ஸ், முக்கியமா இந்த ட்ரெடிஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இருக்காங்கன்னா அவங்க லிங்க்டின்ல இல்ல, நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆனா செகண்ட் ஜெனரேஷன் இருக்காங்க. ஸோ இப்போ நியூ ஏஜ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நியூ ஏஜ் ஹோல்சேலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த முன்னாடி இருந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் லிங்க்டின்லயும் இல்ல. அதுக்கு நீங்க ஆக்சுவலா ரிலேஷன்ஷிப் தான் பில்ட் பண்ணி ஆகணும். நீங்க யூ நீட் ஃபுட் சோல்ஜர்ஸ் ஃபார் தட். நீங்க பீப்புள் அனுப்பணுங்க, அங்க இருந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நடக்கும். ஆனா நீங்க B2B சைடு, ஸோ இன்னும் பிசினஸ் கொலாபரேஷன்ஸ் வேணும்னா லிங்க்டின்ல இருக்கணும். ஆக்சுவலா லிங்க்டின்ல இருக்கிறது சாய்ஸ் இல்லைன்னு, கண்டிப்பா லிங்க்டின்ல இருக்கணும். ஆனா அங்க B2C சேல்ஸ் நடக்காதுன்னு நான் சொல்றேன். B2C சேல் அங்க நடக்காது. ஆனா நீங்க பிசினஸ் டு பிசினஸ் கொலாபரேஷன்ஸ் நிறைய அது உள்ள நடக்கும்.
வணக்கம் தேங்க்யூ ஜெகதீஷ் சார். சோசன் கணபதி சார், உங்க அனுமதியோட நானும் கொஞ்சம் ஆட் பண்றேன். தாராளமான சார், இப்போ நாங்க வந்து இன்சூரன்ஸ் பிசினஸ்ல இருக்கோம். நாங்க எக்ஸ்போர்ட் ஒரு 22 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம். டொமஸ்டிக் மார்க்கெட்ல சூப்பர் மார்க்கெட்டுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் சூப்பர் ஸ்டாக்கிஸ்டுக்குமே பண்றோம். லிங்க்டின்ல எனக்கு அது வழியாகவும் லீட்ஸ் வருது. ஏன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சரை வந்து அதுல டைரக்டா கனெக்ட் பண்ண முடியும். ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டரை ஆர் பர்ச்சேஸ் மேனேஜர்ஸை அதோட உங்களோட கனெக்ட் பண்ண முடியும். அதுல நிறைய லிங்க்டின்ல குரூப்ஸ் இருக்கு. குரூப்ஸ் ரொம்ப ஆக்டிவா இல்லாட்டே கூட ஃபேஸ்புக் குரூப் மாதிரி நிறைய ஆடியன்ஸ் இல்லாட்டி கூட குரூப்ஸும் டெக்ஸ்டைல் ஓரியன்டா, கார்மெண்ட் மேனுஃபேக்சர், கார்மெண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு குரூப்ஸ் இருக்கு. அது வழியாகவும் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். பொதுவாக மிஸ்டர் சூசன் கணபதி சொன்ன மாதிரி நீங்க வந்து அங்கே உள்ள கனெக்ஷன்ஸை இன்மெயில் மூலமாகவும் அங்கே உள்ள கனெக்ஷன் மூலமாகவும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. B2B கனெக்ஷன்ஸ் இதுல லிங்க்டின் மூலமா கிடைக்கும். நன்றி. தேங்க்யூ முத்து சார். வணக்கம் சார், என் பேர் மகேஷ் சர்மங்க, திருப்பூர்ல இருந்து பேசுறேன். நான் ஒரு பிரிண்டட் லேபிள் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. இப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். ஸோ இவங்க வந்து நான் எப்படி வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் இவங்களுக்கு கொடுக்க முடியும், இது ஒரு கேள்வி. இன்னொன்று, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு நான் எப்படி ஃபைண்ட் பண்றேன். ஓகேங்க, உங்களுக்கு B2B தான் இல்லையா? ஆமாங்க சார். ஓகே. B2B பொறுத்த வரைக்கும் வந்து உங்களோட இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த அதாவது நான் சில இண்டஸ்ட்ரீஸ் கூட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோண்ணே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சில ஸ்டடீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வஸ்த்ரா டெக்ஸ்டைல் சுரேஷனும் கூட அவங்க கூடலாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணதில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, உங்களோட இந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே இல்லை. இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் இல்லை. நீங்கள் வந்து அப்ராட் மேனுஃபேக்சர்ஸ் பார்க்குறீங்கன்னா எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஆனால் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் நிறைய பேர் அங்கே இல்லை. ஏன்னா அவங்க நிறைய பேர் செகண்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் பீப்புள் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள் இல்லைங்க நிறைய பேர். ஆனால் உங்களோட ஆடியன்ஸ் லிங்க்டின்ல தான் இருக்காங்க. பிஸ்னஸ் ஓனர்ஸ் லிங்க்டின்ல தான் இருக்காங்க. பட் இந்தியாவுக்குள்ள இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. நீங்க மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ் பார்க்கணும். நீங்க வந்து அப்ராட் நீங்க எக்ஸ்போர்ட்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குனாங்க. ஓகே சார், அந்த கண்டென்ட் என்ன மாதிரியான கண்டென்ட் நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு? கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனல் கண்டென்ட் தான். உங்ககிட்ட ஏன் வாங்கணுன்றதை விட உங்க ப்ராடக்ட் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுதுன்னு நீங்க நிறைய பேசணும். உங்களுக்கு வந்து டைரக்டா பிசினஸ் கண்டென்ட் தான் ஒர்க் ஆகும். உங்க ப்ராப்ளம் உங்களோட முக்கியமா நீங்க இருக்கிறது வந்து என்ன மார்க்கெட் அப்படின்னா பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட். நீங்க ஏன்னா ஒரு 20 பைஸ் குறைச்சிங்கன்னா ரொம்ப பெருசா காசு கட் ஆகும் உங்களுக்கு. ஸோ பிரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட்ல பிரைஸ் பத்தி பேசாம நீங்க வேல்யூ பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சீங்கன்னா உங்ககிட்ட பிரைஸ் பத்தி அவங்க பேச மாட்டாங்க. அவங்க நேரம் அவங்க வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்டீஸ் ஆக்சுவலா நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். இது நம்மளுடைய காம்படிட்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ் ஆயிடாதுங்களா? சூப்பர் கேள்வி இது நானே அட்வைஸ் பண்ணணும்னு நினைச்சு நீங்க கரெக்டா கேட்டீங்க. நம்ம காம்படிட்டர்ஸ்க்கு நம்ம சொல்லி தான் தரோம். ஆனா நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம காம்படிட்டர்ஸ் வந்து ஒருத்தர்கிட்ட சொல்றோம், நம்ம கிட்ட கேட்டுட்டு அவங்க ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஊருக்கே சொல்றோம். ஸோ உங்களுக்கு தான் அத்தாரிட்டி பெருசா பில்ட் ஆகிட்டே போகுது. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் யூ வில் பி சீன் அஸ் அன் அத்தாரிட்டி அண்ட் தே வில் பி சீன் ஆஸ் சம்மன் ஹூ இஸ் லேர்னிங் ஃப்ரம் யூ. அது இப்போ நான் சொல்ற எல்லாமே நீங்க கன்சிஸ்டண்டா இருந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் அடிபட்டு போயிடும். காம்படிஷன் ரொம்ப பெருசாலாம் ஐ டோன்ட் ஈவன் பிலீவ் இன் காம்படிஷன், தேர்ஸ் ஒன்லி கொலாபரேஷன் நவ். ஆனா நீங்க கொடுக்கறது வந்து நீங்க லேக்ல இருந்து பார்க்காம நீங்க அபண்டன்ஸ்ல இருந்து பாருங்க. நீங்க அபண்டன்ட்டா கான்டென்ட் நிறைய கொடுக்குறன்ற அந்த ஃபீலிங் வந்து கொடுங்க. நீங்க என்ன ஃபீலிங்ல கொடுக்குறீங்களோ அதே ஃபீலிங் நீங்க நிறைய ரீட் பண்ணுவீங்க. நீங்க நிறைய உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்ஸ். எஸ். ஹாய், குட் ஈவினிங் பிரதர். என்னோட பேர் அஜ்மல். குட் ஈவினிங் பிரதர். அப்படின்னு ஒரு ஃபின்டெக் கம்பெனி மதுரையில் வச்சு ரன் பண்றோம். எங்கது வந்து பாத்தீங்கன்னா நாட் ப்ராடக்ட் பேஸ்டு. லைக் வந்து இப்போ கம்பெனி ஃபைனான்ஸ்க்கு டேலி இருக்கிற மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ்க்கு எங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷனும் ஒரு வெப் அப்ளிகேஷனும் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்ல நாங்க கொண்டு போறோம். இதுக்கு எனக்கு மேஜர் ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கார்பரேட் சேலரிடு, அதே மாதிரி டாக்டர்ஸ், என்ஆர்ஐஸ், அதே மாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்ட் லைக் ஆர்கிடெக்ட் இருக்கிறவங்க இவங்கெல்லாம். ஏன்னா ஒரு ஃபிக்ஸடா சேலரி எடுக்கிறவங்களுக்கு தான் என்ன தேவைப்படுறது நிறைய. அதே மாதிரி ஏஜ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 30 to 40. இன்கம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 lakhs அண்ட் அபோவ். இதில் வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 1 year லிங்க்டின் பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெய்ட் வெர்ஷனே இல்லை, நார்மல் ஃப்ரீ வெர்ஷனே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் பிஸ்னஸ் மாடல் எப்படி இருக்கும்னா, இந்த கேட்டகரி மக்களை வந்து கனெக்ட்ஸை கொடுத்து ரீச் பண்ணிட்டு ஒரு கான்வர்சேஷனை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு டெமோ எடுப்போம். ஒரு 20 minutes வந்து 10 minutes எடுப்போம். இஃப் கஸ்டமர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா 20 minutes கொண்டு போவோம். எங்களுக்கு இது பெட்டரா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் வந்து நாங்கள் நினைக்கிற நம்பர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சேல்ஸ் நேவிகேஷன் இந்த மாதிரி பெய்ட் வெர்ஷன் போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமா, இதை கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி கொண்டா நல்லா இருக்குமா, இது இந்த மீடியமை தவிர வேற எதுவும் மீடியமாக போகலாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் மெச்சூர்ட் வேணும்.
ஒரு 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 ஃபியூச்சரை வந்து கரெக்டா கொண்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்னால் இன்கம் ஏர்னர்னால் மட்டும்தான் பண்ண முடியும். இதுதான் எங்களோட இது. நீங்க எதுவும் வேற எதுவும் ஆட் பண்ணணும் எங்களுக்கு ஆட் பண்ணலாம், ஸோ தட் நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி எங்களோட ஃபியூச்சர் இதை நாங்கள் பிளான் பண்ணுறோம். சூப்பர். இப்போ நீங்க கேட்க கேள்வி பொறுத்த வரைக்கும் வந்து உங்க டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மத்தவங்க தான், B2C தான், கரெக்டா? ஆமா, B2C தான், கம்ப்ளீட்டா B2C தான். நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க மினி கான்டென்ட், யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மைக்ரோ கான்டென்ட்ல நிறைய நீங்க எஜுகேட் பண்ண ஆரம்பிங்க. பர்சனல் ஃபினான்ஸ் பத்தியே எஜுகேட் பண்ண ஆரம்பிங்க. யூ பிகம் த அத்தாரிட்டி ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ், ஸோ தட் தே வில் ஹேவ் நோ சாய்ஸ் பட் யூஸ் யுவர் டூல். நம்ம அந்த அத்தாரிட்டி பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். பர்சனல் ஃபினான்ஸ்ல அத்தாரிட்டி பில்ட் பண்ணா அதை ஒட்டி இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நீங்க வித்துக்கலாம். தேங்க்யூ. ஸோ அவங்க ஸோ தட் பிகம்ஸ் ஈஸி திங் டு டூ. நீங்க உங்களுக்கு லிங்க்டின் வந்து உங்க ஃபண்ட் ரைசிங்கோ இல்லை B2B கொலாபரேஷன்ஸ் தான் யூஸ் ஆக போதே தவிர இந்த ஆப்க்கு நீங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் தான் பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் வைராலிட்டி இருக்கு. பிளஸ் உங்களுக்கு வந்து வால்யூம் கேம், நிறைய பேர் ஆக்சுவலா டவுன்லோட் பண்ணணும் ஆப்பை. அது இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்ல தான் நடக்கும், நான் நம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. எஸ் சார் வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்க. உழவர் ஆனந்த் பேசுறேங்க. நாங்க வந்து அக்ரி செக்டர்ல இருக்கேங்க. இப்போ நேரம் என்ன பிசினஸ் எல்லாமே B2C தான். ஸோ இப்போ ஃபியூச்சர்ல எக்ஸ்போர்ட்டோ இல்லை வேற ஏதாச்சும் நம்ம பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு லிங்க்டின்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நீங்க ஆல்ரெடி B2Bன்னு சொல்லிட்டீங்க. ஸோ இதுல ப்ரெசன்ஸா எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்றது, என்ன மாதிரி கண்டென்ட் இது கொடுக்கலாம்? ஏன்னா நான் இந்த பிசினஸ் இது எப்படி பண்ணணுங்கிறது ஒரு பெரிய தயக்கம். இது வந்து ஏன்னா எல்லா என்னோட ஆடியன்ஸ் கஸ்டமர் எல்லாமே Facebookல தான் இருக்கிறாங்க நான் கவனிச்ச வரைக்கும். ஏன்னா இப்ப இயற்கை விவசாயம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ப லிங்க்டின்ல நம்ம மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு கார்பரேட்டோ பெரிய ஆளுங்க எல்லாமே இதுல கனெக்ட் ஆகிருக்காங்க. பட் இதை எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஏன்னா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கே இருக்கு. ஸோ இது எப்படி கொஞ்சம் அக்ரி செக்டருக்கு எப்படி ஏதாச்சும் நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லலாம் அப்படின்னு. சூப்பர்ண்ணா, சூப்பர்ண்ணா. ஆக்சுவலா அக்ரி செக்டர் இப்போ ஸ்லோவா லிங்க்டின் பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்குன்னா, முக்கியமா அந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சர்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப நல்லா பண்ற 2 பேர் லிங்க்டின்ல ரொம்ப சூப்பரா பண்ற அக்ரி டெக்ல இருக்கிற 2 பேர் வந்து எனக்கு தெரியும். அர்ச்சனா ஸ்டாலின் அண்ட் ஸ்ரீராம். இவங்க 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட பிசினஸ் B2C-யா இருந்தாலும் அவங்க பேசுறதெல்லாம் இங்க பேசுறதுனால விவசாயம் பொறுத்த வரைக்கும் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு பொறாமை என்னன்னா, எங்களால பண்ண முடியாத ஒரு விஷயத்த நீங்க பண்றது அப்படின்றது. ஸோ பேசிக்கா உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ரொம்ப வேகமா வந்துடும். நீங்க இன்கேஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ண போறீங்க, இன்கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்த B2B கனெக்ஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நீங்க Facebookல மட்டும்தான் உங்களோட ஆடியன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல நான் கொஞ்சம் வேறுபடுறேன். யூடியூப் தானே ஆக்சுவலா உங்களோட ரியல் ஆடியன்ஸ். நீங்க யூடியூபையும் இன்ஸ்டாகிராமையும் நீங்க வந்து டேப் பண்ணுங்க. நீங்க நிறைய கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க, வீடியோ கான்டென்ட் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு ரொம்ப பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓகே, தேங்க்யூ. எஸ் Roshan, good evening. So very good session. evening. Now, Thank you. நான் ஒரு எடிட்டிங் சம்பந்தமா ஒரு கேள்வி. இப்போ இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம் இனிஷியலா வரும்போது ஸ்டார்டிங்ல இப்போ இன்ஃப்ளூயன்சர் என்னன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணி நார்மலா பேசி மினிமல் எடிட்டிங்கோட போட்டு அவங்களோட கான்டென்ட், ஸ்டைல், டெலிவரி, கான்ஃபிடன்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் பாப்புலர் ஆனாங்க. பட் இப்போ வர்றவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாரும் எடிட்டிங்கை வந்து ஒரு மெயின் பார்ட்டா வச்சுட்டு அப்போ ரீலுக்கு 1000-1500 கொடுத்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஈவன் தோ தேர் கான்டென்ட் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி லெவல். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ற எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? கோ வித் மினிமல் எடிட்டிங் அண்ட் தென் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கான்டென்ட், டெலிவரி அண்ட் ஸ்டைல், இல்ல ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்ல எடிட்டர் 1000-1500 கொடுத்து இப்போ ரீல் கொடுத்து அதே மாதிரி பிக்கப் பண்ண வர சொல்றீங்களா? விச் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன்? ஓகே, பியூட்டிஃபுல். நீங்க நம்பர்ஸ் வேணும், ரொம்ப வேகமா வளரணும் அப்படின்னா நீங்க நல்ல எடிட்டர் வச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா the world is so noisy on Instagram now that we have no other choice but to be noisy too. நம்மளும் நாய்ஸியா தான் இருந்து ஆக வேண்டியது இருக்கு அந்த இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும். பட் நான் இந்த போன கொஞ்ச நாள் நான் ஸ்டடி பண்ண விஷயம் என்னன்னா, இந்த ரொம்ப நல்ல பெரிய எடிட்டிங் இருக்கிறப்போ இந்த ரிட்டன்ஷன் எடிட்டிங் சொல்லுவாங்க. அதாவது முதல்ல ஒரு 5 செகண்டுக்குள்ளேயே 7-8 டிரான்சிஷன் வந்துடும். ஸோ பீப்புள் வில் பி ஜூம்ட் இன் டு மை வீடியோ அண்ட் தே வில் நாட் ஸ்க்ரால். நம்ம மேலே கீழே ஸ்க்ரால் பண்ண மாட்டாங்க, அந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்க்ரால் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிட்டன்ஷன் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் அது மாதிரி ஒருத்தரை பார்க்க வைக்கணும்னா அவங்க யூஸ்வலாக எங்கர் ஆடியன்ஸ் தான் இருக்காங்க, கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸ். பீப்புள் லைக் அஸ் இந்த மீட்டிங்ல இருக்கிற பீப்புள்லாம் வந்து அது மாதிரி எடிட்டிங்க்கு பெருசாக மயங்கிறது இல்லை. அவங்க வந்து நல்ல கான்டென்ட் இருந்தாலே பார்த்துடுறாங்க.
ஸோ உங்க ஆடியன்ஸ் யாருன்றதை பொறுத்து தான். இப்போ நீங்க நம்பர்ஸ்க்கு போறீங்க, இஃப் யூ கோயிங் ஃபார் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வேணும் ஒரு வருஷத்துல அப்படின்னா வேற வழியே இல்லை, நீங்க நல்ல எடிட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஆனா எனக்கான ஆடியன்ஸ் எனக்கு வந்துருவாங்க, நான் நல்ல கான்டென்ட் கொடுக்க போறேன், ஆனா 365 நாளும் கொடுக்க போறேன் அப்படின்னா மினிமல் எடிட்டிங்கே போதும். எடிட்டிங் வேணும், ஆனா மினிமல் எடிட்டிங் போதும். கொஞ்சம் நல்ல பேக்ரவுண்ட்ல நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் குவாலிட்டியோட வீடியோ எடுத்துட்டு நீங்க நல்ல சப்ஸ் ஆட் பண்றது, சின்ன சின்ன இமேஜஸ் அங்கங்க வந்துட்டு போறது மாதிரி பண்ணா போதும். உங்களுக்கு ரொம்ப பெரிய எடிட்டிங் தேவை இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹூ யுவர் ஆடியன்ஸ் இஸ் பேசிக்லி. இப்போ எனக்கு இருக்கிற 70% ஆடியன்ஸ் வந்து தேர் அண்டர் த ஏஜ் ஆஃப் 25, விச் இஸ் சேட் ஆக்சுவலா. ஏன்னா என்னோட ஆடியன்ஸ் அவங்க இல்லை, என்னோட ஆடியன்ஸ் வந்து ஓவர் 35 தான் ஆடியன்ஸ். சீரியஸ் பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸ் தான் என் ஆடியன்ஸ். ஆனா அன்பார்ச்சுனேட்லி சின்ன பசங்க நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க. காரணம் நான் அது மாதிரி ரிட்டன்ஷன் எடிட்டிங் பண்ணது தான். நான் இப்போ ரீசெண்டா கூட நான் ஒரு ஸ்டோரி போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராம்ல, ஐம் ஸ்டாப்பிங் இந்த மாதிரி ரிட்டன்ஷன் எடிட்டிங், ஐம் கோயிங் டு கிவ் வேல்யூபிள் கான்டென்ட் அட் மினிமல் எடிட்ஸ் சொல்லிட்டு. அடுத்த செட்ல இருந்து எனக்கு ரொம்ப மினிமல் எடிட்ஸ் தான் நீங்க எதிர்பார்ப்பீங்க என்கிட்ட இருந்து. பட் சுதர்ஷன், இப்போ நீங்க போற எடிட்டிங் இது வந்து ஸோ எங்களுக்கு எடிட்டிங் பத்தி தெரியாதனால நான் கேட்குறேன். ஸோ நீங்க போறது வந்து ஸோ 10 வந்து சூப்பர் எடிட்டிங், ரிடென்ஷன் எடிட்டிங். இப்போ நீங்க போற ரீல் வந்து ஸோ வாட் ஸ்கேல் வுட் யூ கிவ்? Is it 5, 6, 7 or 9, 10? Because we don't know the difference. ரைட். நான் வந்து நான் வந்து ஒரு 2 months முன்னாடி கான்டென்ட் போறது நிப்பாட்டிட்டு திருப்பி 1ஆம் தேதி இப்போ போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து இட்ஸ் 9 out of 10. எனக்கு வந்து ஒரு ரீலுமே குறைஞ்சபட்சம் 100K வியூஸ்ல இருந்து 200K வியூஸ் வந்துடும். ஐ நியூ இட் ஈவன் பிஃபோர் ஐ போஸ்டட் இட். ஸோ அந்த அளவுக்கு எடிட்டிங் இருந்தது. இப்போ வந்து ஐ பாக்ட் இட் டவுன் டு 6, பட் இதுக்கப்புறமா ஐ பாக்ட் இட் டவுன் டு 2 or 3. ஐம் கோயிங் டு கிவ் மினிமல் எடிட்ஸ், மேக்ஸிமம் வேல்யூ. அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ நான் லிங்க்டின் என்ன பண்ணணும், லிங்க்டின்ல வந்து என் கான்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்காது, ரொம்ப சிம்பிளா கான்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். ஏன்னா ஐம் ட்ரைங் டு பாக் இட் டவுன் டு 2 or 3. பட் ஆரம்பத்தில் இப்பதான் நீங்க கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நல்ல எடிட்ஸோட போறது நம்பர்ஸ் கொஞ்சம் கொண்டு வரும். அது உங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் கொண்டு வரும். ஏன்னா பீப்புள் ஆர் யூஸ்வலி என்கரேஜ் பை நம்பர்ஸ்ல. ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட் கொண்டு வரும். பட் அகைன் இட்ஸ் சோஷியல் மீடியா இஸ் நாட் அபவுட் ஹவு மெனி பீப்புள் ஆர் ஃபாலோயிங் யூ, இட்ஸ் அபவுட் ஹூ இஸ் ஃபாலோயிங் யூ. ஒன் ஃபைனல் கொஸ்டின். இப்போ நீங்க சொன்னீங்களா, அதாவது யூடியூப்ல வந்து 52 வீக்ஸ் போட்டீங்கன்னா யூ கேன் கெயின் அட்லீஸ்ட் 50K to 100K ஃபாலோவர்ஸ். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லயும் இல்ல இன்ஸ்டாகிராம்லயும் நீங்க 365 days கண்டினியூஸா கொடுத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவர் வேல்யூ, கண்டென்ட் வேல்யூ வில் ஹேவ் டு பி இம்ப்ரூவ். பட் இனிஷியலா நம்ம இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ நீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ எடிட்டிங் ஸ்கேல்ல 2, 3, 4 அதாவது லெஸ் than 5, ஈவன் 4, 5 வச்சுக்கிட்டோம் 365 கான்டென்ட் கொடுத்தா, do you think is it possible to gain maybe 100K followers in 1 year, considering that you are doing it with... Okay, I'll tell you. Editsல வந்து keep it 3 to 4, but valueல keep it 8 to 9. Okay. அது கண்டிப்பா வந்துரும். Okay. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்க இது மதுரை பேஸ்ட் கம்யூனிட்டின்றதுனால சொல்றேன். மதுரை ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, தமிழ்ல கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு, பேச்சாளர். அவர் 0 எடிட்ஸ் இருக்கும். எடிட்ஸ் வந்து 0 to 1 அவருக்கு அவ்வளவுதான் பண்ணுவார் எடிட்ஸ். பட் வேல்யூ வந்து 9 to 10 வச்சிருப்பாரு. ஸோ அவர் ஹியாஸ் அரௌண்ட் 700K ஃபாலோவர்ஸ், ஆல்மோஸ்ட் 1 million நினைக்கிறேன். ஸோ வெரி குட். மதுரை ராமகிருஷ்ணன். ஓகே. ஸோ தேர் ஆர் பீப்புள் ஹூ ஹேவ், கோபிநாத், விஜய் டிவி கோபிநாத் வந்து 0 எடிட்ஸ் தான் பண்ணுவார். அவரு பின்னாடி ஓடுற கார் சவுண்ட்லாம் கேட்கும், அவர் பேசுறது இல்லை, ரோட்ல இருந்து பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட யாஸ் ஒரு 700,000 ஃபாலோவர்ஸ் இப்போ ஷார்ட் ஸ்பேன்லே. ஏன்னா ரீசெண்டா தான் அவர் இன்ஸ்டாகிராம் குள்ள வந்தார். ஸோ தேர் இஸ் வேல்யூ கிடைச்சிடும்னு தெரியும்னா, உங்க கான்டென்ட்ல வேல்யூ பார்த்துட்டாங்கன்னா உங்களை பார்த்தாலே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸ்க்ரால. ஓகே. தேங்க்யூ. எஸ். வணக்கம், என் பேர் ஆனந்தன் சார். கோயம்புத்தூர்ல பேசுறேன். நான் வந்து எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் ஸ்பேர் பார்ட் ட்ரேடிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட்லி எல்லாம் வந்து சாரிங்க, நான் மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி சொல்றீங்களா? அது உங்க ஆடியன்ஸ்? சரி சார், லைன் அதுல வந்து எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து மோஸ்ட்லி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அந்த மாதிரி கேட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த ஆடியன்ஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? லிங்க்ல இருக்காங்களா இல்ல வேற இருக்காங்க, எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? என்னுடைய கஸ்டமர்ஸ் இந்த குவாரி அப்ளிகேஷன் கான்ட்ராக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க எல்லாம் சார், இந்த மாதிரி ரோட் கான்ட்ராக்ட்ஸ் இந்த மாதிரி. இப்போ நீங்க உங்களோட ஸ்பெசிபிக் பிசினஸ் சொல்லுங்க, ஏன்னா நான் அந்த இடத்துல உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டேன். திருப்பி சொல்லுங்க எக்ஸாக்ட்டா என்ன பண்றீங்கன்றது. எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரேடிங் பிசினஸ் சார். இந்த பொக்லைன் ரோட் சைடு பொக்லைன் அதெல்லாம் பார்ப்பீங்க, அந்த மாதிரி ஹெவி பிசினஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் ட்ரேடிங் பிசினஸ்.
சூப்பர்ண்ணே. ஆக்சுவலா வந்து நான் ரீசெண்டா இந்த சோஃபா பையன் ஒரு பையன் இருக்கான். இங்க இந்த இதுல யூடியூப்ல எல்லாம் நல்லா ஃபேமஸா பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவன் வந்து எப்படிப்பா இந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருந்தேன். அவன் வந்து என் ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்னே தெரியலண்ணே, அதனால எல்லா இடத்துலயும் வளைய விரிக்கலாம்னு சொல்லிட்டு வளைய விரிச்சேன், யூடியூப்ல நிறைய வந்துச்சு அப்படின்னு சொன்னான். எல்லா இடத்துலயுமே போட்டு பார்த்து எங்க நிறைய வருதோ அங்க நம்ம நிறைய கான்டெக்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கும் அதுதான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். உங்களோட ஆடியன்ஸ் எங்க இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னா, இது இது இங்க இருக்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், எங்க ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு தெரியல, எந்த பிளாட்ஃபார்ம் பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னா, எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் முதல்ல பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஒரு 4 வாரத்துல இருந்து 8 வாரம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எங்க நிறைய ட்ராக்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. எங்க நிறைய ட்ராக்ஷன் வருதோ அங்கதான் யூஸ்வலா நிறைய ஆடியன்ஸ் இருப்பாங்க. அங்க டபுள் டவுன் பண்ணிடுங்க. எனக்கு என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களது வந்து ஓகே, தேர் ஆர் 2 kinds of businesses that we internally we talk about it எங்க கம்பெனில. சிலது ரொம்ப எக்ஸைட்டிங் பிசினஸ், சிலது போரிங் பிசினஸ். போரிங் பிசினஸ்னா அது அந்த பிசினஸ்ல இருந்து நம்ம எவ்வளவு எக்ஸைட்டிங்கா சொன்னாலுமே சில விஷயம் போரிங்கா தான் இருக்கும். இன்னொரு சைடு வந்து எக்ஸைட்டிங் பிசினஸ் இருக்கும், லைட்டா சொன்னாலே பயங்கர பயங்கர வைரலா போற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க யாராவது ஃபின்டெக்லாம் பண்ணிட்டீங்க, இப்போ இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பர்சனல் ஃபைனான்ஸ் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் டாபிக் இருக்கும், அதை பத்தி பேசினாலே அது வைரலா போக வாய்ப்பு இருக்கு. ஆனா உங்க பிசினஸ் வந்து போரிங் கான்செப்ட், போரிங் பிசினஸ். ஸோ நீங்க போரிங் பிசினஸ்னா குறைஞ்சது ஒரு 100 வீடியோ போட வேண்டியது இருக்கும், லாங் ஃபார்ம் வீடியோவே, டு see some traction. பட் நீங்க அது நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க யூடியூப்ல நல்லா ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்க யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் முதல் 8 வாரத்துக்கு எல்லா பிளாட்ஃபார்மும் ட்ரை பண்ணுங்க, அதுக்கப்புறம் யூடியூப்ல டபுள் டவுன் பண்ற மாதிரி ஆகும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரி சார், இது நான் சொல்றது வந்து என் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சொல்றேன். இது எக்ஸாக்டா நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்னு இல்லை. பட் நீங்க எல்லா பிளாட்ஃபார்மும் ட்ரை பண்ணி பாருங்க, அதுக்கப்புறம் அதுல எது நிறைய வருதுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் எது நிறைய வருதோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்க டபுள் டவுன் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. டன். அடுத்துங்க மெம்பர்ஸ், நெக்ஸ்ட். நிறைய பேர் அடுத்தடுத்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அகைன் இது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க இப்ப கேட்க ஆரம்பிச்சிடலாம். வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா டேக்அவே ஒரு சில பேர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் மெம்பர்ஸ், நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிட்டே உங்களுடைய இதை கொடுக்கலாம், உங்களோட ஃபீட்பேக்கை கொடுக்கலாம். வாசுதேவன் சார் நீங்க பேசலாம். ஜெகதீசன் சார் ஆன்சர். உங்க வீடியோவை எனேபிள் பண்றோம், உங்களை ஸ்பாட்லைட் பண்றோம். வாங்க வாசுதேவன் சார் ஆன் பண்ணிக்கங்க. வேற யாரும் வரீங்களா? சார் மீன் சொல்லி யாரோ போட்டாங்க. இப்போ உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோம் சார், நீங்க வீடியோ ஆன் பண்ணலாம் சார். ராமச்சந்திரன் சார். ஸோ நீங்க கொடுக்குற அந்த டெஸ்டிமோனியல் ஃபீட்பேக் தான் எங்களுக்கு கண்டென்ட், அதையும் பார்த்துங்க. அதுதான் அந்த ஃபீட்பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். எஸ் ப்ளீஸ். வேற டீம்ல யார் இருக்கீங்களா? நம்ம கௌதம் கால் பண்ணுங்க, நம்ம டீம்ல யார் இருக்காங்கன்னு கொஞ்சம் பார்த்து அவங்க பேசுங்க அவங்கள. ஓகே சார். மதன் சார் இருக்காரா? சாகி சார், சரவண் சார் யார் இருக்காங்களா? ஹலோ. எஸ் மிஸ்டர் ராமச்சந்திரன். எஸ் சார். சார் செஷன் நல்லா இருந்தது சார். கொஞ்சம் வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? வீடியோ ஆன் பண்ணி சொல்லுங்க. முடியுதா? ஓகே, இப்போ பண்ணலாம். ஹலோ சார், கேக்குதா? இப்போ பண்ணலாம். கேக்குதுங்க, சொல்லுங்க. சார் இல்ல சார், ஆக்சுவலா நான் வந்து அதிகமா டிராவல் பண்ணுவேன். ஓ ரைட். ஸோ வந்து நான் அது ரிலேட்டடா நான் எப்படி அது வந்து பிசினஸ் பிராண்டிங்கா நான் எப்படி அது பண்ண முடியும் அந்த மாதிரி கேட்கறது. உங்க டிராவலும் பிசினஸ் தானே? இல்ல சார், நான் ஆக்சுவலா நான் டிராவல் நிறைய பண்ணுவேன். ஸோ அது இன்ஸ்டாகிராம் நிறைய நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அதை வந்து நான் செல்ஃப் பிராண்டிங்கா இப்போ எப்படி நான் ஒரு பிசினஸ் ரிலேட்டடா கொண்டு போறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலா அது வந்து ஹாபி ப்ராஜெக்டா தாங்க பண்ண முடியும், நீங்க டைரக்டா பிசினஸ் கனெக்ட் பண்ண முடியாது. உங்க பிசினஸ் என்னது? வாட் டு யூ டு? இல்ல ஆக்சுவலா நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் பிரைவேட் கம்பெனி ஒரு அக்கௌண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஹாபி அது. ஆக்சுவலா அது வந்து நான் பிசினஸ் நான் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அதுக்காக
ஓகே, நீங்க டிராவல் பொறுத்த வரைக்கும் நீங்க பிசினஸா பண்ண போறீங்கன்னா நீங்க டிராவல் கான்டென்ட் கிரியேட் பண்றதுல அர்த்தம் இருக்கு. இல்ல நீங்க டிராவல் ஓகே பிளாகர் ஆக போறீங்கன்னா அது ஹாபி ப்ராஜெக்ட் தானே தவிர அதை நீங்க பிசினஸா நீங்க கிரியேட்டர் ஆகலாம். அதுக்கப்புறம் ஓகே இவென்ச்சுவலா பிராண்ட் டீல்ஸ் நீங்க பெருசா வளர்ந்தீங்கன்னா பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் வரும். பட் ஓகே ஆரம்பத்துல அது ஹாபி ப்ராஜெக்ட் தான். அது டைரக்டா பிசினஸ் எதுவும் கொண்டு வராது உங்களுக்கு. ஓ ஓகே ஓகே தேங்க்யூ சார். அதான் கேட்குறேன். எஸ். தேங்க்யூ. வெல்கம் ஜானி மேடம், வாங்க. சார் வெரி குட் ஈவினிங் சார். செஷன் ஆக்சுவலா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. என்னோடது வந்து ஆக்சுவலா எஜுகேஷன் பிசினஸ். என்னோட முக்கியமான டேக் அவே டுடே வந்து எடிட்ஸ் வந்து 0 எடிட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரியலி ஒரு என்லைட்டிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் நிறைய நேரங்கள்ல நம்ம கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரே விஷயம் வந்து இதுக்கு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எடிட் முடிச்சு இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 10 வீடியோ ரெடி பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்ற மைண்ட் செட் தான் நிறைய நேரங்கள்ல இருக்கு. ஸோ அது வந்து வேண்டாம், 0 எடிட்ஸ்லயே கூட போக முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து ரியலி ஒரு நல்ல டேக் அவே சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த செஷன் சுதர்ஷன் சார். தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். குட் ஈவினிங் சார், மகேஸ்வரன் அகைன். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், ஒரு ஒண்டர்ஃபுல் செஷனுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் நிறைய இது வரும், இன்விடேஷன் வரும், பட் நான் எதையும் வந்து அக்செப்ட் பண்ணது இல்லைங்க. சார் நீங்க திரும்ப பேசுங்க, முதல்ல இருந்து பேசுங்க சார் ப்ளீஸ். இல்லை சார், இதுக்கு முன்னாடி நிறைய லிங்க்டின் இன்விடேஷன்ஸ் வரும், நான் எதையுமே அக்செப்ட் பண்ணது இல்லை. அது ஏதோ ஒரு யூஸ்லெஸ் விஷயம் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு மைண்ட் செட் இருந்தது. இப்போ ஒரு B2Bக்கு ஒரு பர்சனல் பிராண்டிங்க்கு லிங்க்டின்ங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எளிமையா வந்து சொல்லிட்டீங்க. ஸோ வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ. எஸ்ங்க, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மிஸ்டர் தருண், மிஸ்டர் நடராஜன், யார் ஆன் பண்றீங்க? எஸ், தருண் சார் ஃப்ரம் விழுப்புரம். சார் கிளியருங்களா சார், கேட்குதுங்களா? எஸ் சார், இந்த செஷன் வந்து சூப்பராக இருந்தது சார், ஒண்டர்ஃபுல் செஷன். பட் ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 10 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸில் இருக்கிறோம் சார், வெர்டிகல்ஸில் இருக்கிறோம். பட் ஆனால் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரீட்டைல் ஓரியன்ட். அது ஒன்று தான் வந்து எனக்கு இதுவாக இருந்தது. பட் ஆனால் டேக் அவேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் சொன்ன ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வேலிடாக இருந்தது சார். அந்த பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருந்தோம், ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ஃபாஸ்ட்டு, லைவ்ஸும் ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் கண்டென்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து ஸ்லோவாக இருந்தாலும் அது வந்து எப்பயுமே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சூப்பர் கண்டென்ட் சார் அது. எஸ், தேங்க்யூ. நீங்க நிறைய பிசினஸ்ல இருக்கேன்னு சொல்றீங்க. இது மாதிரி யாராவது நிறைய பிசினஸ்ல இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நான் எப்படி கான்டென்ட் கிரியேட் பண்றதுன்னு டவுட் இருந்தது அப்படின்னா, கிரியேட் கான்டென்ட் அரௌண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இப்போ மல்டிபிள் எல்லா ஐடியாவுக்கும் நம்ம வந்து பீப்புள் கேனாட் ரிமெம்பர் 1% ஃபார் மல்டிபிள் ஐடியாஸ். ஏன்னா பீப்புள் டோன்ட் ஃபாலோ யூ, தே ஃபாலோ யுவர் ஒர்க் தானே. ஸோ நீங்க எல்லாமே பண்றீங்கிறது கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பட் பொசிஷன் யூ அண்ட் டாக் மோர் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப் than specific businesses. சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் சார். சார் இப்போ ஒரு பேஜை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பிசினஸ் வந்து ப்ரொமோட் பண்றது சூப்பரா, இல்ல தனித்தனி செப்பரேட் பேஜஸா பண்ணணுமா சார்? ஒரு சின்ன பிசினஸ்க்கு தனித்தனி பேஜஸ் தான் இருக்கணும். உங்களுக்கு தனித்தனி பிராண்ட்ஸுக்கு தனித்தனி பேஜ். ஒரே பிசினஸ் கீழே வந்தா கூட தனித்தனி பிராண்ட்ஸுக்கு தனித்தனி பேஜ் இருக்கணும். ஆனா உங்களுக்கு ஒரு பேஜ் இருந்தா போதும். உங்களுக்கு வந்து இது பர்சனல் பிராண்டிங் பத்தி பேசுறதுனால உங்களுக்கு ஒரு பேஜ் இருந்தா போதும். அதுலயே நீங்க மல்டிபிள் பிசினஸ் பத்தி பேசலாம். டாக் மோர் அபவுட் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் எஸ்டாப்ளிஷ் யூ as a சீரியல் ஆண்டர்பிரினர். இல்ல நீங்க மத்ததெல்லாம் சிஸ்டம் செட், மத்ததெல்லாம் வந்து கரெக்டா ரெவன்யூ நடந்துட்டு ரைட் பிசினஸா இருக்கு, ஒண்ணு மட்டும் ஸ்கேல் பண்றீங்க இப்போதைக்கு, அடுத்த 5 வருஷம் அது ஒண்ணு தான் ஸ்கேல் பண்ண போறீங்கன்னா அந்த ஒண்ணு பத்தி மட்டுமே பேசலாம். ஓகே சார், ஃபைன் சார், ஃபைன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் இட். நடராஜன் சார் வாங்க. சார் மியூட்ல இருக்கீங்க சார், நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க சார். ஹலோ, ஐ நடராஜன் ஃப்ரம் திருநெல்வேலி. நான் வந்து இமிடேஷன் ஜுவல்லரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஐடி ஃபீல்டுல சாஃப்ட்வேர்ல இருந்தேன். ஆனா சாஃப்ட்வேரும் பண்ண போறேன், இமிடேஷனும் பண்ண போறேன். இதை எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு டவுட். நீங்க சாஃப்ட்வேரா பண்ண போறீங்க, இமிடேஷன் பண்ண போறீங்க இல்லையா? ஆமா. ஓகேங்க. நீங்க எதை வந்து கரண்டா ஸ்கேல் பண்ண போறீங்களோ அதை பத்தி நிறைய பேசலாம். அதான் இப்ப முன்னாடி பேசின அதே விஷயம் தான் நீங்களும் சொல்றீங்க. கரண்டா எதை ஸ்கேல் பண்ண போறீங்களோ
அதாவது நீங்க வந்து 2 பிசினஸ் பண்ண போறீங்கன்னா யூஸ்வலா ஒரு பிசினஸ் ஏற்கனவே வந்து சிஸ்டம் செட்டா இருக்கும், ரைட் ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும், அது ஒரு 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 த்ரெஷ்ஹோல்ட்ல இருக்கும், அது கரெக்டா நடந்துகிட்டே இருக்கும் எல்லாமே. மத்ததெல்லாம் நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. சோ எது ஸ்கேல் பண்றீங்களோ அதை பத்தி நிறைய பேசுங்க. எது ஏற்கனவே ஓரளவுக்கு சிஸ்டம்ஸ் தான் இருக்கோ அதை பத்தி நிறைய பேச வேண்டாம். ஓகே சார், நல்லா தேங்க்யூங்க. Any other members? இன்னும் நிறைய பேர் சொல்லணும்னு நினைக்கிறாங்க, வீடியோ ஆன் பண்ணி சொல்றதுக்கு பயப்படுறாங்க. ஸோ மெம்பர்ஸ் இதுலயே நம்ம உடைச்சிருவோம் தயக்கத்தை. அப்புறம் எப்படி நம்ம வீடியோ எல்லாம் பண்றது? சுதர்சன் கணபதி மாதிரி நிறைய வீடியோ எப்படி நம்ம போடுறது, ரீல்ஸ் போடுறது, ஷார்ட்ஸ் போடுறது. வாங்க, யார் யாரெல்லாம் வீடியோ ஆன் பண்ணி ட்ரையல் எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். ஒவ்வொரு நிமிஷம் பேசிடுவோம். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. கேள்விகள் இல்லைனாலும் உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. நெக்ஸ்ட் யார்? உங்களோட பிசினஸ நிறைய பேர் இப்ப அவங்க கொஸ்டின் கேட்கிற வழியிலேயே அவங்களோட பிசினஸையும் பிரசன்ட் பண்ணிட்டாங்க. எவ்வளவு பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல நிறைய கேள்வி கேட்டவங்க அவங்களோட பிசினஸையும் நிறைய பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஸோ உங்க பிசினஸ பிரசன்ட் பண்ணி அப்படியே உங்களோட கேள்விகளையோ உங்களோட ஃபீட்பேக்கையோ கொடுக்கலாம். ரைட் கௌதம், நம்ம இதுக்கு உங்களோட ஃபீட்பேக் இதுலயும் ஷேர் பண்ணிடுங்க. ஃபைனல் அவுட் ஆஃப் தேங்க்ஸ் போயிடலாம் சார். சேர்மன் சார். எஸ்ங்க. உங்களோட ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணிட்டு அவுட் ஆஃப் தேங்க்ஸ் போயிடுவோம் சார். நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிட்டேன். இன்னும் எத்தனை தடவை வேணாலும் ஷேர் பண்ணலாம். சுதர்சன் கணபதி சகோதரருடைய கண்டென்ட்டுக்கு, அவருடைய செஷனுக்கு நாங்கெல்லாம் ரசிகர்கள். அந்த அளவுக்கு மிக சிறந்த, நாங்க ஏற்கனவே நீங்க மென்ஷன் பண்ண மாதிரி 2019 டிஜிட்டல் சங்கமம்ல மிக அருமையான ஒரு செஷனை தொடர்ந்து நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன். நிறைய உங்களோட கண்டென்ட்டை வாட்ச் பண்ணிட்டே இருக்கோம். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ரொம்ப நாள் எதிர்பார்த்து திருநெல்வேலியில எடுத்தோம், மதுரையில கூட்டி வந்து ஒரு பிசிக்கலா ஒரு செஷன் போடணும்னு நினைச்சோம். இது எல்லா மெம்பர்களுக்கும், அதாவது டிஜிட்டல் அமைப்பு இப்போதைக்கு வந்து 10 சாப்டர்ஸ் இருக்குங்க. தமிழ்நாடு ஃபுல்லா 10 இடங்கள்ல இருந்து நண்பர்கள், அதாவது உறுப்பினர்கள் இணைந்திருக்காங்க. மதுரை, ராம்நாடு, திண்டுக்கல், திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், கோயம்புத்தூர், சென்னை, தென்காசி, சிவகாசி, இந்த 10 இடங்கள்லயும் டிஜிட்டலுடைய சாப்டர்ஸ் இருக்கு. எல்லா இடத்துலையுமே ஹானரரி பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், கன்வீனர், ஜாயிண்ட் கன்வீனர், கோ கன்வீனர் உள்ளிட்ட உறுப்பினர்கள்லாம் இணைந்திருக்காங்க. ஸோ டிஜிட்டலுடைய செஷன்ஸ் வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய இந்த விர்ச்சுவல் ஒர்க் ஷாப் ரெக்கார்ட் பண்ணப்பட்டு டிஜிட்டலோட ஆண்ட்ராய்டு அண்ட் iOS ஆப்லையும் அது அவைலபிளா இருக்கு. அதனால நம்மளோட ஆண்டர்பிரனர் இங்க இருந்திருக்க எல்லாருமே மேனுஃபேக்சரர், ட்ரேடர்ஸ், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், எக்ஸ்போர்ட்டர்ஸ், ரீட்டைல் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி வேரியஸ் இண்டஸ்ட்ரியில உமன் அண்ட் மென் ஆண்டர்பிரனர், நிறைய ஏஜ் லிமிட்டே கிடையாது, ஜெண்டர் லிமிட் இல்லாம நிறைய உறுப்பினர்கள், ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் பயன்பெறணும் அப்படின்ற வகையில டிஜிட்டல் அமைப்பு நடந்துகிட்டே இருக்கு. இந்த டிஜிட்டல் அமைப்பில உறுப்பினராக ஆவதற்கான ஃபீ வந்து வெறும் 2,999 ரூபா தான் ஒரு வருடத்திற்கான ஃபீயா வச்சிருக்கோம். அதுவும் வந்து டிஜிட்டல் சங்கமம்ன்ற இந்த ஆனுவல் ஈவெண்ட்டோட சேர்த்து இந்த ஃபீ ஃபிக்ஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது தவிர ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு சாப்டர்லையும் பிசிக்கலா சில ஹைடியோட சில செஷன்ஸ் நடக்குது. அந்த செஷன்ஸும் வந்து மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாவே கொடுக்குறோம். இதெல்லாம் இந்த மாதிரியான வகையில டிஜிட்டல் ரன் ஆகிட்டே இருக்கு. அதனால இன்றைக்கு கலந்துக்கிட்டவங்களும் சரி, இதுல கலந்துக்க முடியாதவங்களும் அவங்களோட டீமோட சேர்ந்து இந்த வீடியோவை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். நான் டிஜிட்டல்ல நான் ஒரு அடிப்படை உறுப்பினராகவும் இருக்கேன். என்னோட எண் வந்து DL001. நான் அடிப்படை உறுப்பினராக இருந்து என்னுடைய எம்ப்ளாயுமே டிஜிட்டலோட வீடியோவை பார்த்து அவங்க நிறைய லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. சுருக்கமா சொன்னா, ஒரு ஃப்ரெஷரை எடுத்தே டிஜிட்டலோட ஒரு வீடியோவை பார்த்து அவங்களால ஒரு 90% அவங்களால ஒர்க் பண்ண முடியுது. நாங்கள் நிறைய யூடியூபர்ஸ், கண்டென்ட் கிரியேஷன், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங், இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், போன மாதம் கூட இன்ஸ்டாகிராம்ல ஒரு செஷன் நடத்தணும். இந்த மாதிரி செஷன்ஸை பார்த்தே அவங்களால ஈஸியா அடாப்ட் பண்ண முடியுது. முன்னாடி ஒரு காலங்களுக்கு, ஒரு 20-30 வருடங்களுக்கு முன்னாடி இது சாத்தியமே இல்லை. இன்னைக்கு இது ரொம்ப இலகுவாகவும் இருக்கு. இன்னைக்கு உள்ள யங்ஸ்டர்ஸ் ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க ஒரு விஷயத்த. அவ்வளவு விளக்கமா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. 144 கேரக்டர் சொன்னாலே எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அவ்வளவு ஈஸியா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கனால
இந்த வீடியோவை பார்த்து லேர்ன் பண்ணி நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்றது எங்களுடைய நிறுவனத்திலையும் நாங்க பார்த்த ஒரு பெனிஃபிட் தான் டிஜிட்டலோட மெம்பரா. அந்த வகையில நிறைய உறுப்பினர்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்னைக்குள்ள செஷன் ஒரு மறக்க முடியாத செஷன். மிக அழகாவும் அருமையாகவும் தேவையான ஸ்பீட்ல, நீ கூட நான் ரொம்ப ஸ்பீடா போறேன்னு ரொம்ப தேவையான ஸ்பீட்ல ரொம்ப அழகா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நடந்தது. அதுக்கு மீண்டும் ஒருமுறை டிஜிட்டல் உறுப்பினர்கள் அனைவரும் சார்பாக திரு சுதர்சன் கணபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முறையான நன்றி அறிவிப்புக்கு போகலாம். கௌதம். தேங்க்யூ சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பரா இருந்தது சார். ஏன்னா நீங்க தான் வேணும் இந்த செஷனுக்கு அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சு உங்களை வாங்கியிருந்தோம் அந்த செஷனுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே நீட்டா உங்களோட 1 by 1 அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். இது எல்லாமே நோட் டவுன் பண்ணிட்டு நீங்க பர்சனலா சேட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே நம்மளோட மெம்பர்ஸ் குரூப்ல இருந்துமே உங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சுதர்ஷன் சார் அண்ட் மெம்பர்ஸ். தேங்க்யூ. செஷன் இஸ் எண்ட். வணக்கம். உங்களோட ஆதரவு தொடர்ந்து டிஜிட்டலுக்கு தேவை. டிஜிட்டலுடைய சென்னை சாப்டர் வேணும். நன்றி. கண்டிப்பாண்ணே. ஆக்சுவலா நான் அதான் இப்போ என்னன்னா, இது மாதிரி ஆண்டர்பிரனர்ஸ்க்கு கூட இவ்வளவு பெரிய சப்போர்ட் நீங்க டிஜிட்டல் கொடுக்குறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வந்து 3 வருஷமா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களை. நீங்க பண்ற இது வந்து ஆக்சுவலா இது பெரிய சர்வீஸ் ஆக்சுவலா. ஏன்னா நீங்க ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்குறது மூலியமா ஆண்டர்பிரனர்ஸ் நாட்டை உருவாக்குவாங்க. ஸோ இந்த உலகத்துல நிறைய நல்லது நடக்கட்டும், அது நம்ம மூலியமா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். செஷன் இஸ் எண்ட் நவ். தேங்க்யூ.